எல்லோருக்கும் நமஸ்காரம். இந்த மந்த்லி டாக் வாணியின் வம்சம் இது 10வது டாக். என்ன பண்ணிட்டுருக்கோம்? எல்லாம் ஆல் இம்பார்ட்டண்ட் பீப்புள் ஹூ ஹவ் கண்ட்ரிபியூட்டட் டு அவர் கல்ச்சர் அண்ட் மியூசிக் அவளை பற்றி நடந்துட்டுருக்கு. இதுக்கு முதல்ல கூட ஒரு 10 டாக் பண்ணியிருந்தோம். பட் வி தாட் வி வில் ஹேவ் இட் இன் ஏ டிஃப்ரெண்ட் ப்ராப்பர் நேம் அப்படின்ட்டு. தேங்க்ஸ் டு வெங்கடேஷ் ஃபார் சஜஸ்டிங் திஸ் அண்ட் without fail we are all doing this. Last month we had Lukmini Devarindal ரொம்ப பிரமாதமாக வந்தது. So this month இது MS the Kokila Gana Vani. There cannot be any MS anymore. அந்த மாதிரி ஒரு டிவைன் மியூசிஷியன் அந்த அம்மா. எப்படி காந்திக்கு ஒரு ரீப்ளேஸ்மெண்ட் கிடையாதோ அதுபோல் எம்எஸ்ஸுக்கும் கிடையாது தான். எம்எஸ்ஸை பற்றி எப்போ வேணாலும் கேட்கலாம். எங்கள் ஊர் கோதண்டராமசாமி கோயில்களில் ஒரு பிரவச்சனம் நடக்கும், ஒரு கச்சேரி நடக்கும், அப்புறம் பஜனை நடந்துட்டுருக்கோம். திரும்பி வந்துட்டு சார் ஏதாவது ஒரு பிரவச்சனம் வைக்கணுன்னாக்கா ராமாயணம் அப்படின்னு வருங்கப்பா. இன்னும் இப்போ தானே ராமாயணம் முடிஞ்சது, அதுக்குன்னு ராமாயணம் கேட்குறதில்ல என்ன அப்படின்ட்டு. அதுபோல் எம்எஸ்ஸை பற்றி எத்தனை முறை நம்ம கேட்டுகிட்டே இருக்கலாம். நம்ம அத்தனை ஷி ஹஸ் டன் ஸோ மச். அவள் ஒன் சைடு இஸ் த டிவினிட்டி ஆஃப் அவர் மியூசிக், அதர் சைடு இஸ் அவர் ஃபிலாந்த்ரபிக். தேர் கேன் நோ ஒன் கேன் ஸ்டாண்ட் டு தட் அப்படின்றதுக்காக இதுக்கு நம்ம வெங்கடேஷை பற்றி நான் சொல்லி ஆகணும். நான் மியூசிக்கல் பேக்ரவுண்டில் இருந்து எவ்வளோ காரியம் இதுக்காக பண்ணி ஒரு பாபநாசசி பண்ண ஒன்றை பற்றி இப்போ பேசினார். ரொம்ப அவரோட அசோக் ரமணி வந்துட்டு கூட ஆச்சரியப்பட்டார், இத்தனை விஷயங்கள் எங்கள் தாத்தாவை பற்றி சொல்கிறாரு அப்படின்றதுக்காக. ஐ எம் வெரி ஷூர் யூ வில் ஹேவ் தி மெனி மோர் ஃபேசட்ஸ் தட் வி டு நாட் நோ அபவுட் எம்எஸ் தட் வில் ஹியர் ஃப்ரம். தேங்க்யூ வெங்கடேஷ். இன்றைக்கி பாட போகிறது உங்களுக்கெல்லாம் தெரிஞ்ச வித்யா கல்யாணராமன். த ஃபியூ சாங்ஸ் ஷி வில் செலக்ட் அப்படின்ட்டு. வெரி பாப்புலர் சிங்கர், உங்களுக்கு தெரியும், என்னோட ஃபேவரேட்டும் கூட. ஐ வாண்டட் ஹர் எஸ்பெஷலி டு சிங் டுடே பிகாஸ் 2016-17 வாஸ் தி சென்டினரி இயர் ஆஃப் எம்எஸ். தூர்தர்ஷன் டிடி gave a 52-week presentation. The 52 week was presented by her. The 52 week she did the comparing the entire thing. There was a popular demand, it extended by another 10 weeks also. So she is also has done a reasonable work in MS and all the songs she knows so very well and very favorite to her also. Adanaala I asked her, actually நேற்று உடம்பு சரியில்லைன்னா இருந்தாலும் she has managed to come here to sing. Thank you Vidya. அப்புறம் இந்த தேர்ட் பார்ட் இஸ் MS ப்ளூ நம்மலாம் சொல்கிறபடி எம்எஸோட சிம்பிளிசிட்டி அண்ட் ஹர் ட்ரெஸ் இதுக்கு கோட் அப்படின்ட்டு. சட்டுன்னு வெங்கடேஷ் தான் சொன்னார், அதை பற்றி கூட கொஞ்சம் யோசனை பண்ணலாமே. என்ன சிம்பிளிசிட்டி தான். இப்போ எத்தனை நாள்லாம் பண்ணுறப்போ அந்த அம்மா அப்படி இழுத்து போண்டு படுத்துட்டு இது உட்காந்துன்னு பாடுறதே நமக்கு ஒரு பெரிய சுகமாக இருக்குது பார்க்குறதுக்குன்ட்டு. அதுக்கு ஐ குட் நாட் திங்க் பெட்டர் தென் ஸ்ரீமதி மோகன். ஷீ இஸ் வெரி ஆக்டிவ். ஐ நோர் ஃபார் அபவுட் 8-10 இயர்ஸ். அந்த எங்களோட தமிழ் ஹெரிட்டேஜ் ட்ரஸ்ட்லேயும் எங்கள் டூர்லேயும் ஷீ ஹஸ் பின் குட் ஃபோட்டோகிராஃபர் ஆல்சோ. நிறைய இதெல்லாம் பண்ணோம். அப்புறம் தான் ரியலைஸ் ஷீ நோ ஸோ மச் அபவுட் textiles, any textile, any print, any weaving that happens in India. நீங்கள் அவங்கள கேட்டிங்கன்னா she is a ready reference. எந்த ஊரில் என்ன மாதிரி பிரிண்ட்டு, எந்த ஊரில் எந்த இது என்ன, வாட் இஸ் இட்ஸ் காஸ்ட், என்ன இதெல்லாம் பண்ணலாம் அப்படின்ட்டு அவ்வளோ டீட்டெயில்டாக படிச்சிருக்காங்க. ஒரு நவம்பர் மாதம் இந்த சேக்ரெட் டெக்ஸ்டைல் ஒன்றுன்ட்டு எப்படி சுவாமிக்கு எத்தனை மாதிரியான அலங்காரங்கள் பண்ணுறோம், எப்படியெல்லாம் அந்த கோயில் திருவிழாக்களில் அந்த என்ன மாதிரி எல்லாம் அவங்களுக்கு இது சுவாமிக்கு அலங்காரம் பண்ணுறதுன்றது ரொம்ப அழகாக இங்கே ஒரு 2 மணி நேரம் பேசினாங்க. அவங்களும் நம்ம மதுசூதன் கலைச்செல்வனும். ஸோ அதனால் வெல்கம். இப்போது இந்த மதுரத்வனி you all know it is only a classical music sabha. But you also, there is something that you do not know is there are about 5 talks happening every month. One is this Vaniyin Vamsam. There are 2 talks by Isaivani மகாகவி பாரதியாரை பற்றியும் தன்னோட கவிதைகளை பற்றி ஒன்று பேசுகிறாரு. அப்புறம் மதுசூதன் கலைச்செல்வன் இஸ் டூயிங் அ கண்டினியூஸ் சீரீஸ் ஆன் திருவாசகம் வித் ஒரு சிங்கரோட அதுவும் பண்ணிட்டுருக்கோம். அப்புறம் தமிழ் ஹெரிட்டேஜ் ட்ரஸ்ட் தே ஹேவ் தேர் ஓன் டாக் ஹியர். இது 5. இதை தவிர நானும் சில டாக்ஸ் எல்லாம் வைப்பேன். ஃபார் எக்ஸாம்பிள் இந்த வருஷம் எம்டிஆரோட 100th சென்டினரி. ஸோ எம்டிஆரை பற்றி ஒரு ஸ்பெஷல் ப்ரோக்ராம் ஆன் 21st இங்கே இருக்குது. அப்புறம் சங்கர ஜெயந்தி இந்த 25th வர்றதுனால அன்றைக்கி ஒரு சங்கர ஜெயந்தி ஸ்பெஷலாக பக்தியும் சங்கரரும் அப்படின்னு ஒரு ப்ரோக்ராம் பண்ணுறோம். அதனால் 7
டாக்ஸ் இருக்குது இங்கே அப்படின்றதுக்காக. இதை தவிர உங்களுக்கு ஒரு 15 கச்சேரியும் இருக்குது இந்த மாதம். Starting from today, we have continuous talks here, continuous programs happening here. All these things will be possible with your support only. That's why I'm telling you. இது வந்து ஒரு நடந்துகிட்டே இருக்கும். நம்ம இந்த இடத்துல we are in a place like மயிலாப்பூர், தர்மபுரி, சென்னைன்றதுனால சமயம் எனக்கு இது பண்ணணும்னு பண்ணிகிட்டே இருக்கேன். ப்ளீஸ் people who are watching online and those who have come here, come forward to support Madhuradhwani. இங்கே QR கோடு போட்டிருக்கேன். உங்களால் முடிஞ்சதை எப்போனாலும் பண்ணலாம். ஆன்லைனில் பார்க்குறவங்களுக்கு வில் சென்ட் எ லிங்க். It can be done at any time. This is my request to you, so that we are all part of spreading this good culture அப்படின்றதுக்காக. Now I will request our Venkatesh to take the podium. Before that, Vidya will commence the program with a famous invocation of M.S. Vidya. Connected to Isaivani. ॐ नमः प्रणवार्थाय शुद्धज्ञानैकमूर्तये निर्मलाय प्रशान्ताय दक्षिणामूर्तये नमः। ॐ नमः प्रणवार्थाय शुद्धज्ञानैकमूर्तये निर्मलाय प्रशान्ताय दक्षिणामूर्तये नमः। श्रीमन्नारायण 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 नी श्रीपादमे शरणु श्रीमन्नारायण 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 नी श्रीपादमे शरणु श्रीमन्नारायण 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 नी श्रीपादमे शरणु श्रीमन्नारायण 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 नी श्रीपादमे शरणु। कमलासथी मुख कमल कमलहित कमलप्रिय कमलेक्षणा
कमलासथी मुख कमल कमलहित कमलप्रिय कमलेक्षणा कमलासनहित गरुडगमन श्री कमलनाभनी पदकमल में शरणु कमलासनहित गरुडगमन श्री कमलनाभनी पदकमल में शरणु श्रीमन्नारायण 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 नि श्रीपाद में शरणु परमयोगी जन भागदेय श्री परम पुरुष परात्परा परमयोगी जन भागदेय श्री परम पुरुष परात्परा परमात्मा परमानुरूप श्री तिरुवेंकटगिरि देवा परमात्मा परमानुरूप श्री तिरुवेंकटगिरि देव शरणु श्रीमन्नारायण 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 नि श्रीपाद में शरणु ஸ்க்ரீன் பண்ண குட் ஈவினிங். ஒரு ஒரு கப்பல் ஆஃப் இயர்ஸுக்குள்ளே நான் அவர் படித்து ரொம்ப எனக்கு இம்ப்ரெஸ் ஆன ஒரு பீஸ் ஆஃப் ஃபிக்ஷன் வந்து ஜெயமோகனோட அறம் கதை. நான் ஜெயமோகன் வந்து அந்த ஒரு ஸ்டோரி தான் படிச்சிருக்கேன். ஏன்னா ஜெயமோகன் வந்து மூளை வலிக்கும், அப்படியே ஒரு 10 ஆங்கிள்ஸில் ஹி வில் சார்ஜ் அட் யூ லைக் ரைனாசரஸ் இன் ஃபியூரி. அதனால் நம்ம யுவர் பிரெயின் ஸ்டார்ட்ஸ் பெயினிங். அதில் ஒரு இடத்துல மட்டும் சொல்லுவார், ஒரு பணக்கார செட்டியார் பப்ளிஷரோட அந்த ஆட்சி சொல்லும், ஒரு ரைட்டரை பார்த்து சொல்லும், தம்பி மகாலட்சுமி இன்னைக்கு வருவா போவா, ஆனால் 9 ஜென்மத்துக்கு ஒரு வாட்டி தான் சரஸ்வதி கண்ணை திறந்து பார்ப்பா அப்படிங்குவா. ஸோ கமிங் ஃப்ரம் த வேர்ட்ஸ் ஆஃப் அ வெரி ரிச் மில்லியனர்ஸ் ஒய்ஃப், இட் மீன்ஸ் அ லாட். அந்த சரஸ்வதி வந்து நம்ம ஒரு நல்ல பாடல் கேட்கணுன்னா சகலகலாவலி மாலையில் த பொயட் ஆஸ் சரஸ்வதி ஃபார் ஒன் திங். இந்த செல்வங்களும் கேட்டுருவார். ஒரு இடத்துல சொல்லுவார், மண் கண்ட வெண்குடை கீழாக மேற்பட்ட மன்னரும் என் முன்னால் வந்து என் பண் கேட்டுட்டு என் முன்னால் தலைக்குனி என்ன அப்படிம்பார். ஸோ தட் இஸ் த எலிமெண்ட் ஆஃப் கிரியேட்டிவிட்டி. ஆனால் எந்த ஒரு கிரியேட்டிவ் பர்சனுக்கும் பிரைம் மினிஸ்டர் என்ன, யுனைடெட் நேஷன்ஸ் சேர்மன் என்ன, இவ்வளவு பேர் தேவ் நாட் பவுட் இன் ரெஸ்பெக்ட் எக்ஸப்ட் எம்எஸ். அந்த ஒரு ஆஸ்பெக்ட், பீப்புள் டூ கிரியேட், பீப்புள் டூ கெட் ரெகக்னைஸ் இன் தேர் லைஃப் டைம்ஸ் அண்ட் ஆஃப்டர். பட் எம்எஸ் அளவுக்கு அவங்க லைஃப் டைமில் இவ்வளோ ரெகக்னிஷன் வந்தது பூரண சரஸ்வதி கடாட்சம். இன்ஃபேக்ட் அண்ட் திஸ் ப்ரோக்ராம் இஸ் கால்டு வாணியின் வம்சம்ங்கிறனால ஐ தாட் வி ஷுட் ஹவ் டன் எம்எஸ் வெரி ஏர்லி ஆல்சோ. எம்எஸ் ரொம்ப பேருக்கு ரொம்ப ராசி. எனக்கு ஒருத்தர் சொன்னார், காலங்காலத்தில் எழுந்திரிச்சு எம்எஸோட பாட்டை முதல்ல கேட்டுட்டீங்கன்னா அன்றைக்கி ஃபுல் டே நல்லா இருக்கும்னாரு. அன்றைக்கு நல்லா இருக்குது. ஃபார் எக்ஸாம்பிள் 10 வருஷம் எக்ஸ்ட்ராவாக வேலை பார்த்த எம்ஜிஆர் 1937 to 45 எம்ஜிஆர் வந்து எக்ஸ்ட்ராவாக வேலை பார்த்தார். இன்றைக்கி இஸ் அ டெமி காட். அவர் வந்து என்றைக்கு எம்எஸ் கையிலேருந்து சம்பளத்தை வாங்கினாரோ, மீரால் ஒரு சின்ன வேஷம், ஒரு ஜெயமால்னு ஒரு கேரக்டர், ஒரு 3 லைன் பேசுவார்.
எங்கே என்னைக்கு அவர்கிட்ட கையெழுத்து வாங்கினா அடுத்த படமே ஹீரோ, ராஜகுமாரியில் ஹீரோ. தென் there was no turning back. 4 படத்தில் ஸ்டார், அப்புறம் 5வது படத்தில் சூப்பர் ஸ்டார், அப்புறம் வந்து ஃபைனலி went to a demigod status. அவங்க 2 பேரும் சேர்ந்துருக்க ஒரு ஃபோட்டோ ஐ ஹேவ் டுடே. She has come to symbolize both Carnatic music and the Tambram culture. மெட்ராஸில் இது வந்து நம்ம எதுவுமே ஒரு பழசு சோழர் காலம் பாண்டியர் காலம் கதையெல்லாம் அடிப்பாங்க. நடுவில் we had an Islamic rule, we had the Nayakar rule who didn't speak Tamil, we had a Marathi rule. இப்போ நம்ம தமிழ் கல்ச்சர்னு சொல்கிற எல்லாமே ஒரு 150 வருஷத்துக்குள்ளே நம்ம வந்து திருப்பி ரீக்ரூப் பண்ணி ஃபார்முலேட் பண்ணது தான். ஸோ தெர் வாஸ் இன்ஹெரண்ட் டேலண்ட், பட் பீப்புள் வித் சிமிலர் டேலண்ட்ஸ் ஆர் ஈவன் half the talent should have succeeded to that level. There was a fantastic support system. Whenever she needed some support, there was somebody to support her there. ஒரு இந்த ட்ரெல்லிஸில் இந்த கொடி ஏறுற மாதிரி whenever she needed one, அந்த டைமில் somebody was there. A study of her life gives us ample details on the crucial stages in Devadasi culture, Carnatic music, and of course Madras, our beloved city. And Madras gave that opportunity of 10 ஒரு சோழா மராட்டி நாயக் எல்லா கல்ச்சரும் சேர்ந்து ஒரே டைமில் ஒரு கலைஞரை ஊக்குவிக்க முடியும்னா அது மெட்ராஸ் கொடுத்த நிறைய பேர், நாட் ஓன்லி ஹியர், இன் டிஃப்ரெண்ட் ஃபீல்ட்ஸ், இன் லிட்ரேச்சர், இன் சினிமா, இன் மியூசிக் எல்லாமே. ஸோ மதுரை அஃப்கோர்ஸ் தூங்கா நகரம். 24 hours பஸ் ஸ்டாண்டில் இறங்கினா கூட உங்களுக்கு பரோட்டா கிடைக்கும். யூ வில் கெட் வாட் எவர் யூ வாண்ட் டு ஈட். த சிட்டி நெவர் ஸ்லீப்ஸ் பிகாஸ் த லோக்கல்ஸ் ப்ரௌட்லி சே மீன் மாதிரி கண் எங்கள் த மீன் டசன்ட் ஹேவ் ஐலட்ஸ். தட் இஸ் வை த சைனீஸ் ஃபெங்ஷுயில் வீட்டில் மீன் வைக்கணும்னு சொல்லுவாங்க. த ஃபிஷ் நெவர் ஸ்லீப்ஸ். அதனால் அட்லீஸ்ட் தட்ஸ் வாட் தே இமேஜின், கண் திறந்திருக்கனால. ஸோ அதனால் கெட்ட எனர்ஜி எதுவும் உள்ளே வர முடியாதுன்னு சொல்லுவாங்க. அதே மாதிரி மதுரையில் மீனாட்சி தூங்குறதே கிடையாது, அதனால தான் எங்கள் தூங்கா நகரம் அப்படிம்பாங்க. மதுரை இஸ் ஆல்சோ சிட்டி ஆஃப் மாலிக் கஃபூர் who invaded in 1300, Marco Polo and Ibn Battuta. Ibn Battuta and Marco Polo are perhaps the most famous of travelers in the world who have been recorded. Both of them came to, in the 1300s, they came to Madurai. Ibn Battuta, Madurai Maapla vera. He married the Sultan's daughter, the Madurai Sultan irundanga at time la. Madurai Sultan daughter kalyanam madar, Ibn Battuta kalyanam madar. Madurai was also fast emerging as a cultural hub in 1850s to 1900s. Maligapu and Meenakshi, this is a Marathi painting, that is Tanjore painting. அது Maligapu and Marathi. ஏன் வந்து மதுரை வந்து ஒரு கல்ச்சுரல் ஹப்பா இட் வாஸ் கமிங் அப். ஆல் த கிங்ஸ் ஹட் கான். ஆல் த கிங்ஸ் தேவை. லாஸ்ட் ஆஃப் த மராட்டி கிங்ஸ் குட் நாட் ஈவன். இந்த வந்து அருணாச்சல கவிராயர் வந்து ராமநாடகம் நினைக்கிறேன், அது வந்து நீங்கள் ஸ்பான்சர் பண்ணணும் அப்படின்னு போய் சரஃபோஜிட்ட கேட்குறப்ப என்னால் முடியாது, நீ வந்து துபாஷை போய் பாரு பாண்டிச்சேரிலங்கிறாரு. துபாஷ் பாண்டிச்சேரி நீ மெட்ராஸில் போய் போட்டு துபாஷை பாருன்னு சொல்லி அனுப்புகிறாங்க, மணலிக்கு சொல்லி அனுப்புகிறாரு. ஸோ அந்த மாதிரி கிங்ஸ் குட் நாட் ஈவன் ஸ்பான்சர் த பேசிக் ஒரு லிட்டரரி ஒர்க் ஒரு இது ஃபுல் டைமில் தே குட் அஃபோர்ட் மியூசிஷியன்ஸ். A sponsor is the most important person in a cultural setup. The cog of the wheel வந்து ஸ்பான்சர் இருந்தால் தான் கல்ச்சர் வளரும். பே ஃபார் யுவர் என்ஜாய்மெண்ட், இந்த ஒரு டிக்கெட் வாங்கி நம்ம சபாவுக்கு போகிறதெல்லாம் அந்த காலத்தில் கிடையாது. ஸோ யூ நீட் அ ஸ்பான்சர் டு பல்க். அவங்க லைஃபை ஃபுல்லாக நம்ம பார்த்துனா தான் அவங்க நம்ம பாடி நம்மளை இது பண்ண முடியும். The spread of the kings had gone. பிரிட்டிஷ் கடியில் the taxing system was two, the ரைட் வாரி and the ஜமீன்தாரி. இப்போ தஞ்சாவூர் ஃபுல்லாக ரைட் வாரி டைரெக்டாக, பிகாஸ் இட் வாஸ் க்ரோயிங் 3 போகம் வளர்ந்துருந்தது காவேரி பக்கத்தில். அவங்கள்ட்ட டேக்ஸ் நீங்கள் டைரெக்டாக கலெக்ட் பண்ணலாம், பெரிய பிரச்சனை கிடையாது. இப்போ ராம்நாட், மதுரை, திருநெல்வேலியெல்லாம் உங்களுக்கு பெரிய அக்ரிகல்ச்சர் கிடையாது, நீங்கள் போய் வசூல் பண்ண முடியாது. அடுத்த வாரம் தரேம்மா அப்புறம் அழுவா ஏதாவது பண்ணுவான். ஸோ அங்கெல்லாம் வந்து தேர் அப்பாயிண்டிங் ஜமீன்தார்ஸ். Zamindars were glorified tax collectors who collected their money and gave it to the British after taking a cut. So these Zamindars became a great sponsors of art and culture. எட்டயபுரம்லாம் பாரதியார் என்ன, உமர் புலவர் என்ன, சியாமா சாஸ்திரி என்ன, எல்லாருமே தேவர் இன் தட் பார்ட் ஆஃப் த இது. அதே மாதிரி செட்டிநாடு வாஸ் பிகமிங் அ வெரி பிக் ஹப் ஆஃப் மியூசிக். பாளையம்ஸ் லைக் எட்டயபுரம் அண்ட் அஃப்கோர்ஸ் எம்எஸ் வந்து கொஞ்ச நாள் வந்து ஷி மைட் ஹவ் ஸ்பெண்ட் அ டைம் இன் எட்டயபுரம் அலாங் வித் ஹர் மதர் ஷிமகோடி. செட்டிநாடு வாஸ் ஃபேபுலஸ்லி ரிச். நம்ம நினச்சி பார்க்க முடியாத அளவுக்கு வெல்த் இருந்துச்சு. தே குட் ஸ்பான்சர் மியூசிஷியன்ஸ் டு ரொம்ப இது. நான் லாஸ்ட் மந்த் வந்து ஐ கான் டு உடையார்பாளையம். உடையார்பாளையத்தில் சியாமா சாஸ்திரியோட பையன் வந்து 40 இயர்ஸ் இருந்திருக்காரு. ஊவே சாமிநாதர் 30 வருஷம் இருந்திருக்காரு. சங்கரமோட அவங்க 25 வருஷம் இருந்திருக்கு. அங்கே ஒரு அழகாக ஒரு கோட்யார்ட், சுற்றி ஒரு 100 பேர் உட்கார்ற மாதிரி 2 ஃப்ளோரில், நடுவில் ஒரு செங்கல்லே ஒரு மேடை. அங்கே தான் they used to listen to their Carnatic songs. This is all happening 100 years back. இன்னைக்கு everything is in ruins there. But these were all small hubs of sponsorship which kept the art alive. ஒரு 200 வருஷத்தில் எவ்வளவோ போயிருக்கலாம், போகாமல் அந்த ஆர்ட் அலைவ் வச்சுருந்தாங்க. மதுரை அஃப்கோர்ஸ் க்ரௌடட் ஸ்ட்ரீட்ஸ் எல்லாமே 10 அடி ரோடு தான். அங்கே மதுரையில் எப்படின்னா முதல்ல வந்து அவங்களுக்கு இந்த அகலியாக இருக்கும், அந்த மோட்டாக இருக்கிறத ஃபில் பண்ணி ரோடு ஆக்கிடுவாங்க.
வாழை தள்ளி கட்டிக்குவானுங்க ஒரு ஆட்சி வந்தோம்னா. அதாவது பஸ்ஸு போகிறவ பக்கத்தில் பில்டிங்கில் நடுங்குன்னு சொல்லுவாங்க, மாசி டெஸ்ட் மாசி ஸ்ட்ரீட்லாம். ஸோ இந்த 10 அடி ரோட்டில் தான் ரமணருக்கு, எனக்கு இன்றைக்கி இந்த டாக்குக்காக நான் ரிசர்ச் பண்ணுறது தான் கிடச்சிது. ரமணருக்கு வந்து he got his realization in a road which is one road away from what MS was born. காந்தி அஃப்கோர்ஸ் went there. காந்தி வந்து போன சட்டையை இது போயிட்டு இந்த half naked ஃபக்கீங்கிற ரோல் which the world knows him for happened in Madurai. This is also happening one road away from where MS was born. இந்த வீடு தான் இருக்கும். இதுக்கு மேலே ஒரு வீணை வச்சுருப்பாங்க அந்த சன்ஷேடுக்கு மேலே. இட்ஸ் கான் அவுட். அது சண்முக வடிவு வாஸ் அ வீணா பிளேயர். ஷீ லிவ்ட் இன் த அப்பர் ஃப்ளோர் ஆஃப் அ ஹவுஸ் இன் அனுமந்தராயன் ஸ்ட்ரீட். நேரோ ஸ்டேர் கேஸ், அப்பர் ஃப்ளோரில் 3 ரூம். அங்கே தான் தட்ஸ் வேர் 3 children were born. சண்முக வடிவு. பின்னால் வந்து ஹவுஸ் இஸ் பீன் மேட் மெமரபிள் இன் தமிழ் லிட்ரேச்சர்ங்கிறது பேசுவோம். மியூசிக்கல் ஹவுஸ், Shanmuga Vadivu was playing in wedding concerts. That was her main income. She also acted in Lavakusha 1934. Lavakusha is a movie 1934 which has the record for the maximum number of songs in one movie, 74 songs. நமக்கு வந்து அந்த டைமில் வந்து பவளக்கோடியில் 52 சாங் வந்தது, 54 சாங் வந்தது. But it was 74. But she acted in a very small role as a washerwoman. அதனால் and she அதுக்கப்புறம் she started hating the big bad world of movies. அதனால் எம்எஸ் மூவிஸ்க்குள்ள வரணுங்கிறப்ப இந்த ஒரு டிக்கெட்டில் 2 சினிமாவில் நடிக்கிறதா ரொம்ப ரேர். ஒரு டிக்கெட்டில் அம்மா பொண்ணு 2 பேரும் ஹீரோயின் நடிச்சது யார் தெரியுமா? வசுந்தரா அண்ட் வைஜெயந்திமாலா. 40s போத் ஆஃப் மதர் அண்ட் டாட்டர் ஆக்டட் அஸ் ஹீரோயின்ஸ் இன் த சேம் டிக்கெட். ஸோ அது வந்து ரொம்ப ரேர் டீட்டெயில். பட் இது வந்து ஹீரோயின் நடிக்கலனாலும் மதர் அண்ட் டாட்டர் ஆக்டட் இந்த ஆல்மோஸ்ட் இந்த சேம் வித்தின் 5-6 years of each other. She may also have lived with her children in எட்டயபுரம். இது ஒரே ஒரு பாஸ்கர தாஸ்னு ஒருத்தரோட டைரியில் மட்டும் வருது. நான் வந்து எம்எஸ்க்கு சாங் சொல்லிக் கொடுப்பேன். கிராமோஃபோன் சாங்ஸ்னு பேர். என்னெல்லாம் கிராமோஃபோனில் வருது அந்த சாங் சொல்லி கொடுத்துருக்கேன் அப்படின்னு அவர் சொல்கிறாரு. எம்எஸ் ஹேட் நோ ஃபார்மல் எஜுகேஷன். 5ஆம் கிளாஸ்லையோ நம்ம படிக்கிறப்ப 5 வயசு இருக்கோ 5ஆம் கிளாஸ்லையோ டீச்சர் அடித்த உடனே மயக்கம் போட்டு காய்ச்சல் வந்த குழந்தைக்கு அதில் ஸ்கூலுக்கு போகல. ஹர் பிரதர் டிட் சக்திவேல் டிட் BA வரைக்கும் படித்தார், விச் வாஸ் வெரி ரேர் இன் சச் இது. ஷி ஹேட் நோ ரிசோர்ஸஸ், நோ பேரண்ட் வாஸ் அ வெரி பிக் பர்ஃபார்மர். ஷி வாஸ் அன் அன்டெஸ்டட் ஃபீல்ட்ஸ், அயர்ன் டிட்டர்மினேஷன். MS seems to be a very very soft character. நம்ம பார்க்குறப்போ என்ன டிட்டர்மினேஷன் இருந்ததுன்னா she would have gone through all this அப்படிங்கிறத நம்ம பார்க்க போகிறோம். Shanmuga Vadivu was a veena player. Her mother Akkammal was a violinist. அந்த காலத்தில் ஃபிட்லர்னு பேர். வயலின் அஃப்கோர்ஸ் ஹாஸ் அ பிக் ஹிஸ்ட்ரி வித் மெட்ராஸ். மெட்ராஸில் வந்து ஃப்ளாக்ஸ்டாஃப் ரோட்டில் முத்துசாமி தீட்சிதரும் பாலுசாமி தீட்சிதரும் அந்த வெள்ளக்காரங்க வந்து வயலின் வாசிக்கிறத பார்த்துட்டு எங்களுக்கு ஒரு வயலின் வாங்கி கொடுங்கன்னு சொன்னோன்னே மணலி முத்துகிருஷ்ண முதலியார் ஆஸ்திரியாவிலேருந்து இம்போர்ட் பண்ணுறாரு. திஸ் இஸ் பர்ஹாப்ஸ் த ஃபர்ஸ்ட் யூசேஜ் ஆஃப் வயலின் இன் த கர்நாடிக் மியூசிக். அஃப்கோர்ஸ் அக்கம்மாள் வாஸ் அ வயலினிஸ்ட். அக்கம்மாள்ஸ் மதர் நேம் தெரியல, வாஸ் அ டான்சர். அந்த ஃபேமிலி எப்படி வந்திருக்கு பாருங்க, டான்சர், வயலினிஸ்ட், வீணா, சிங்கர். தேர் அப்படியே ஒரு ரிஃபைன்மெண்ட் வந்துக்கினே இருக்கு அந்த இதில். அண்ட் கிராண்ட் மதர் வாஸ் அ டான்சர் ஹூ பர்ஃபார்ம் ஃபார் த கவர்னர் ஜெனரல் Dufferin. Dufferin comes to open the Victoria Albert Bridge in Madurai. அதில் வந்து they have this Notch party. This is called a Notch party where the dancers they dance. அந்த பார்ட்டியில் வந்து she sings, she dances. So Bharani Natchatram 1960 Bharani Dharani Alum. Not everybody does have. 1/28 of the population should be doing it. But we have the reverse working. We come to that. Subulakshmi-ங்கிறது Subulakshmi-ங்கிற பேராக இருக்கலாம். Because he uses the name Subulakshmi in the Hindi Meera. ஹிந்தி மீராவில் டைட்டில்ஸ் வந்து சுபலக்ஷ்மி தான் வருது. வெரி பாப்புலர் நேம். அந்த காலத்தில் ஒரு 15-20 சுபலக்ஷ்மி சினிமாவில் 10 பேர் இருந்தாங்க, வெளிஃபீல்டில் 10 பேர் இருந்தாங்க. முக்கியமானது வந்து SD சுபலக்ஷ்மி சினிமாவில். அண்ட் அஃப்கோர்ஸ் சிஸ்டர் சுபலக்ஷ்மி த விடோஸ் ஹோம் ஐஸ் ஹவுஸில் ஆரம்பிச்சது. தே வர் வெரி ஃபேமஸ். 3 children were born, Shaktivel, Subulakshmi and Vadivambal. Vadivambal after a long time, Shaktivel studied up to BA. A shadowy childhood, tumultuous youth. இது வந்து பார்த்தீங்கன்னா ஒரு சேதுபதி ஸ்கூலுங்கிறதுல அவங்க அம்மா பாடினப்போ இந்த பொண்ணை கூப்பிட்டு ஒரு பாட்டு பாட சொன்னாங்க. இப்பவும் பண்ணுறோம்ல, ஒரு கல்யாண வீடு சொந்தக்கார கல்யாண வீடு நடந்ததுன்னா ஒரு இது எங்கள் வீட்டில் ஒரு குழந்தை பாடுறது அப்படின்னு பாட வைக்கிறோம்ல. ஆஸ் சிம்பிள் அஸ் தட். ஒரு பெரிய ஃபியூச்சர்லாம் எதுவுமே அப்போ தெரியல. An important part of Tamil culture and heritage is the Devadasi culture. The term Devadasi appears in 1713 in European literature. French books 1713 வந்துருது. 1838 5 Devadasis from Thiruvagandipuram. They travel all the way to France. Just talk about 1838. 5 பேர் போய் 26 பர்ஃபார்மன்ஸ் கொடுக்குறாங்க. ஸோ இட் இஸ் a very very organized setup. 1850 சென்சஸில் 95 காஸ்ட் மதுரை டிஸ்ட்ரிக்டில் வந்து எடுக்கிறாங்க. அதில் வந்து ஒரு காஸ்ட் வந்து தேவதாசின்னு சொல்லி அதில் வந்து 1963 பீப்புள் அந்த காஸ்ட்டில் இருக்காங்க. பட் திஸ் vanishes in 1906. there was no mention of the caste. In 1822 முக்கியமாக இந்த ஆஸ்பெக்ட் பார்க்கணும். 1822 ஒரு கேர்ள்ஸ் ஸ்கூல் இன் மதுரையில் இருந்தது.
only Devadasi girls studied. No other caste girls were there in that school. It is mentioned. Madras Devadasi and history ஒரு பெரிய இருக்கு. The first strike in India, organized strike in India, எங்க நடந்து சொல்லுங்க? திருவத்தியூர்ல the Devadasis of the temple organized a strike. அப்போ Devadasis were not only about dancing, they had many duties in the temple. Temple was shut down. நாயக்கர் காலத்தில் temple was shut down because the Devadasi went on strike. ராஜா அனுப்புறாரு, ஒரு மினிஸ்டர் அனுப்பிச்சு இதை பஞ்சாயத்து பண்ணி சரி பண்ணி விட்டு அதுக்கப்புறம் this starts. This is the first organized strike. It must have happened in 1700s or 1600s in Madras, திருவத்தியூர். இதெல்லாம் வந்து ஃபாரின் மென்ஷன்ஸ் ஆஃப் த தேவதாசி. செகண்ட் ஒன் இஸ் பை யூசுபாஃப்னு ஒரு ரஷ்யன் பிரின்ஸ் ஹூ கம்ஸ் ஹியர். பாண்டிச்சேரியில் தேவதாசி இஸ் டான்சிங் பிஃபோர் எலிஃபென்ட்ஸ் வந்து he paints. ஜேஹெச் நெல்சன் ஒரு ரைட்டர் வந்து என்ன சொல்றாரு, as a rule the dasis of Madurai are very deficient in good looks, which is very wrong, which Subulakshmi proves very loud, and are very bad dancers. இது வந்து 1800s இது வந்து ஒரு மென்ஷன் இருக்கு. நம்ம தேவதாசிஸ் பற்றி பேசுகிறப்போ டெஃபினட்டாக முட்டுப்பழனி அண்ட் நாகரத்னமா பேசணும். நாகரத்னமா ஆஃப்கோர்ஸ் எவ்ரிபடி நோஸ், தியாகராஜாவோட சமாதியை பார்த்தவங்க. பட் முட்டுப்பழனிக்கு நாகரத்னமாக்கு என்ன கலெக்ஷன்னா, முட்டுப்பழனி வாஸ் அ தேவதாசி கேர்ள் who was the lover of the Marathi king who wrote a poem called Radhika Santavanam. ஒரு கிருஷ்ணா, ஒரு triangular love between Krishna, Radha and a girl called Ila. ரொம்ப erotic poetry. This was also the first book which was banned in British India for obscenity. தெலுங்கில் அந்த புக்கை வந்து பப்ளிஷ் பண்ணுறாங்க, ஜார்ஜ் டவுனில் பப்ளிஷ் பண்ணுறாங்க. நாகரத்னமா பழைய ஏடெல்லாம் எடுத்து வித்தின் 1 year it gets banned. ஸோ 1947 பிரகாசம் சீஃப் மினிஸ்டர் ஆகிறப்போ he opens up the ban and says I have added pearls to Telugu literature அப்படின்னு சொல்கிறாரு. 1900s was a very wrong time to be born as a Devadasi. அதுக்கு முன்னால் we have had queens. Chola queens have been Devadasis. Kings have donated their daughters to the temple, Srirangam temple, to become a Devadasi. அது ஒரு டிஃப்ரெண்ட் டைப் ஆஃப் இது வந்து மாறி இருந்தது 1900. கிராமஃபோனுக்குள்ள ஒரு குட்டி ஆள் இருந்து பாடுறான் அப்படின்னு அந்த காலத்தில் ஒரு கணக்கு. கிராமஃபோன் வாஸ் டு சிங்கர்ஸ் அண்ட் தோஸ் டேஸ் வாட் யூடியூப் இஸ் டு சிங்கர்ஸ் டுடே. யூடியூப் வாட் இட் ஹஸ் மேட் அ டிஃப்ரென்ஸுங்கிறது அந்த காலத்து கிராமஃபோன். நீங்கள் வந்து மேடையில் ஏற வேண்டாம், மேடையில் சான்ஸ் கேட்க வேண்டாம். If you had family problems or if you had this, you do not get on a stage, but your song would be heard by much more people. முக்கியமான விஷயம் கரண்ட் தேவையில்லை. You just had to wind it up, it will sing. So nooks and corners music was going ahead of even your books. Books needed electricity to be printed. People had to learn to read, but people were listening to gramophones even when they are illiterate. So especially Madras presidency la பாத்தீங்கன்னா there was HMV, Columbia, Broadcast, Odeon, Twins. 5 major companies were doing this. 5 lakh records were sold, 500,000. 500 women had sung. In 500 எவ்வளோ இருக்கேன்னு பார்த்தீங்கன்னா நிறைய இது கோரஸாக இருந்திருக்கலாம், 10 கேர்ள்ஸ் சேர்ந்து பாடி இருக்கலாம், அந்த மாதிரி இருந்திருக்கலாம். 500 women have been named on gramophone records as having sung. That was more than what women were being allowed in kacheris. ஏன்னா பாத்சாரதி கன சபா ஆரம்பிக்கிற ட்ரிப்ளிகேட்ல women were not even allowed as visitors, let alone sing on a stage. This I'm talking about 1870s, 1880s. So அவ்வளோ விமன் வாய்ஸ் வந்து வாஸ் ஹர்ட் அக்ராஸ்ங்கிறப்போ கிராமோஃபோன் வாஸ் டூயிங் தட். சரஸ்வதி வாஸ் பெயிண்டட். இந்த பெயிண்டிங் வந்து ஆஃப் சரஸ்வதி யூசிங் அ கிராமோஃபோன் இன்ஸ்டெட் ஆஃப் அ தம்பூரா ஆர் அ வீணை. ஸோ அவ்வளோ இம்பார்ட்டண்ட் இட் வாஸ் ஃபார் மியூசிக். தனகோட்டி, லோகாம்பா, வனஜாட்சி, கங்காரத்னம், கானமோகினி, கிரிஜாம்பாள், ரஞ்சித பூஷினி இப்படிலாம் இருக்காங்க. கோயம்புத்தூர் தாய்ங்கிறவங்க she recorded 87 pieces of music in a 4-day recording. ஸோ அந்த மாதிரி it was a lot of, MS was one of the 500. ஸோ அங்கே ரேஸ்லேயே வந்து the crowded race starting 500ல one of them. It is not MS record, but the first company she sang was for the twin gram பாடியிருக்கா 1924 as a 8-year-old girl. MS மட்டும் there will be a lot of disparity on ages, what happened, இதுக்கு முன்னால் போனாங்களா அதுக்கப்புறம் வந்தாங்களா எல்லாமே இருக்கும். 8 to 12 they say she sang. மரகத வடிவு, ராகா செஞ்சுரிட்டி. நாங்கள் பார்த்ததில் இது இஸ் 2 books. George says it is about Meenakshi, and Keshav Desiraju says they are 2 best biographers of her. Desiraju says it is about it's a Tripugal, but நாங்க பார்த்தது வந்து திருச்செந்தூர் பிள்ளை தமிழ் மாதிரி தெரிகிறது. So the same words that we browsed and checked it out. இதுக்கு வந்து மெட்ராஸுக்கு பாட வந்தாலா பெங்களூருக்கு பாட போனோம், because later she goes to Bangalore to sing. பாட வந்தாலும் we don't have any of these details. பின்னால் வந்து பெரிய அது சொல்லுவாங்களே நியூஸ் பேப்பரில் நீங்கள் பெரியாள் செத்து போனால் மட்டும் போடுறீங்க, பெரியாள் பிறந்தா போட மாட்டேங்கிறீங்க. எப்படி பெரியாளாக போனால் நம்மளுக்கு எப்படி தெரியும்? அந்த மாதிரி தெரிஞ்சதான் பீப்புளோட நோட்டட் திங்ஸ் வெரி மச் டீட்டெயில்ஸ் அபவுட் நம்ம நோட் பண்ணுறோம், பெரியாளாக வராமல் போயிடுறான். ஸோ அதனால்
ஐ வுட் கால் இஸ் த மல்டிப்ளிகேஷன் ஆஃப் மியூசிக். ஒரு லட்சம் பேர் கேட்கலாம் ஒரு ஒரு இதில் ஒரு ஒன்ஸ் யூ டூ அ கிராமோஃபோன் ரெக்கார்ட். MS has more records than anybody else. MS also has the both now the titles as well as the number of records sold. வந்து I think the Venkatesh Subrabhadam மட்டுமே must have overtaken everything else. This one technology is substantial. வந்து she was born at the correct time to use the gramophone record, which made her very very famous. The next one was the radio. 1920 yearsல ரேடியோ வந்துருது. பீச் எவ்வளோ டீட்டெயில்ஸ் கிடைக்குது பாருங்க நம்மளுக்கு. எலியட்ஸ் பீச் கிடையவே கிடையாது மெட்ராஸுக்குள்ள. மெரினா, ட்ரிப்ளிகேன் அண்ட் ஹைகோர்ட் பீச். இங்கே எவ்வளோ பேர் ஹைகோர்ட் பீச்சுக்கு போயிருக்கீங்க? ஹைகோர்ட்டில் there was a beach in which Gandhi spoke to 50,000 people later. 1920s Gandhi spoke to 50,000 people. அங்கே பீச்சே கிடையாது இன்னைக்கு. ஃபுல்லாக the port is enlarged இருந்தது. ஸோ அங்கே அந்த இடத்துலையும் ப்ளஸ் பார்க்ஸ்லையும் they'll keep your லவுட் ஸ்பீக்கர்ஸ். சாயங்காலம் போய் ஒரு 1 hour you can listen to a 10-minute lecture and ஒரு half an hour of songs. That is how radios were in Madras. This is 80 years back. இன்றைக்கி நம்ம செல்ஃபோனில் we are tracking satellites, right? அப்போ வந்து ராஜாஜி கவர்மெண்ட் டைமில் தான் வருது. ராஜாஜி வந்து இந்த ஊமைகள்லாம் அழகாக சொல்லுவார். ரொம்ப தப்பாக சொன்ன ஊமை வந்து ஹிந்தியை திணிக்கிறப்ப அவர் என்ன சொன்னார்னா, உங்கள் தட்டில் வைக்கிற சட்னி மாதிரி வேணும்னா தொட்டுக்கோ வேணாட்டி தொட்டுக்காது அப்படின்னாரு. ஸோ தட் பிகேம் a big riot. பட் ரேடியோக்கு அவர் என்ன சொல்கிறாருன்னா, அது மாட்டு வண்டி மாதிரி. மாட்டு வண்டி உங்களை எப்படி மெட்ராஸ் வந்து செங்கல்பட்டு கூட்டின்னு போகுதோ அந்த மாதிரி மியூசிக்காக ஒரு மாட்டு வண்டி கூட்டின்னு வருது. ரேடியோக்கு எக்ஸ்பிளனேஷன் கொடுக்குறாரு பாமர ஜனங்களுக்கு. MS was not the first person to sing on Madras radio, All India radio. DK Patamal sang the first song. Radio substantially increased the music handle இருந்தாரு. Western musico, Carnatic musico, radio வளர்த்த அளவுக்கு I don't think any other instrument or technology. So MS வந்து early ages he starts her kacheris. This is Chatram Somasundaram Chettiar's house in Devakote. The Wikipedia card in the Devakote article it gives Somasundaram Chettiar also Chatramங்கிறது வந்து தேவகோட்டை இது காசியில் வந்து நாட்டுக்கோட்டை சத்திரம்ங்கிறது very famous. Those is any Tamilian going there couldn't have stayed in a hotel. They have to stay in the நாட்டுக்கோட்டை சத்திரம், which is a very big establishment there. அவர் ஆரம்பிச்சாரு. In fact, he is my great grandfather. My father's maternal grandfather. அவங்க வீட்டில் பாடியிருக்காங்க 5 rupees ஒரு saree, flowers and fruits. இது வந்து தேசியராஜ் எனக்கு தெரியவே தெரியாத இந்த விஷயம். சத்திரம் சோமசுந்தரம் செட்டியார் எவ்வளோ பெரிய இதுன்னா யாழ்ப்பாணத்துலேருந்து இவர் வராரு, ஆறுமுக நாவலர் வராரு. ஹி ஸ்டேஸ் தேர் அண்ட் டஸ் லாட் ஆஃப் சைவம் ஒர்க்கு. அரியக்குடியோட ஃபர்ஸ்ட் கச்சேரியும் இந்த வீட்டில் தான். ஸோ ஒன் ஆஃப் MS-ஓட ஏர்லி கச்சேரிஸ் ப்ளஸ் அரியக்குடியோட ஃபர்ஸ்ட் கச்சேரி ஆஸ் அ யங் பாய். அரியக்குடி வந்து ஹி ஃபார்முலேட்டட் யுவர் கச்சேரின்னு சொல்லலாம். ஒரு கச்சேரினா இப்படி ஆரம்பிக்கணும், இப்படி முடிக்கணும், இதுக்குள்ளே பண்ணணும் நீங்கள், அதான் கொண்டு வந்தது அரியக்குடி தான். அந்த சயின்டிஃபிக் பேசிஸ் ஆஃப் அ கச்சேரி கொண்டு வந்தது அரியக்குடி. அரியக்குடியோட ஃபர்ஸ்ட் சாங் பஸ் அஃப்கோர்ஸ் அரியக்குடி வாஸ் த நெக்ஸ்ட் வில்லேஜ். தேவகோட்டை அரியக்குடி ஆர் ஜஸ்ட் 5 kilometers away. அரியக்குடியோட ஃபர்ஸ்ட் கச்சேரி இந்த வீட்டில் தான் நடக்குது. இந்த வீடை பற்றி நான் ஒன்றே சொல்லிடணும். இந்த ஒரு ஃபேமிலி ஆஃப் 5 cousins தே ரீபில்ட். இந்த செட்டியாருக்கு வந்து முக்கியமானது வந்து திருப்பணி, அந்த சைவ கோயில்களை திருப்பணி பண்ணுறது. அது செங்கல் கோயிலை வந்து இடிச்சிட்டு கருங்கலை வச்சு கட்டுவாங்க. ஸோ அதில் வந்து இந்த ஃபேமிலியை 4 cousins மட்டும் 36 தேவாரம் ஸ்ட்ரைட்ஸ் பண்ணியிருக்காங்க. ஸ்டார்டிங் ஃப்ரம் காலஹஸ்தி, இவரோட கசன் தான் வந்து காலஹஸ்தி கட்டியிருக்காரு. அதே மாதிரி திருவடை மருதுரோ என்னவோ 36 கோயில் தேவாரம் ஸ்ட்ரைன்ஸ் வந்து இந்த ஒரு ஃபேமிலி ஹஸ் பில்ட். அஃப்கோர்ஸ் ராக்ஃபோர்ட்டில் ஒரு முக்கியமான கச்சேரி சௌடையா வாசிக்கிறார். சின்ன பொண்ணுக்கு சௌடையா வாசிக்கிறாரு. புதுக்கோட்டை தட்சிணாமூர்த்தி ஒரு பிள்ளையும் வாசிக்கிறாரு. ஸோ இந்த கச்சேரி ஆர்கனைஸ் பண்ண ரொம்ப இன்ட்ரெஸ்டிங் ஃபார் எஃப்ஜி நடேசையர். எஃப்லாம் எப்படி ஒரு இது வரும், இன்ஷியல் வரும். இட் இஸ் இன்னைக்கு எங்களுக்கு டவுட் இருக்கு. இவர் வந்து ஃப்ரான்சஸ்ன்னு சொல்றாரு, கிராண்ட் டாட்டர் வந்து ஃப்ரான்சஸ்ன்னு சொல்றா. இந்துமத்தின்னு இருக்காங்க பாம்பேல, அவங்க வந்து ஃப்ரான்சஸ் சொல்றாங்க, இவர் ஃப்ரெட்ரிக்னு சொல்றாரு. தேசியராஜு சேயிங் இட்ஸ் ஃப்ரெட்ரிக். இது எப்படின்னா he was born in a Brahmin family. ரயில்வேல நீ கிறிஸ்டியனா இருந்தா ப்ரமோஷன் கிடைக்குங்கிறதுக்காக he becomes a Christian. ப்ரமோஷன்லாம் வாங்கிட்டு திருப்பி ஐயர் ஆயிடுறாரு. So he makes a transition twice. But phenomenal. அந்த சொல்றேன்ல வேணுங்கிறப்ப அந்த ஆள் இருப்பாருன்னு சொல்றேன்ல, 3 முக்கியமான ஆட்களை இவர் தான் டேலண்ட் ஐடென்டிஃபை பண்ணார். 3 பேரும் 3 எண்ட் ஆஃப் த ஸ்பெக்ட்ரம். இங்கே உட்கார வச்சா 3 எண்டு. யார்? ஒன்று வந்து அஃப்கோர்ஸ் M.S.Subulakshmiக்கு பெரிய கச்சேரி கொடுக்குறாரு. ட்ரெயினில் பிச்சை எடுக்கிற KB சுந்தராம்பாலை ஐடென்டிஃபை பண்ணி கச்சேரி கொடுக்குறாரு. பிச்சை எடுத்துக்க மாட்டேன், அங்கேயோ வரவா உட்காந்துருப்போம். அது கதை வளர வளர அப்படியே ட்ராமாட்டிக்காகிட்டே போகும். இவரோட ட்ராமாவில், ஹரிச்சந்திரா ட்ராமாவில் லோகிதாசனுக்கு ஒரு பையன் ரோல் கொடுக்குறாரு. யார்? MK தியாகராஜ பாகவதர். MK தியாகராஜ பாகவதருக்கு ஃபர்ஸ்ட் ட்ராமா சான்ஸ் இவர் கொடுக்குறாரு. KB சுந்தராம்பாலை ஐடென்டிஃபை பண்ணுறாரு. எல்லாம் வந்து ஐடென்டிஃபைங் டேலண்ட் இஸ் அ பிக் டேலண்ட் டுடே. இவன் பின்னால் 50 வருஷம் கழிச்சு நம்ம இல்லாத பெருசாக பின்னால் வரப்போனா நம்ம ஐடென்டிஃபை பண்ணுறது எவ்வளோ பெரிய விஷயம். யூ பீன் சென்ட் தேர் டு டூ அ டியூட்டி, யூ டன் இட். 3 முக்கியமான MKT அளவுக்குலாம் இன்னைக்கு ஒரு தமிழில் ஒரு சூப்பர் ஸ்டார் 10 ரஜினிகாந்த் ஈக்குவல். அதே KB சுந்தராம்பாள் லெக்சரும் வாங்கினான், நந்தனா இருக்கு. வென் ஹீரோஸ் ஆர் கெட்டிங் 150 rupees 200 rupees மந்த்லி சேலரி. 1952 வரைக்கும் 150 ரூபா சம்பளம் ஹீரோக்கு. அப்போ 36ல் ஒரு லேடிஸ் கெட்டிங் 1 lakh சேலரினா
விமன் இமான்சிபேஷன்லாம் எங்கேயோ போயிடுச்சு அந்த காலத்துலேயே. ஸோ இந்த 3 பேர் அவர் தான் கண்டுபிடிக்கிறாரு. நடேஷ் ஐயர் ப்ரொஜெக்டட் M.S.Subulakshmi as a child prodigy, டாப் மியூசிஷியன்ஸை கூப்பிட்டு ஒரு ரெஸ்பெக்டபிள் கச்சேரி கொடுக்குறாரு. அப்பயே பீப்புள் ஆர் கிஃப்டிங் ஆர் கோல்டு காயின்ஸ் அண்ட் டைமண்ட் இயரிங்ஸ். அது ஒரு முஸ்லீம் ஓடி போய் தங்க காசு எடுத்து வந்து கொடுக்குறா. இதே கதை நமக்கு எஸ் பாலச்சந்திரில் வரும். வீட்டில் ஓடி போய் லாகூரில் ஒரு கச்சேரியில் ஒரு ஐயரம்மா ஓடி ஒரு பஞ்சாபி அம்மா ஓடி போய் ஷி வில் கெட்ட ஒரு சித்தார் எடுத்து வந்து கொடுப்பா அப்படின்னு ஒரு கதை இருக்குது. அதே மாதிரி கோல்டு காயின்ஸ் கொடுத்துருக்காங்க இந்த இதில் முக்கியமான விஷயம் என்னென்னா டேலண்ட் ஹண்ட். ஆஃப்கோர்ஸ் எம்எஸோட ஃபஸ்ட்டு ஃபிலிமில் அவர் தான் ஹீரோ. எஃப்ஜி நடேஷ் ஐயா தான் சிவாசாதனமில் ஹீரோ வேறு. அப்புறம் திருச்சியில் வந்து கவுன்சிலில் ஹெட்டெல்லாம் இருந்தார். சைக்கிள் வச்சு இந்த டர்பன் கட்டி தான் போவார். வெரி ஸ்ட்ரிக்ட் மேன். அவர் ஒரு பெரிய கதையே இருக்காது, தனியாக டாக்கே பண்ணலாம். அது இது எஸ்டி சுப்புலக்ஷ்மி. எஸ்டி சுப்புலக்ஷ்மியும் சண்முகோடையும் ஃப்ரெண்ட்ஸு. அதனால் கும்பகோணம் மகாமகத்தில் ஒரு பாடுறதுக்கு ஒரு சான்ஸ். கும்பகோணம் மகாமகத்தில் அந்த காதி கான்ஃபரன்ஸ் நடக்கும், காதி அண்ட் ஸ்வதேசி கான்ஃபரன்ஸ் நடக்கும். அதில் பாடுறதுக்கு ஒரு சான்ஸ் கொடுக்கறதுக்காக அவள் தான் ரெக்கமெண்ட் பண்ணுறா. எஸ்டிஎஸ் இஸ் பவளக்கொடியில் வந்து எஸ்டிஎஸ் தான் ஹீரோயின். 1960 வரைக்கும் 56-57 வரைக்கும் பவளக்கொடி ட்ராமா வந்து எம்கேடி போட்டு இருந்தார். எம்கேடி ஹீரோயின் எஸ்டிஎஸ் தான் நடிப்பாங்க. எஸ்டிஎஸ் அண்ட் எம்கேடி வேர் ஹீரோயின் இந்த ஸ்டேஜ். அப்படியே கேஎஸ் வாங்கி கே சுப்பிரமணியம் வாங்கி இந்த படமாக எடுத்தார். ஸோ அது எப்படின்னா சென்சார் போர்டெலாம் கிடையாது. எம்கேடி பாடி சான்ஸ் தான் 3 ஹீரோயின். டமால் ஒரு கிசிங் சீன்லாம் வந்து உங்களுக்கு இதில் இருக்கவே இருக்காது ஸ்கிரிப்டில். டமால்னு ஹீரோயினை பார்த்து கிஸ் நோபடி கேன் சே எனிதிங். ஆனால் எஸ்டிஎஸ்க்கு மட்டும் தள்ளி இருப்பார், ஒரு வம்பு வச்சுக்க மாட்டார். ஏன்டான்னு பார்த்தா கேஎஸ் வாஸ் ஆக்சுவலி கோட்டிங் எஸ்டிஎஸ். ஹி மேரிட் எஸ்டிஎஸ் ஆஸ் அ செகண்ட் ஒய்ஃப். எஸ்டிஎஸோட பையன் தான் ராம்ஜி, அபஸ்வரம் ராம்ஜி. ஸோ எஸ்டி சுப்புலக்ஷ்மி ஷி வாஸ் அ ஃபினாமினல் ஹீரோயின். நான் பவளக்கோடி ஓடின அளவுக்குலாம் எந்த சினிமா அதுக்கப்புறம் ஈக்குவலன்ட் பார்த்தீங்கன்னா ஓடி இருக்காது. பவளக்கோடி அது மாதிரி 40s வரைக்கும் நல்லா ஷி வாஸ் ஹீரோயின். அவள் கொடுத்தவொன்னு தான் இந்த சான்ஸ் கிடைக்குது மகாமகத்தில். மகாமகத்தில் பாடிய சுப்புலக்ஷ்மின்னு மெட்ராஸில் கூட்டம் வரும் இந்த கச்சேரியில். இட் பிகேம் ஸோ ஃபேமஸ். கொஞ்ச நாளைக்கு இவங்க 2 பேர் வீட்டில் வந்து பத்மா சுப்ரமணியம் சேஸ் தேவர் லிவிங் த பிளேஸ் வேர் பத்மா சுப்ரமணியம் ஆஃப் கோர்ஸ் டாட்டர் பை ஃபர்ஸ்ட் ஒய்ஃப். எங்கன்னா அந்த டான்மிக் சேவியர் ஒரு ஸ்கூல் இருக்குல்ல, இதில் சாந்தோமில் அங்கே இருந்தோம் அப்படின்னு சொல்லுவா. இவங்க வீடு வேற எங்கேயோ இருந்திருக்கு. இந்த வீட்டில் வந்து மாடியில் ஷி ஹஸ் ஸ்டேட் போத் சண்முக வடிவு அண்ட் மெட்ராஸ்க்கு அவங்க வந்தோடனே எங்கெல்லாம் தங்கியிருக்காங்கன்னு பார்த்தா there is one theory which says that she stayed in a garage in Georgetown, one story that says that she stayed in Thana Street in புரசவாக்கம், one வந்து இவங்க வீடு மாடி வீடுங்கிறாங்க. பட் I don't know. ஃபஸ்ட்டு வந்து கே சுப்ரமணியம் வாஸ் நாட் இம்ப்ரெஸ்ட். இந்த பொண்ணு என்ன பாட போகிறான் அப்படின்னு இருந்துட்டு ஃபர்ஸ்ட் வாட்டி பாடினோட தே கேவர் பெட்டர் ஸ்லாட், செகண்ட் டைம் பாட சொல்லுங்க அப்படின்னப்போ கேஸ் வந்துட்டார், அந்த கச்சேரிக்கு வந்துட்டார். ஸோ மெட்ராஸ் வாஸ் ஃபாஸ்ட் பிகமிங் த நியூ கல்ச்சரல் ஹப். இது வந்து ஸ்டார்டட் வித் த துபாஷஸ் அஃப்கோர்ஸ். டாஞ்சூர், புதுக்கோட்டை, விஜயநகரம், உடையார்பாளையம், பொப்பிள்ளி, செட்டிநாடு, எட்டயபுரம் எல்லாமே இருந்தால் பிக்கஸ்ட் வாஸ் ஜஸ்ட் எமர்ஜிங். Madras was organizing culture in ways that you are not imagined, whether it be literature or your cinema or your poetry or Carnatic music. முக்கியமாக பிளாக் டவுன் தான். மெட்ராஸ்னால் நீ பிளாக் டவுன் தான். நீ ஜார்ஜ் டவுன் தொண்டைமங்கலம் மடந்த சபான் இருந்தது, patronage of the Dubashas. Without black town, most of these big names that you see in Carnatic music would not have lasted. அங்கே தான் அந்த சபாஸ் ஆரம்பிக்குது. Sabas took it upon themselves to lay the rules for performance. Tyagaraja was raised to becoming a saint. Swadhisthana was a king. They made him a composer. Ellame Sabas were all powerful. They are the Vishwakarmas of culture. They were the Dwarakapalas of any performers. So anala the Sabas could determine anything they wanted, all by being all powerful. Some of them were getting tickets as well, and ஒரு ஸ்பான்சர் இல்லாமல் எங்களால் சர்வே ஆக முடியும்னு கர்நாடிக் மியூசிக் வாஸ் ஸ்டாண்டிங் ஆன் இட்ஸ் ஓன் ஃபீட் only in Madras. Anyone who mattered in cultural history made a beeline to Madras. Automatically they all started coming. Bus புடிச்சு ட்ரெயினை புடிச்சு எல்லாரும் வர ஆரம்பிச்சிட்டாங்க. Of course the drama, the music, the cinema எல்லாமே இங்கே தான். ஆரம்பத்தில் எம்எஸ்ஐயும் அவங்க அப்பா அம்மா இங்கே வந்தவங்களை ஆதரிச்சவங்க வந்து she never forgot in her life. One is this Anjaneyulu Chetty who gives her a chance to sing in the first Sabha. The other one is OMSPL Lakshmanan Chettiar. They were very early sponsors. எனக்கு தெரிய லக்ஷ்மணன் செட்டியாரோட கிராண்ட்சன் கச்சேரி வரைக்கும் பாடினா. She made a point to sing in all the grandchildren's, both Anjaneyulu Chetty which was Madras and Lakshmanan Chettiar wherever it was held, Chettinad. அவங்க வீடு கச்சேரி எல்லாத்துலேயுமே MS used to come and sing. Lakshmanan Chettiar happens to be a great grandfather of my wife. ஸோ அந்த இது ஸோ மியூசிக் நமக்கு டைரெக்டாக கனெக்ஷன் இல்லைனாலும் எங்கேருந்தோ வந்து நம்மளோட ஒட்டுறது. ஷி நெவர் ஃபர்காட். லக்ஷ்மணன் செட்டியார் இஸ் அட் ஃபேமஸ் ராண்டார்கையோட ஃபேமஸ் கேரக்டர் ஹூ கெட்ஸ் மர்டர்ட் இன் தட் ஆர் போட்மேல் கேஸ், போட்மேல் மர்டர் கேஸ்ன்னு சொல்லிட்டே இருப்பார்.
who was in the carriage with him அப்படின்னு who was the eyewitness அப்படின்னு ஒரு கலெக்ட் பண்ணிட்டே இருப்போம். That happened in 43. OMSP Lakshman Chettiar was the one who murdered in 1943. Rand Arkayயோட ஃபேவரட் ஸ்டோரி. எந்த ஹால் தெரியுது? அது நம்ம யாருமே உள்ள போயிருக்க முடியாது. கோக்லே ஹால். கோக்லே ஹால். One of the best auditoriums in Madras. The foundation of Indian independence was laid here. The Indian independence ஓட foundation brick வந்து பார்த்தீங்கன்னா ஹோம் ரூல் லீக். அது பேசுறதுக்காக அரைஸ் இந்தியா அவேக் இந்தியான்னு ஆனி பெசன்ட் பேசுறதுக்காக சொந்த காசில் கட்டினது. It also became because அதுக்கு வாடகை they needed to be self supportingனால they started hiring it out for musical sabas. Automatically this became very important. ஆனால் ஆனி பெசன்ட் போகிறப்ப ஒன்னே சொல்லிட்டு போயிட்டா, no Devadasis will sing here. Only people from other caste. அவர் வந்து she wanted to actually redeem the எனக்கு வந்து ஒரு ஹீத்தர் வில்லியம்ஸ்னு ஒரு பெரிய டான்சர் ஃப்ரம் சவுத் ஆஃப்ரிக்கா. ஷி கம்ஸ் ஹியர் எவ்ரி ஒன்ஸ் இன் 2 years ஃபார் த சீசன்லாம் வருவாங்க. அவங்க புக்கில் தான் எழுதிருப்பாங்க 3 witches of அடையார்னு எழுதிருப்பாங்க. ஆனி பெசன்ட் ஒன்னா, முத்துலட்சுமி ரெட்டி ஒன்னா, இவங்க ஒன்னா. லாஸ்ட் மந்த் டாக் வாஸ் அபவுட் ஒன் ஆஃப் த அதர் ருக்மணி தேவி பற்றி. ஹவு டான்ஸ் அண்ட் கல்ச்சர் வாஸ் அப்ராப்ரியேட்டட். வி ஹேட் டாக் அபவுட் பை நித்யா பிள்ளை வந்து how these arts were appropriated from the Devasasi community னு she gave a 2-hour talk. அதை கேட்கப்ப அது நியாயமாக தான் தெரியும். ஸோ ஆனி பெசன்ட் எப்படிப்பட்ட ஆளுங்கிறது நம்மளுக்கு தெரியணும். பாடல் பெற்றவர். பாரதியார் இவரை பற்றி ஃபுல் புக் எழுதியிருக்கார், திட்டி எழுதியிருக்கார். அதான் ஒரு பிரச்சனை. வாழ்த்து எழுதல த ஃபாக்ஸ் வித் த கோல்டன் டெயில். ஹி வாஸ் ரிடிக்யூலிங் ஹர் கோல்டன் பிளாண்ட் ஹேர். த ஃபாக்ஸ் வித் த கோல்டன் டெயில் இவர் நக்கல் அடிச்சு ஒரு புக் எழுதியிருக்கார் இங்கிலீஷில். அண்ட் பட் பாரதியார் கடலூர் ஜெயிலில் இருக்கப்போ இவ தான் வந்து ஷி டாக்ஸ் டு த கவர்னர் அண்ட் கெட்ஸ் ரிலீஸ்ட் பின்னால். அண்ட் பர்னாட் ஷா கால்ஸ் ஹர் ஷி இஸ் அ பார்ன் ஆக்ட்ரஸ் அப்படின்னு ஒரு நக்கல். எல்லாத்தையும் அவர் நடிச்சு சாதிச்சிருவா அப்படி பர்னாட் ஷாவும் பாரதியாரும் பாடின ஒரே ஆள் ஆனி பெசன்ட்டாக தான் இருக்க முடியும். ஹர் ஸ்டாச்சு ஆன் த பீச் வாஸ் ஒன் ஆஃப் த ஏர்லியஸ்ட் ஸ்டாச்சூஸ். வே பேக் இன் 1900s we had her statues. So everybody from Gandhi, Nehru, Annie Besant, everybody spoke in Blacktown. Blacktownல இங்கே கோக்லே ஹாலில் பேசினாங்க. பட் கூட்டம் எக்கச்சக்கம் வரும். they could not stop the talks. சென்சார்ஷிப் பண்ண முடியல. ஸோ கூட்டம் ஜாஸ்தியாக வந்துச்சுன்னு கோர்ட்டில் கேஸ் போடுவாங்க. 10 ரூபா ஃபைன் போடுவாங்க. த டாப் லாயர்ஸ் இன் மெட்ராஸ் ஸ்டார்டிங் ஆஃப் சிபி ராமசாமி ஐயர் வேர் மெம்பர்ஸ் ஆஃப் த கோக்லே ஹால். ஸோ தே யூஸ் டு அப்பியர். இந்த 10 ரூபா ஃபைனை குறைக்கிறதுக்கு டு மேக் இட் அ மேட்டர் ஆஃப் பிரின்சிபல் கோர்ட்டில் வந்து அதை அப்பீல் பண்ணி 2 ரூபா ஃபைனை குறைப்பாங்க. இது வந்து டு மேக் இட் அன் இஷ்யூ. ஸோ எவ்ரி டைம் தேர் இஸ் ஓவர் crowding they used to go to court and get the fine reduced. No Devadasis were allowed. So Indian Fine Arts Sabha வரப்போ they want M.S.Subulakshmi to come and sing. Yes? Kokila Hall is owned by YMI. YMI was also started by Annie Besant. This hall was built by YMI திறந்திருக்கு, இது மூடி இருக்கு because of a court case. Because they wanted to knock it down and build a concrete monstrosity. பட் இப்போ வந்து கேஸ் ஜெயிச்சு அன்றைக்கி வந்து ஐ வாஸ் ஸ்பீக்கிங். அப்போ வந்து இந்த பழைய நட்ராஜ் நம்ம பழைய எம்எல்ஏ இருக்கார்ல போலீஸ் டிஜிபி அவர் சொன்னார் the case has been won and the government is going to renovate the whole thing சொன்னார். I haven't seen the news but it's a good thing. ஸோ சௌந்தர்யா மஹாலில் பாடுறா. சௌந்தர்யா மஹால் வந்து கோவிந்தப்ப நாயகன் ஸ்ட்ரீட்டு. இட் இஸ் நாட் இன் த ப்ரெஸ்டீஜியஸ் கோக்லே ஹால். இட் இஸ் அ ஸ்மால் சபா பட் இட் ஹஸ் அ வெரி பிக் ஃபியூச்சர். 6 years before MS sings there, the music academy was started there. மியூசிக் அகாடமியோட ஃபர்ஸ்ட் மீட்டிங் ஹேப்பன்ட் இன் சௌந்தர்யா மஹால். இன்னைக்கு இடிச்சு ஒரு பிளம்பிங் அண்ட் எலக்ட்ரிக்கல் ஷாப் இருக்குது, அங்கே பெரிய ஷாப் இருக்குது. இங்கே தான் இருந்து இந்த ஃபர்ஸ்ட் மீட்டிங்கில் சத்யமூர்த்தி கலந்துருக்காரு. மார்கரெட் கசன்ஸ் வெள்ளக்காரி. பட் மார்கரெட் கசன்ஸ் வாஸ் த பர்சன் ஹூ புட் த டியூன் டு தர் ஜனகணமன. அவ கலந்துக்கிறா ஃபர்ஸ்ட் மியூசிக் அகாடமி மீட்டிங்கில். அப்போ தான் ஷி மீட்ஸ் த மோஸ்ட் இம்பார்ட்டன்ட் டர்னிங் பாயிண்ட் இன் அவர் லைஃப், சதாசிவம். So what would Kalki and MS, once again we come to another FG Nadesayar மாதிரி another character, முக்கியமான character which comes into their lives. 2 பேர் கல்கிலாம் எனக்கு வந்து ஒரு எனக்கெல்லாம் என்னை பொறுத்த வரைக்கும் பிரம்மா விஷ்ணு சிவன் கல்கி அந்த மாதிரி ரேஞ்ச் எனக்குலாம். ஸோ வி ஆல் க்ரோன் அப் வித் கல்கி. வி ஹவ் பீன் கிரியேட்டிவ் பீப்புள் பிகாஸ் ஆஃப் கல்கி. ஸோ கல்கி என்ன வாய்ப்பாடு ஹானஸ்டாக பார்க்கணும். நான் கல்கி வானத்துலேருந்து உச்சார சொல்லவே மாட்டேன். கல்கியோட முதல் புக்கு 4 காப்பி வித்தார். 4.5 காப்பியும் பாரு. அவர் ஒரு ஜோக் தான் பண்ணுவார் எல்லாத்துலையும். ஒருத்தர் வந்து பாதி ரேட் கொடுத்தா ஒரு புக் வாங்கினா 1000 காப்பி அடிச்சு வச்சு 4.5 காப்பி வித்தார். How could he become the best selling author of all times in Tamil history? One man, Sadasivam. MS is in wilderness. There are 100 people like her. D.K. Patamalinga பாடுறா, MLV அங்கே பாடுறா, வசந்த கோகிலம் பாடுறா, ராஜம் புஷ்பவனம் பாடுறா. MS மட்டும் தனியாக அங்கே வந்து யூஎன்ல எப்படி பாட முடியுது? சதாசிவம். ரொம்ப பேர் என்ன சொல்லியிருக்காங்க, த மோஸ்ட் இம்பார்ட்டன்ட் பர்சன் இன் சிங்கர்ஸ் லைஃப் இஸ் ஹஸ்பண்ட் அப்படிம்பாங்க. அந்த மாதிரி சதாசிவம் கரெக்டான டைமில் வந்தது. இட் மேட் அ பிக் சேஞ்ச்.
He was a very haughty man. He cancelled kacheris in the last minute. The sabhas were terrified of him. He was a simma soppana madi. He could do anything in the last minute. நான் சொல்கிற பாட்டு தான் அவள் பாடணும், அவளோட ப்ரெஸ் கான்ஃபரன்ஸில் நான் தான் பதில் சொல்லுவேன் எல்லாம். he used to write speeches praising himself. வந்து நான் we are going to go into that. மக்ஸாஸே அவார்டு வாங்குறப்போ she reads a speech. அவரோட இங்கிலீஷ் வார்த்தை பர்செப்டார் ஒரு வார்த்தை இருக்கும், அதை அடித்து தமிழில் பர்செப்டார்னு எழுதியிருப்பான். she reads அவரை பற்றி அவ்வளோ பெருமையாக அந்த he was not humble and all. He was not modest, he was not humble, but he was also a bully, a terrible bully. இது முக்கியமான விஷயம் எங்களோட ஹிஸ்டாரிக்கல் ஃபிக்ஷனில் என்ன வருதுன்னா, விக்ரமன் ஒரு பெரிய ரைட்டர், 35 ஹிஸ்டாரிக்கல் நாவல் எழுதினார். அவர் வந்து நந்திபுரத்து நாயகர் ஒரு புக் எழுதுறாரு. கல்கி வந்து புக்கை வந்து அப்ராப்டாக முடிச்சிருவார். பொன்னியின் செல்வனை வந்து he will finish it in April. ஹீரோ ஹீரோயின் கல்யாணம் பண்ணியிருக்க மாட்டாங்க, இவர் ராஜாவாக இருக்க மாட்டான், ஒன்றுமே இருக்க டுமீல்னு விட்டு போயிடுவார். பட் கேட்டப்போ அவர் ஒன்று சொல்லுவார், ஏன்டா நீ முடிக்கலன்னு யாரும் கேட்கல, ஏன் முடிச்சான்னு கேட்குறீங்களா, அது வரைக்கும் சந்தோஷம் அப்படின்னு சமாளிப்பார். பட் within 5 months he'll die. He had a premonition, he didn't want anybody to continue. பட் கடைசி ஒரு 10 பாயிண்ட் கொடுக்குறப்போ அவர் சொல்லுவார், யாராவது இதை கண்டினியூ பண்ணுங்க. இதை முதல்ல சீரியஸாக எடுத்துனது விக்ரமன், கடைசியாக சீரியஸ் எடுத்தது நான். என்னோட காவிரி மைந்தன் கேம் 10 years பேக். பட் அப்பயே வந்து என்கிட்ட முதல்ல எல்லாருமே வார்ன் பண்ணாங்க, கல்கி மேகசினில் சும்மா இருக்க மாட்டானுங்க, ஏதாவது கலாட்டா பண்ணுவாங்க, யூ செக் அவுட் த காப்பிரைட் ரூல்ஸ். தோ த புக் ஹஸ் பீன் நேஷனலைஸ்ட், த கேரக்டர்ஸ் ஹவ் நாட் பீன் நேஷனலைஸ்ட், ஸோ யூ மே நாட் பி ஏபிள் டு யூஸ் அப்படின்னாங்க. வரதுலாட்டு நமக்கு தோணிச்சு தான் ஃபஸ்ட்டு புக் எழுதுவோன்னு சொல்லி ஐ ரோட் காவிரி மைந்தன் 4200 pages. அப்போ விக்ரமன் wrote it in the 60s. He took it very very seriously and wrote it. அப்போ சதாசிவம் could just call Nehru on the phone. On the phone he could call the Prime Minister. கூப்பிட்டு விக்ரமன் அந்த மாதிரி புள்ளி பண்ணார். விக்ரமன் என்கிட்ட சொன்னார், விக்ரமன் ரெண்டும் சொன்னார், அதையும் சொல்லிக்கணும். விக்ரம் முதல்ல வந்து இதெல்லாம் சொல்லிட்டாரு, அது சொன்னதை மறந்துட்டு அப்புறம் பேர காத்த எல்லாம் ஒன்றுமே இல்லை, அப்புறமே தான் கல்கி கூட நான் பேக் எழுதினேன் அப்படிலாம் சொல்லுவார். பட் அவர் வந்து he called him and said, I will finish you off, I'll finish your literary career if you write anything that Kalki has written. அவர் யூஸ் பண்ண எந்த கேரக்டர் யூஸ் பண்ணாலும் மாட்டிக்கும். ஸோ நந்தினியை வந்து ஒரு தேவின்னு மாற்றிடுவார். ஸோ முழுசாக எழுதி முடித்த புக்கை நோ கம்ப்யூட்டர், அதை போட்டு பிராண்ட மாதிரி இருக்கும். அதில் வந்து வந்தியத்தேவன்லாம் ரியல் கேரக்டர்ஸ் அதெல்லாம் யூஸ் பண்ணியிருப்பார். இந்த நந்தினி அந்த மாதிரி கேரக்டர் எல்லாத்தையும் தலைவி அந்த மாதிரி பேரை மாதிரி. இது புக் வாஸ் இன் ஷாம்பிள்ஸ் பை த டைம். நான் கூட அவர்கிட்ட சொன்னேன், நேரம் இப்போ தான் காப்பிரைட் போயிடுது இல்லை சார், திருப்பி ரீரைட் இட், அதுக்கெல்லாம் நம்மளுக்கு தெம்பு இல்லை அப்படின்னார். அவள் தான் மூளை கேட்டார், எழுத்தெல்லாம் நல்லா பண்ணுறேன், சாப்பாடுக்கு என்ன பண்ணுறேன் அப்படின்னாரு. சாப்பாடுக்குலாம் எனக்கு வேறு ஏற்பாடு இருக்குது சார். விக்ரமன் இஸ் வெரி ஹியூமரஸ் கேரக்டர். டி நகரில் மாடியில் வீடு, நாங்கள் என்ன கல்கி ஃபங்க்ஷன் வச்சாலும் we used to go and call him. Of course he is no more now. So the entire MS story, the narrative has been designed by one person, சதாசிவம். அவர் சொல்கிறது தான் நம்ம எல்லாருக்குமே ஹிஸ்ட்ரி தெரியும், அவர் தன் கதையை சொல்லிக்குவார். பட் we'll have to also கடியாவட்டிங்க ஒரு கிராமம் இருக்குது செட்டிநாட்டில், அங்கே தான் படித்தார். அந்த ஸ்கூலோட சென்டினரிக்கு நான் போயிருந்தேன் 2 years முன்னால், பூமிநாதர் ஸ்கூல் நினைக்கிறேன். அதே ஸ்கூலில் தான் சத்தியமூர்த்தியும் படித்தார். நம்ம சுவாமிநாதன் சார் டிஎஸ்சி அவங்க அப்பா வந்து வாஸ் அ டீச்சர் இன் தட் ஸ்கூல். ஸோ லாட்ஸ் ஆஃப் கனெக்ஷன்ஸ். அந்த ஸ்கூலில் படிக்கிறப்ப காந்தி திருச்சியில் வந்திருக்காங்கிறப்போ 25-30 கிலோமீட்டர் நடந்து வந்து காந்தியை பார்த்துருக்காரு. ஹி வாஸ் அ ஃப்ரீடம் ஃபைட்டர். பட் அவர் சொன்ன லெவலுக்குலாம் இருந்திருக்குமான்னு தெரியல. ஏன்னா மற்றெல்லாம் நம்ம வாட்டர் டவுன் பண்ணி பார்க்குறப்போ சுப்பிரமணிய சிவாவோட ஃபாலோவராக இருந்திருக்கார். சுப்பிரமணிய சிவாவுக்கு ஒரு 20 ஃபாலோவர் கோயிங் ஆல் ஓவர் தமிழ்நாடு. சடனாக ஒரு நாளைக்கு அவருக்கு லெப்ரசின்னு ஒன்று 29 பேர் போயிட்டான் ஆளில். இவர் மட்டும் தான் நிற்கிறார். இவர் வந்து அப்போ கூட இவருக்கு இது நான் அவருக்கு சேவையெல்லாம் செஞ்சேன்லாம் சொல்கிறார். பட் இவர் வித்திம் ரெக்கார்ட்ஸ் தட் இவர் வித்திம் டில் த எண்டு. அப்போ ஜெயிலில் இருக்கப்போ சுப்பிரமணியம் சிவா என்ன பண்ணுறாரு, ஒரு மன்னிப்பு கடிதம் எழுதி கொடுத்துட்றாரு வெள்ளைக்காரங்க. ஸோ சுப்பிரமணியம் சிவா இஸ் லைக் அப்படியே ஒரு ஜெயண்ட் மாதிரி இருந்தது, டக்குனு கொலாப்ஸ் ஆயிருது அந்த இமேஜ். இவரெல்லாம் இஸ் அந்த மிடில் நான் நம்பின ஆள் இப்படி பண்ணிட்டாரே, பண்ண மாட்டான்னு நினச்சேனே. அதுக்கப்புறம் தான் இப்போ ராஜாஜியோட கனெக்ஷன் கிடைக்குது. அதே டைமில் தான் கல்கி ஆல்சோ கெட்ஸ் ராஜாஜி கனெக்ஷன். தட் இஸ் ஹவு தே ஆல் ஃபார்ம். ஒரு ராஜாஜி கேன் நாட் டூ எனிதிங் ராங் அப்படி ஒரு குரூப் எப்பவுமே நம்பும். ஸோ அந்த குரூப்போட தே வர் ஆல் தேர். கடைசியாக சுற்றி கித்தி ஆனந்த விடனில் வந்து செட்டில் ஆகிடுறாரு. ஆனந்த விடனில் டெப்யூட்டி எடிட்டர்ஸ் கல்கி, எடிட்டர்ஸ் அஃப்கோர்ஸ் வாசன், அண்ட் செட்டில் டவுன் ஆனந்த விகடன். அப்போ ஆனந்த விடனில் என்ன ஆகுதுன்னா, we should also mention this first. வந்து அப்போ என்ன மாதிரி நிலைமையில் இருந்தது அவங்க ஃபேமிலிங்கிறப்போ, இந்த கேரக்டரோட பேர் என்ன தெரியுமா? தில்லானாம நம்பால சண்முகம், இவள எம்எஸ் அம்மா பேர் என்ன? சண்முக வடிவு அண்ட் வடிவாம்பாள். ஸோ அந்த லிட்டரரி அங்கே எல்லாருக்கும் அந்த கதைகள் எல்லாமே தெரிஞ்சிருக்கு. ஒரு 15 வருஷம் கழிச்சு அதே கதை ஒரு சிங்கரை டான்ஸராக மாற்றி ஒரு அதே கதை அதே மாதிரி கேரக்டர் கொண்டு வந்துருவார். ஸோ ஐ திங்க் சண்முக வடிவு வாஸ் மேட் இம்மார்டல். யாருமே மறக்க முடியாது இந்த ரோல்லாம். ஸோ வடிவு இன் தில்லானா மோகனாபால், அஃப்கோர்ஸ் த 2 வடிவுஸ். என்ன ஆகுதுன்னா, we have I think that slide went off in that. Sorry.
வி ஹாவ் பிரேம்சந்தோட நாவல் இருக்குது, அதை வந்து அம்புஜம்மாள் வந்து தமிழில் டிரான்ஸ்லேட் பண்ணி ஆனந்தவனில் போட்டிருக்காங்க. கே சுப்ரமணியம் வாண்ட்ஸ் டு டைரக்டட். கே சுப்ரமணியம் வந்து ரொம்ப பிரமாத ஹிஸ்டாரிக்கல்ஸ்லாம் எடுத்துட்டாரு, மித்தாலஜிக்கெலாம் எடுத்துட்டாரு. பாலயோகினியோட ஹி வாண்ட்ஸ் டு கம் இன் டு இது வாட் யூ கால் சோஷியல் மூவிஸ். அவர் ரொம்ப பிடிச்சிருக்கு. இந்த ராஜாஜி கவர்மெண்ட் ஃபார்ம் பண்ண போறாரு, 37-38 ஃபார்ம் பண்ண போறாரு. காங்கிரஸ் ஹஸ் அக்ரி டு கம் பேக் இன் எலெக்ஷன். காங்கிரஸ் என்ன பண்ணுவாங்கன்னா, நாங்கள் கலாட்டா பண்ணுவோம், பட் எலெக்ஷன் நிற்க மாட்டோம். ஸோ எவ்ரி டைம் ஜஸ்டிஸ் பார்ட்டி வாஸ் வினிங் பிகாஸ் த காங்கிரஸ் வாஸ் நாட் கமிங். ஸோ காங்கிரஸ் ஜெயிக்க போகிறாங்கன்னு அப்படியே வெண்ணை திரண்டு வர போகிறப்ப லாட் ஆஃப் பீப்புள் ஸ்டார்ட் டாக்கிங் நேஷனலிசம். ஸோ அது கேஸுக்கு ரொம்ப பிடிச்ச ஃபீல்டுங்கிறனால ஒவ்வொரு ஒரு பெட் டாபிக் எடுத்துக்குவார். ஸோ ஒன்று எடுத்து பேசுவார், இதில் டவுரி பேசுவார், இதில் வந்து யங் கேர்ள் மேரிங் எல்டர் மேன் அதெல்லாமே பேசுவார். ஸோ அது கதை எடுக்கிறப்போ அதை நெகோஷியேட் பண்ணுறதுக்காக they will Sadasivam will meet KS. அப்போ Sadasivam will also try to push in MS as a, they were not married then, or as the heroine. ஸோ இது எப்படி MS வந்து அவர் ஃபஸ்ட் இது வருதுன்னா, ஆனந்தவிடன் டஸ் அன் எக்ஸ்க்ளூசிவ் ஒரு 8 பேஜோ 12 பேஜ் சப்ளிமெண்ட் ஆன் MS. அதை வந்து ஃபுல்லாக சதாசிவம் தான் ரெடி பண்ணுறாரு. கெட்டிங் த அட்வர்டைஸ்மெண்ட்ஸ், கெட்டிங் த ஃபோட்டோகிராஃப்ஸ் ரெடி, அதர் திங்ஸ் ரெடி, அதுதான் உங்களுக்கு வந்துடுது. தென் அஃப்கோர்ஸ் பட் he was always suspicious about the intentions of Sadasivam. Till this history is very, very clear. We have details. அதுக்கப்புறம் it becomes very, very hazy. Next 10 years becomes very, very hazy. And சண்முகவடி வந்து சினிமாவுக்கும் பிடிக்கல, அவளுக்கு மெட்ராஸில் கர்நாடிக்கும் பிடிக்கல. She wants her daughters to get settled. அவள் செகண்ட் டாட்டர் she marries as a second wife to a mill owner in கோயம்புத்தூர். எம்எஸ்ஸுக்கும் அந்த மாதிரி ஏதாவது கல்யாணம் பண்ணி வச்சிடலாம்னு சொல்லிட்டு ராம்நாட் ஜமீனில் ஒரு ஆளோ, தேவக்கோட்டையில் ஒரு ஆளோ, ஒன் ஆஃப் தெம் ஷி இஸ் ஐடென்டிஃபைட். பட் அது வந்து அதுக்கு மெயின் முட்டுக்கட்டையாக இருக்கிறது சதாசிவம். ஸோ she didn't like Sadasivam at all. This is Saktivel, of course. We will come back to him later. Oh, sorry, I missed some slides. So, afraid of Sadasivam's growing influence, Vadivu takes back her daughter to Madurai. Appa Sadasivam must have written off MS Varamata Neme. He must have gone back to doing his own job. And she used to refer to him as a Kadar man. And the Kadar Vikramandan, she used to refer. And at one point, MS rebels in that docile MS கிடையாது. She rebels in her house and runs away. How she came from there to here, Gauri Narayan challenges, saying that she could not have come alone, but we still don't know. ஏன்னா MS அதை பற்றி வாயை திறக்கவே இல்லை. So we don't know. We have only Sadasivam's version of that. So she runs away from Madurai, comes to Madras, goes to a very big congressman in Kadar. I want some help. அவர் இஸ் அ மேரிட் மேன். பயந்து டக்குனு இவ்வளோ ஒரே ஜட்காலை வச்சு கூட்டின்னு வந்து சதாசிவம் வீட்டில் விட்டுறார். சதாசிவம் வீட்டில் யாரெல்லாம் இருக்கா? அவங்க அம்மா, சிஸ்டரோட 2 பசங்க, பிரெக்னென்ட் ஒய்ஃப், பெரிய டாட்டர், இவ்வளோ பேர் இருக்க வீட்டில் ஷி கோஸ். அஃப்கோர்ஸ் யூ கேன் இமேஜின் த கன்ஃபியூஷன்ஸ் தட் மைட் ஹவ் கம் தேர். அண்ட் இங்கே வந்தப்புறம் போத் சண்முக வடிவு அண்ட் சக்திவேல், ஹூ இஸ் அ பிரதர், தே கம் ஹியர் டு பெக் ஹர், மிரட்டுறாங்க. அண்ட் அட் ஒன் பாயிண்ட் S.D. சுப்புலட்சுமி ஒரு கதை சொல்கிறாங்க. 2 குரூப் ஆஃப் ஃபார்ம் ஆயிடுது. சண்முகவடி வாஸ் நாட் அ வீக் பர்சன். ஷி ஹேட் ஸ்பான்சர்ஸ் who wanted her M.S.Subulakshmi to be a bigger person. And of course, K. Subramaniam had already fixed her for a movie, which we are going to come to very short. The ரெண்டு குரூப்புக்கும் நிறைய பிரச்சனை இருக்கு. At one point, Subulakshmi is taken by her mother and locked into a house. இவங்க திருப்பி போய் அவளை ப்ரொடெக்ட் பண்ணி கொண்டு வராங்க. வெளியில் வந்து போலீஸ்கார மாதிரி 4 பேர் ட்ரெஸ் வச்சு காவல்லாம் வச்சோன்னு S.D. Subulakshmi ஒரு வருஷனில் 1950s சொல்கிறாங்க. Before that, we are going to come to the movies, of course. தனியாக வர போகிறோம். என்ன ஆகுதுன்னா, இந்த 2வது படம் நடிக்கிறாங்க. 2வது படம் வந்து அவரே ப்ரொடியூஸ் பண்ணுறாரு, சகுந்தலை. அதில் வந்து GNBயோட. அண்ட் அஃப்கோர்ஸ் த மோஸ்ட் கான்ட்ரவர்ஷியல் சிஸ்டம் இஸ் தட் யூ ஹவ் டு இமேஜின் ஹர் as a 20-year-old girl who was insecure. Don't imagine her as a 70-year-old singer who has got a Bharat Ratna and was sung in the United Nations. As a 20-year-old girl, she was feeling secure with the person or co-actor. She has written a few letters. The letters are still preserved by some of GNB's people. இந்த லெட்டர்னால தான் otherwise very, very good book, Georgeoட பிரமாத book, got very penalized because of printing these letters. That is a very well researched book. நம்மள மாதிரி தான் வச்சுக்கலாம், வெளியில் சம்மந்தமே இல்லாமல், மியூசிக் சம்மந்தமே இல்லாமல் he was looking at it with a different eye. ரொம்ப பிரமாத book. Abhita and Parvati, both names of Sadasivam's wife. She delivers the second child and is bitten by a scorpion and dies. This could have happened either in Udayarpalayam or elsewhere, but within a year they get married. So இந்த லெஃப்ட் ஃபோட்டோ வந்து எலிஸ் டங்கன் எடுத்த ஃபோட்டோ. எலிஸ் டங்கன் வாஸ் ஆல்சோ a good photographer. கல்யாணம் எடுத்த ஃபோட்டோ இது.
திருநீர்மலையில் இன்றைக்கி அந்த மாதிரி இன்றைக்கெல்லாம் வந்து யூ cannot run away and marry in Madras. You have a rule, I don't know how many of you know that. இன்றைக்கி வந்து கல்யாணத்துக்கு வந்து ரிஜிஸ்டர் பண்ணுறதுக்கு the girl's mother has to sign. அப்புறம் என்ன லவ் மேரேஜ் அப்புறம் ஓடி போய் கல்யாணம் ஒன்றும் கிடையாது. அப்புறம் the point is Tamil Nadu government also gives 25,000 rupees as a reward for intercaste marriages. How will it happen? So it's being an oxymoron both ways. So of course, she gels with that family, new family. She becomes a mother to the motherless daughters. The girls also adjust with her. Girls become co-actresses and co-singers on stage. ரொம்ப ஒரு புதுசாக பார்க்குற ஃபேமிலிக்கு ஒரு 40 years nobody even knew the earlier history of MS. They believed this was the farce that they were doing was the real thing. But they didn't do it intentionally. They were a loving family. They seemed to be in, MS went into a depression when Radha died before her. அதனால் they had ஒரு மாதிரி different type of relationships. She gels into a role as a wife and a mother. In a way it could have been an effort of her to erase the past. பழச ஃபுல்லாக அழிச்சிட்டு நான் புது வாழ்க்கை ஆரம்பிக்கிறேங்கிறதுக்கலாம். இந்த ஒரு யூ ஹாவ் நைஸ் ஃபோட்டோகிராஃப்ஸ் ஆஃப் அ ஹாப்பி ஃபேமிலி. தே கோ ஆன் டூர்ஸ். இந்த தாஜ்மஹால் மேலே ஒன்று தெரியுது பார்த்தீங்களா? என்னது தெரியுதா அது? The Taj Mahal was camouflaged to hide it from Japanese bombers. With this, we did it in 1971 also. In the photo, அதுக்காக தான் போகிறோம். Though MS was not there, Radha is there in this photograph. And மேலே ஃபுல்லாக பேம்பூ கட்டி they made it so that it could be hidden from the sky. இதோட ஃபுல்லாக பேம்பூ கட்டினது நம்ம இண்டோ பாகிஸ்தான் வார் 1971 we can see. எனக்கு ரொம்ப நாளாக ஒரு தியரி உண்டு. சிவகாமி சபதம் was also about MS. You cannot be close to a family. A writer cannot be close to a family and not be affected by it. இந்த கலாட்டாலாம் நடந்துட்டு இருக்கப்ப சுபலக்ஷ்மி சிவகாமி இங்கே சிங்கர் இங்கே டான்ஸர், they don't marry the man they love or something like that. And அதில் வந்து நரசிம்மரோட 2 குழந்தைகளை அவள் தான் வளர்ப்பான். பார்த்திபன் கனவுல சொல்லுவார், கல்கி சொல்லுவார், அந்த 2 குழந்தைங்களை இவ தான் வளர்த்தா, சிவகாமி தான் வளர்த்தான் பாரு. There will be a lot of these things. இது வந்து it was written as a radio play. சிவகாமி சபதத்தில் முக்கியமான விஷயம் ட்ரிவியா என்னென்னா அதில் ஒரு கேரக்டர் இல்லாமல் தான் கல்கி எழுதினார். முக்கியமான கேரக்டர் என்ன கேரக்டர் தெரியுமா? நாகநந்தி இல்லாமல் எழுதினார். நாகநந்தி இஸ் த எபிக் வில்லன், இஸ் த புத்த பிக்ஷு இல்லாமல் ஹி ரோட் அ பிளே. அது எப்படி கதை எப்படி இருந்திருக்கும் எனக்கு தெரியல. அப்புறமா நாகநந்தி இன்ட்ரடியூஸ் பண்ணி ஹி டிட் இட். வி ஹேவ் சம் ஃபென்டாஸ்டிக் தியரிஸ். நாகநந்திக்கும் நந்தினிக்கும் ரொம்ப காமன் இருக்கும் பொன்னியின் செல்வனில். நேம்லேருந்து நாகநந்தி நந்தினி, தெல் பி ட்வின்ஸ், தெல் பி ராயல் ஃபேமிலி ஹூ டோன்ட் ஹேவ் த த்ரோன். அது மாதிரி 10 காமன் ஃபீச்சர்ஸ் இருக்கும். நந்தினி எப்படி நாகநந்தியிலேருந்து ரிவால்வ் பண்ணான்னு. கல்கி ஆல்வேஸ் டிட் தட். இதை தூக்கி லேட்டரல் திங்கிங்கில் பாய் கேர்ள் ஆக்கி இதை அப்படி ஆக்கி மாற்றி பண்ண முடியும் அவரால். ஸோ ஐ திங்க் சிவகாமி சபதம் வாஸ் அ லாட் இன்ஃப்ளூயன்ஸ்ட் பை சிவகாமியோட ஏர்லியர் பேக்ரவுண்ட்லாம் பார்த்தீங்கன்னா ஃபுல்லாகவே இட் வில் பி லைக் சுபலக்ஷ்மிஸ். த மோஸ்ட் கான்ட்ரவர்சியல் சேஞ்ச் இஸ் த மடிசார் மேக் ஓவர். Why was she posing as a Brahmin woman when she was not that? Not because of chances. There were very few Brahmin women performing. Perhaps Vasanta Kokilam and D.K. Patamal were the only 2 Brahmin girls performing on stage. Till 1970, the Music Academy was honoring Devadasi women. Brinda, MLV, MS, everybody was getting their Sangeeta Kalanidhis as late as 1970s. So, அந்த ஒரு மைனஸ் பாயிண்ட்னால இல்லை. எதனால இருக்க முடியும்? Caste is as rigid as a stone wall in the south. A Christian can become a Muslim, an Indian can become an American, but a Chettiar cannot become a Nadar. As simple as that. We cannot, a Nadar Christian will marry a Nadar Hindu, but they will not marry another caste. அதனால ரிலிஜனோட caste is more strong, which I think is a bulwark against your இங்கே சவுத் இந்தியாவில் ஒரு பெரிய ரிலிஜியஸ் சண்டே வந்தது கிடையாது. Because caste stops that. அதுக்கு முன்னால் it makes you circles. Soon after her marriage to Sadasivam, she started wearing the traditional female Brahmin wear, the 9-yard sari. So, there have been murmurs, there have been rumors, Kanji Periyavare, நீ ஏன் போடுறான்னு கேட்டதெல்லாம் கதையெல்லாம் இருக்குது. None of this can be verified. All this is hearsay. Sadasivam want to elevate her on the social ladder? No. இது எல்லாத்துக்கும் ஒரே அந்த parallel you have to see history. There was first உங்களுக்கு கோக்லே ஹால்லே because she is Devadasi allow பண்ணலை. So there was a big it's a wrong time to be a Devadasi. இதுக்கு முக்கியமாக வந்து you should check up on the history of this book. Catherine Mayona, she writes the book Mother India. 1927 she attacks Indian society, religion and culture. Maya's book வந்து ரொம்ப கான்ட்ரவர்சியல் ஆகிடுது. And critics criticize her, Indo-phobic ன்னு சொல்கிறாங்க. But she criticized treatment of women, the Dalits, its animals and the character of its nationalistic politicians. The British government supported this book because it was against the Indian independence movement. Mohandas Karamchand Gandhi wrote in response,
This book is cleverly and powerfully written. The carefully chosen quotations give it a false appearance of a truthful book. It is a report of a drain inspector. நம்ம காவாய் இதை ட்ரைனேஜை இன்ஸ்பெக்ட் பண்ணுறவங்க வந்த மாதிரி வித் ஒன் பர்பஸ் ஆஃப் ஓப்பனிங் அண்ட் எக்ஸாமினிங் த ட்ரெயின்ஸ் ஆஃப் த கண்ட்ரி அப்படின்னு சொல்கிறாங்க. பட் இந்த புக்கு வந்த உடனே லாட் ஆஃப் இந்தியன் மூவ்மெண்ட் ஸ்டார்ட் ஃபார் லிபரேஷன் ஆஃப் விமன், ஃபார் ஃபீடிங் த தேவதாசிஸ், அகேன்ஸ்ட் சைல்டு மேரேஜ். ஒரு 20-30 மூவ்மெண்ட் ஆரம்பிச்சது. The movement against Devadasis was picking up. 2 women against Muthulakshmi Reddy and Muvulur Ramarthamal. Muthulakshmi, of course, had a mother who was a Devadasi and a father who was a Brahmin. She fought against this in the legislature. It took 15 years for her to get it passed. 1935 introduced பண்ணி 1947 பாஸ் ஆச்சு, banning the Devadasis system. But முத்துலட்சுமி ஒரு இடத்துல சொல்லுவார், சத்தியமூர்த்தி, இதுவும் நாட் இன் எனி புக், இட் இஸ் அ ஹியர்சே. சத்தியமூர்த்தி வந்து சொல்லுவார், நீங்கள் வந்து யூ வாண்ட் டு பேன் த தேவதாசி சிஸ்டம், அடுத்து அப்படியே ஹிந்துசத்துக்கு வருவீங்க, அப்புறம் கோயிலுக்கு வருவீங்க, யூ வாண்ட் டு பேன் இட் ஒன் பை ஒன், தட் இஸ் த மூடுன்னு சொன்னப்போ இவ எந்திரிச்சு கோவத்தில் her party, the Congress was not supporting her. The opposition Justice Party was supporting her. அப்போ சொல்லுவா, எமது மகளிர் ஆடி விட்டார்கள், இனி உமது மகளிர் ஆடட்டும். இது பெருசா, ஏன்னா மெட்ராஸோட லேண்ட்ஸ்கேப்பில் முக்கியமானவ முத்துலட்சுமி ரெட்டி. அவங்களுக்கு வந்து கேன்சர் ஹாஸ்பிட்டலாக இருக்கட்டும், அவை ஹோமாக இருக்கட்டும், she's done so much reformation in Madras. இன்னைக்கு பழிச்சிருத்தோம் என்னமோ, இன்னைக்கு தேவதாசி கேர்ள் cannot get a chance. That's what இதே லைனை சொல்லிட்டு தான் நித்யா பிள்ளை சொல்லுவா, we cannot get a chance to dance in music academy. Only the upper caste girls can dance. But let's not go into that details. But she was an author. She was in the Justice Party, Muvalur. அவங்க பேரில் இன்றைக்கி ஒரு இதெல்லாம் இருக்குது, அவார்டெல்லாம் இருக்குது. தாசியின் மோசவலைன்னு ஒரு நாவல் எழுதினாங்க, மதிகட்ட மைனர் அதுக்கு இன்னொரு பேர். ஸோ அந்த டைமில் ஒரு பெரிய ரிஃபர்மேஷன் வந்தது இந்த புக்குக்கு அப்புறம். ஹவு த தேவதாசிஸ் வேர் பெர்ஹாப்ஸ் கரப்டிங் த சொசைட்டி, ஒய் தே ஷுட் பி பேண்ட், அதர் ஆங்கிள்லேருந்து வந்தது. ஸோ எப்படி இருந்தாலும் பேன் ஆக போது ரொம்ப பேருக்கு தெரிஞ்சு போச்சு 10-15 years. This could be one reason why Sadasivam ensured that the makeover into a Brahmin girl was happening for MS. முக்கியமாக இந்த ஒரு பாயிண்ட் நீங்கள் எல்லாமே பார்த்துக்கணும். தஞ்சாவூர் எம்எல்ஏ வந்து ஒரு டான்ஸ் அட்டென்ட் பண்ணியிருக்காரு கோயிலில், அதுக்கு அரெஸ்ட் பண்ணிட்டானுங்க. இன்னைக்கு வரைக்கும் இந்த ஆக்டர் அப்பீல் பண்ணலை. ஸோ இன்னைக்கு கபாலி கோயிலில் டான்ஸ் ப்ரோக்ராம் போனால் டெக்னிக்கலி வி கேன் ஆல்சோ பி அரெஸ்டட். அந்த தேவதாசி ஆக்ட் ஸ்டில் வி ஆர் நாட் ரிவோக்ட் இட். கேர்ள்ஸ் கெனாட் டான்ஸ் இன் த டெம்பிள், கேர்ள்ஸ் கெனாட் டான்ஸ் பிஃபோர் த தேர். அந்த ரூல் வந்து இன்னைக்கு ரூலில் இருக்குது. ஸோ டெக்னிக்கலி இவர் டான்ஸ் அட்டென்ட் பண்ணதுக்கு அந்த எம்எல்ஏ பிடிச்சி வச்சுட்டானுங்க. ஸோ நம்மளுக்கும் அதே பாசிபிலிட்டி இஸ் தேர். ஸோ நவ் வி கம் டு another chapter, important chapter which we are going to have Vidya sing also. Cinema should be compared to the Asuran, the ever hungry Asuran இருக்கா, டெய்லி ஒருத்தர் உயிரை கொடுக்கணும் அப்படின்னு கேட்பான்ல, அந்த மாதிரி இட் வாஸ் ஃபாலோயிங் எவ்ரிதிங், லிட்ரேச்சர், டான்ஸ், போயட்ரி, சிங்கிங், தியேட்டர், எல்லா கல்ச்சரையும் எடுத்துட்டு அதெல்லாம் இட் வாஸ் சப்ரஸிங். இப்போ புதுமை பித்தன் வந்து ஔவையாருக்கு ஒரு ஸ்கிரிப்ட் எழுதுனா நிறைய பேருக்கு தெரியாது. வேலையை விட்டுட்டு புதுமை பித்தன் wanted to get into the cinemas. People will not think of it. அதே மாதிரி கவிதைகள் எழுதினாலும் பாபநாசம் சிவன் certain more poetry for the cinema than outside it. And of course theatre தான் ரொம்ப அடிபட்டது. அப்படியே it swallowed the best actors and actresses who came into cinema. ஸோ கே சுப்பிரமணியம் வந்து பாலயோகினி எடுக்கிறாரு. ஃபஸ்ட்டு கும்பகோணத்தில் சான்ஸ் கொடுத்தவர் M.S.Subulakshmi-க்கு. பாலயோகினி வந்து பெரிய ஹிட் ஆனோன்னு he was more encouraged to make socially oriented films. In 1938 he decides to make the film version of Premchand's novel Bazaar Hi Husn, and 4000 ரூபாய்க்கு he buys the rights from ஆனந்த விகடன். ஆனந்த விகடனில் யார் பண்ணிருக்கா, அம்புஜம்மாள் டிரான்ஸ்லேட் பண்ணியிருக்கா. அம்புஜம்மாள் was a daughter of a very big lawyer who lived in Lust Church Road. And காந்தி ஒரு வாட்டி வீட்டில் வந்து தங்கினப்புறம் she became a total disciple of காந்தி. இன்றைக்கும் பார்த்தீங்கன்னா ஆழ்வார்பேட்டில் ஒரு ஸ்ட்ரீட்டில் ஒரு துளசி மாடம் இருக்கும். துளசி மாடத்தில் யூ ஹாவ் காந்திஸ் ஆஷஸ், அந்த ஸ்ரீனிவாச காந்தி நிலையம். யூ கேன் கோ அண்ட் சி. இது வந்து இங்கே மெட்ராஸில் காந்தி ஆஷை வந்து ரொம்ப சயின்டிஃபிக்காக பிரிச்சானுங்க, அந்த இதெல்லாம் கிடையாது. டெல்லியில் யாரோ அங்கே ஃபியூனரல் அட்டென்ட் பண்ணவங்க இந்த ஃப்ளவர்ஸையும் ஆஷையும் கொண்டு வந்து கொடுத்து இந்த லேடி ஷி கெப்ட் இட் தேர், அம்புஜம்மாள் ஸ்ட்ரீட். ஸோ அந்த டீலை வந்து சதாசிவம் நெகோஷியேட்ஸ். He also saw a way for Subulakshmi, whom he had an infatuation for. Shanmugam Vadivu was not convinced. Her past experiences with both cinema and her bad impression about Sadasivam, she did not say yes, but he convinced both. So K.S. also was not convinced. Modal Kacheri Kudukarpi was not convinced. K.S. Kadasi variki he never had a great impression. No, for that matter, even Ellis Duncan did not have a great impression about M.S.Subulakshmi as an actress. So K.S. and Solani பாதி காசு நீ போட்டினா நான் வந்து உனக்கு இந்த படத்தை எடுக்கிறேன், MS வச்சு எடுக்கிறேன்னு சொன்னோன்னே அப்போ தான் த ஆரிஜின்ஸ் ஆஃப் த சந்திரபிரபா மூவி டோன் ஸ்டார்ட்ஸ். அவரோட ப்ரொடக்ஷன் கம்பெனி ஸ்டார்ட்ஸ். சேவா சாதனம், ஹவுஸ் ஆஃப் சர்வீஸ் இஸ் an early Tamil film to be set in contemporary social setting. Advocate reformist social policies.
an abused wife, Sumathi, first role la vandu Sumathi peru, is driven out of her house by husband, who is done FG Nadesh Iyer is that character, and later forced into the public. Later she reforms her ways and devotes her life to running an institution for children of prostitutes. As was the case with Bala Yogini, conservative Hindus did not like the movie. 1937-38 இந்த மாதிரி படம் வந்ததுன்னா எப்படி கதையாக இருக்கும்? வந்து பாலச்சந்தர் தப்பு தாளங்கள் 1974 எடுத்தது, பாலச்சந்தர் அந்தரங்க. அன்றைக்கி வந்து பாலச்சந்தர் பற்றி நான் பேசுகிறப்ப தான் சொன்னோம், த Tambaram community has still not forgiven பாலச்சந்தர் for அரங்கேற்றம். என்னைக்கு நடந்தது? இன்றைக்கும் பாலச்சந்தர் கேட்டால் ஒரு நெகட்டிவாக தான் சொல்லுவாங்க. they have not forgiven him. ஸோ 1930s இந்த மாதிரி படம் எடுக்கிறதுக்கு தைரியம் வேணும், எம்எஸ்க்கு நடிக்கிறதுக்கு தைரியம் வேணும். இந்த படத்தில் எஸ் வரலட்சுமி இஸ் ஆல்சோ ஒன் ஆஃப் மை ஃபேவரட் வாய்ஸஸ். எஸ் வரலட்சுமி இஸ் ஆல்சோ இன்ட்ரடியூஸ். எஸ் வரலட்சுமியோட முக்கியமான இது என்னென்னா, கட்டபொம்மன் படம் எடுக்கிறாங்க, ஹை சீக்ரெட்டில் எடுக்கிறாங்க. பிகாஸ் போட்டியாக கண்ணதாசன் இஸ் டேக்கிங் சிவகங்கை சீமை. அது வந்து மருதுபாண்டியரை பற்றி, இது வந்து கட்டபொம்மனை பற்றி. அதான் கட்டபொம்மன் கொள்ளைக்காரன் ஒரு புக் எழுதினார். இவரெல்லாம் அவர் என்ன தமிழ்வாணன் எழுதினார். அந்த டைமில் ஒரு பெரிய 2 பேர் ரைவலாக இருக்கும். எஸ் டிபிக்கல் குவிஸ் கொஸ்டின், ஹூ வாஸ் த ஒன்லி பர்சன் டு ஆக்ட் இன் போத் தோஸ் மூவிஸ்? எஸ் வரலட்சுமி ஆக்டட் இன் போத் திஸ் மூவிஸ். இதுலேயும் கட்டபொம்மன் ஒய்ஃபாக வருவா, ஒரு லவ்லி தாலாட்டு பாடுவா. அதில் இதுலேயும் ஒரு தாலாட்டு பாடுவா, பெரிய மருதோட ஒய்ஃபாக வருவா. ஸோ அதில் நடிக்கிறா. அஃப்கோர்ஸ் சேவா சதனம் வாஸ் அ ஹிட் இன் த அர்பன் சென்டர்ஸ். அதுக்கப்புறம் இதுவால் அண்ட் த ஃபிலிம் இஸ் அ லாஸ்ட் ஃபிலிம் டுடே எக்ஸப்ட் ஃபார் அ ஃபியூ ஃபோட்டோகிராஃப்ஸ் அண்ட் ஒரு இந்த போஸ்டர்ஸ். வி டோன்ட் ஹேவ் எனி திங் ஆஃப் தட். பட் எம்எஸோட ஃபஸ்ட் ஃபிலிம்ங்கிறனால அந்த 30s எடுத்த நிறையா படங்கள் காணாமல் போனப்போ சேவாசதனம் நம்ம ஞாபகம் வச்சிருக்கிறது எம்எஸோட ஃபஸ்ட் ஃபிலிம்ங்கிறனால. வில் ஹேவ் வித்யா சிங் அ சாங் ஃப்ரம் திஸ் மூவி அண்ட் ஐ வில் எஸ் ப்ளீஸ். Battery 100%. Connected to Vidya's iPad. You can say a few words about the song also. ஓகே. ஸோ இப்போ நான் பாட போகிற பாட்டு ஆதரவற்றவர்களுக்கெல்லாம் அப்படின்னு பாட்டு, சேவா சதனம்லேருந்து. இட்ஸ் அ பியூட்டிஃபுல் சாங். இது வந்து 2 ராகம் வருது, மாண்டோ அண்ட் ஜோன்புரி. இந்த மாண்டோக்கு அப்புறம் வர பேராகிராஃப் நான் பாடும்போது உங்களுக்கு ரொம்ப தெரிஞ்ச டியூனாக இருக்கும். வி ஹவ் ஹர்ட் தட் டியூன் இன் அனதர் சாங். அது என்னன்னு நான் சொல்லலை, நீங்கள் பாடும்பொழுது யூ வில் ரெக்கக்னைஸ் தட் யூ நோ இந்த பாட்டு மாதிரி இருக்கேன்னு யூ வில் ரெக்கக்னைஸ். இட்ஸ் அ பியூட்டிஃபுல் சாங். அண்ட் வந்து அவ்வளோ ஒரு இன்ட்ரிகேட்டான ஒரு சங்கதிஸ் அண்ட் இட் வில் ஜஸ்ட் ஃப்ளோ. குட்டி பாட்டு, ஆனால் அவ்வளோ ஒரு அழகாக பேக்டாக இருக்கும் இந்த பாட்டில். ஸோ ஐ வில் ஜஸ்ட் சிங் தட். ஆதரவற்றவர்கட்கெல்லாம் வானமுதமளிக்கும் தினபந்து. ஆதரவற்றவர்கட்கெல்லாம் வான் அமுதமளிக்கும் தினபந்து. ஆதரவற்றவர்கட்கெல்லாம் வான் அமுதமளிக்கும் தினபந்து. பேதை எனக்கும் பேரானந்தம் தர பெரிய உலகெங்கும் நிறைந்தாய். பேதை எனக்கும் பேரானந்தம் தர பெரிய உலகெங்கும் நிறைந்தாய். ஆதரவற்றவர்கட்கெல்லாம் வான் அமுதமளிக்கும் தினபந்து. காட்டில் வளரும் பல கோடி, காட்டில் வளரும் பல கோடி, காட்டில் வளரும் பல கோடி உயிர் ஊட்டி வளர்ப்பவர்கள் யாரு? காட்டில் வளரும் பல கோடி உயிர் ஊட்டி வளர்ப்பவர்கள் யாரு? காட்டில் வளரும்
புல கோடி உயிர் ஊட்டி வளர்ப்பவர்கள் யாரு? காட்டில் வளரும் பல கோடி உயிர் ஊட்டி வளர்ப்பவர்கள் யாரு? கூட்டில் அடைத்த உயிர் குண்டோ, கூட்டில் அடைத்த உயிர் குண்டோ, கூட்டில் அடைத்த உயிர் குண்டோ, கூட்டில் அடைத்த உயிர் குண்டோ, கூட்டில் அடைத்த உயிர் குண்டோ. இன்ப பாட்டில் மனம் விரும்பும் நாட்டம், பாட்டில் விரும்பும் மனம் நாட்டம், பாட்டில் மனம் விரும்பும் நாட்டம். ஆதரவற்றவர்கட்கெல்லாம், ஆதரவற்றவர்கட்கெல்லாம் வானமுதமளிக்கும் தினபந்து. ஆதரவற்றவர்கட்கெல்லாம் வான் அமுதமளிக்கும் தினபந்து. ஆசை முகம் மறந்து போச்சுல நம்ம கேட்பல, கண்ணன் முகம் மறந்து போனால் வந்துட்டு. So, Sadasivam is more confident now. He gets into his own production company, Chandraprabha Cinetone. So, financials ready. ராயல்ங்கிற கம்பெனி தான் வந்து உங்களுக்கு எம்கேடி வச்சு படம் எடுத்து ராயல் டெக்ஸ்டைல் மில்ஸ் கட்டினவங்க. எம்கேடி ஆரம்ப காலத்தில் கட்டினவங்க சிந்தாமணி படம் எடுத்தவங்க தான் சிந்தாமணி தேட்டர் கட்டினாங்க. ஜஸ்ட் broken down in Madurai now. ஸோ அந்த மாதிரி they used to make millions those days. ராயல் வந்து ஃபினான்ஸ் பண்ண ஆரம்பிச்சிட்டாங்க. எலிஸ் டங்கன், சுப்ரமணியம் கேஎஸ் சேஸ் ஐ எம் நாட் டைரக்டட், நீங்கள் வந்து எலிஸ் டங்கனை பிடிங்க. எலிஸ் டங்கன் அப்போ தான் வந்து சத்தியலீலாவதி எடுத்திருக்காரு. எடுத்து முடிச்சு எம்ஜிஆரை அதில் சத்தியலீலாவதியில் தான் அவங்களுக்கு வந்து பீப்புள் ஹூ மேட் அஸ் laugh for half a century. பாலையா, என்எஸ் கிருஷ்ணன் மேட் அ ஸ்மால் அப்பியரன்ஸ் earlier, and தங்கவேலு, 3 பேரும் வேர் இன்ட்ரடியூஸ்ட் இன் சதிலீலாவதி. மற்றவங்களாம் கொஞ்சம் கொஞ்சம் சான்ஸ் கிடைச்சிது. பாலையா மேட் இட் பிக். எம்ஜிஆர் கொஞ்சம் தடுமாறின்னு இருந்தார். தங்கவேலுக்கு சான்ஸே கிடைக்கல. தங்கவேலு வென்ட் டு பழனி டெம்பிள் டு பெக். He was a beggar in Payani temple for 10 years. தங்கவேலு, மன்னாரன் கம்பெனி எல்லாம் he made us laugh for half a century. எவ்வளோ சான்ஸ் கிடைக்கலங்கிறப்போ முக்கியமாக 1941 வந்து ஃபிலிம் கண்ட்ரோல் வந்துருச்சு. யூ cannot make a movie more than 11,000 feet ஒன்று. பாதி பேர் கதை சொல்கிறதே பறந்து போச்சு. there was no film because all your film was being made in Germany and Japan which were at war with you. ஸோ அந்த பேட் டைமில் எலிஸ் டங்கன் வராரு, M.S.Subulakshmi and G.N. Balasubramaniam, and அந்த காலத்தில் ஒரு கலர் போஸ்டர் அந்த கட் ஆகிடுச்சு. அந்த பக்கம் பரதன் வந்து ஒரு லயன் குட்டியை வச்சுருப்பான். அந்த லயன் குட்டியை தான் இவர் வந்து ஸ்டூடியோவிலேருந்து எடுத்துகிட்டு போயிட்டார். டங்கன் கேம் ஃப்ரம் கலிஃபோர்னியா, பர்க்லியில் படிச்சுட்டு வந்தார். ஹி ஸ்டார்டட் மேக்கிங் மூவிஸ் ஹியர். ஹீ செட் ஆஃப்டர் திஸ் மூவி ஐ எம் லீவிங் அப்படின்னு சொல்லிட்டு he never had a house. He always used to stay in a hotel. இப்போ IOB ஹெட் குவார்ட்டர்ஸ் இருக்க இடத்துல ஒரு ஹோட்டல் இருந்தது. அந்த ஸ்பென்சரோட பழைய ஹோட்டல் இருந்தது. ஹோட்டலில் இருப்பார். இந்த லயன் கப்பை ரூமில் வச்சுருப்பார். ஸோ டெய்லி ஷூட்டிங் வரப்போ இந்த லைன் கப்பை மரத்தில் கட்டி போட்டுட்டு he'll go away. ஒரு நாளைக்கு it chewed this and ran out into Mount Road. was almost shot. அப்போ வந்து துரையோட சிங்கவுட், ஜஸ்ட் இமேஜின் லைன் ரன்னிங் இன் மிடில் ஆஃப் மவுண்ட் ரோடு. ஸோ நிறைய டங்கன் வந்து இன்ட்ரடியூஸ் a lot of மேக்கப் போடுறாரு பாருங்க. டங்கன் இன்ட்ரடியூஸ் சயின்டிஃபிக் மேக்கப். ரொம்ப நாள் கழிச்சு ஜெமினி ஸ்டூடியோலாம் பேன் கேக்னு ஒரு பக்கெட்டில் பண்ணி வச்சுருவோம் பிங்க் கலரில். யாராக இருந்தாலும் மூஞ்சில் இப்படி 4 அடி அடிச்சு யூ கோ இன்டு இதுன்னு பண்ணுங்க. ஸோ சயின்டிஃபிக் மேக்கப் ஹி டிட். ட்ராலி அது வரைக்கும் கையில் தூக்கின்னு ஓடணும், இல்லாட்டி கார் மேலே வச்சு ஓடணும். இந்த ட்ராலி ட்ராக் போட்டு ட்ராலி பண்ணவர் அவர் தான். ஹி ஆல்சோ இன்ட்ரடியூஸ் த கிளப் டான்ஸ், த கேபரே டான்ஸ், விச் டில் த 70s வாஸ் இம்பார்ட்டன்ட் எலிமெண்ட் ஆஃப் இது. கல்கி என்ன சொல்லுவார் இவரை பார்த்து? நான் அடிக்கடி சொல்லுவேன், கல்கி வந்து தமிழ் கல்ச்சரை கெடுக்கிறதுக்குனாவே கப்பலேறி வந்திருக்காரும்பாரு. கல்கியும் சதாசிவம் படம் எடுக்க போகிறப்ப அவர் தான் கூடுவாங்க. பிகாஸ் he was known to succeed. Success speaks. ஸோ டங்கன் வந்து இந்த இடத்துல வந்து சகுந்தலாவோட ரிங் வந்து தண்ணிக்குள்ளே அப்படியே இதெல்லாம் அமர்ச்சிருக்காங்க. அதில் படிச்சது நான் இப்போ திருப்பி படிக்கிறேன். அந்த ரிங் அப்படியே தண்ணிக்குள்ளே போகிறது அப்படியே ஸ்லோ மோஷனில் எடுத்தார். அதே மாதிரி பின்னால் வந்து யங் மீரா பிகமிங் த எல்டர் மீரா, அது அப்படியே ஷார்ட்ஸில் ஒரே பாட்டில் மாற்றுவார். ஸோ இந்த மாதிரிலாம் இருந்தது.
இதில் வந்து ஒரு முக்கியமான சீன் வந்து ஒரு ஏஞ்சல் மாதிரி ஒரு கேரக்டர். த கேர்ள் வாஸ் ஆங்கிலோ இண்டியன் கேர்ள் வாஸ் டான்சிங் த கிளப் டான்ஸ் இன் கனிமரா ஹோட்டல். அவளை கூட்டின்னு வந்து இந்த படத்தில் சகுந்தலையில் பண்ண வைக்கிறார் அவர். ஸோ அஃப்கோர்ஸ் திஸ் இஸ் தௌமணி. தௌமணி வாஸ் தட் டே த ரேஜ், நாட் எம்எஸ். ஸோ தௌமணி வந்து சிலோன்லேருந்து வரா. சிலோன்லேருந்து வந்துட்டு ஷி ஆக்ட்ஸ் வனமோகினி. இட்ஸ் அ டிபிக்கல் ஜங்கிள் மூவி. ஒரு ஸ்கேண்டிலி ட்ரெஸ் உமன் ஒன்று ஜங்கிள் மூவி தான் பண்ண முடியும். இட்ஸ் ஈக்குவலண்ட் ஆஃப் த டார்சான். ஒரு ஐ திங்க் ஒரு யானையை வளர்த்துட்டு எதிர்காட்டில் இருப்பாள். ஷூஸ் அப்படியே இஃப் யூ வாண்ட் டு மேக் அ மூவி அ ஹிட் யூ பிரிங் இன் தௌமணி. அந்த மாதிரி ரேஞ்சில் இருந்தப்போ எம்ஜிஆரோட ஃபஸ்ட்டு படம் ராஜகுமாரிக்கு தௌமணி அப்பயே வயசாயிடுச்சு, 30-32 இருந்துச்சு. பட் தௌமணியை கூட்டு வந்து ஒரு வில்லி கேரக்டரில் சேர்ப்பாங்க மூவி ஹிட் ஆகணுங்கிறதுக்காக. தௌமணி ஃபைனல் டேஸில் ஷி மேரிட் அ ப்ரீஸ்ட் ஃப்ரம் ராமேஸ்வரம் அண்ட் செட்டில் டவுன். ஒரு சன்னியாசி மாதிரி செட்டில் டவுன் இன் இது தௌமணி. ஐ திங்க் வி ஹேட் அ ஸ்பீச் லாஸ்ட் இயர். இதில் வந்து மேனகாவை நடிப்பா. ஷி ஆல்மோஸ்ட் ஸ்டோல் த தண்டர் ஃப்ரம் எம்எஸ் இந்த படத்தை பொறுத்த வரைக்கும். முக்கியமாக ஜிஎன்பி காலேஜ் எஜுகேட்டட் வாஸ் அப்ரோச்சிங் கர்நாடிக் மியூசிக் ஃப்ரம் அ என்டையர்லி டிஃப்ரெண்ட் ஆங்கிள். ட்ரெடிஷ்னல் கிடைக்காம ஹி அப்படியே லெட் லூஸ் ஒரு அவலான்ச். அப்படியே அன்சஸ்பெக்டிங் பப்ளிக் தே லவ்ட் ஹிம். ஹி வாஸ் த ரேஜ். தனி பாணி. பின்னால் அப்புறமா வந்து ஐ திங்க் எம்எல்வி வந்து அவருக்கு சிஷ்யா இருப்பான்னு நினைக்கிறேன். அப்படியே anybody would have fallen for him. That was a time when MS was not married to Sadasivam. She was infatuated with him and wrote a series of letters which he preserved very safely in Mysore, knowing Sadasivam's power. Sadasivam never liked him. Of course, there came up a lot of stories. Enga family, avanga family friend, enga kalyanathu vandirukar, anga poirkom. And my lot of stories were built up later. முக்கியமாக இந்த டாம்பிராம் ஸ்லாங். லாட் ஆஃப் பீப்புள் ஆர் ஆங்க்ரி தட் பிராமின்ஸ் ஆர் பீயிங் கிரிட்டிசைஸ்ட் இன் லாட்ஸ் ஆஃப் மூவிஸ். எப்படி இது வந்ததுன்னு ஆரிஜின் பண்ணி பார்த்தீங்கன்னா 45-50 வந்து ஒன்லி பிராமின் லாங்குவேஜ். ஸ்லாங் வாஸ் மயிலாப்பூர் ஸ்லாங் வாஸ் த ஒன்லி லாங்குவேஜ் இந்த மூவிஸ். இதில் வந்து நீ என்னோட பட்ட மகிழ்ச்சி ஆக போகிற அப்படிம்பாரு இதில் ஜிஎன்பி. ரஞ்சனை பார்த்தா பயமாக இருக்கும். சந்திரலேகாவில் வந்து எம்கே ராதா வருவார், அவனை கொல்ல போகிறேன்னொன்னே பக்கத்தில் இருக்க சோல்ஜர்ஸ் தூரக்க நிற்பாங்க. பக்கத்தில் 2 பேர் ட்ரம்பெட்டோட நிற்பான். இவா ஊதினா அவள் வருவா அப்படின்பா. ஸோ ரஞ்சன் மேலே இருக்க பயமே எனக்கு விட்டு போயிடும். ரஞ்சன் வந்து அதை பேசினோன்னா விட்டு போயிடும். ஞான சௌந்தரியம் ஒரு படம். ஞான சௌந்தரிங்கிற படம் வந்து ஜெர்மனி எடுத்தான். இட் வாஸ் அ கிறிஸ்டியன் ஸ்டோரி. ஜீசஸ் மேரிலாம் அப்படியே மயிலாப்பூர் பாஷையில் பேசுவான். த ஆடியன்ஸ் became so angry. இதில் நினைக்கிறேன் கிரவுண்ட் நினைக்கிறேன் தியேட்டர். தே காட் அப் அண்ட் டோர் த ஸ்டேஜ். There was a 3 days the movie was withdrawn and Vasan reportedly burnt the negatives. Citadel was the better version. அதுக்கு போட்டியாக எடுத்தாங்க. Citadel was already running. Citadel was a Malayali Christian run film. அது தியேட்டரில் இருக்கப்பே இந்த வேப்பத்தூர் கிட்டவும் கொத்தமங்கலம் சுபூர் வாசனை ஏற்றி விட்டு நம்மளும் எடுக்கலாம் வாங்க அப்படின்னு சொல்லிட்டு they wanted to become cosmopolitan. இயேசுநாதர் வந்துட்டாளா போயிட்டாளா அந்த மாதிரி. The full movie was like that and a full Christian audience was not willing to listen to that. ஞான சௌந்தரி. ஸோ சகுந்தலை அஃப்கோர்ஸ் த ஃபிலிம் வாஸ் ரிலீஸ்ட் ஆன் 12th December 1940. படம் முடிஞ்சு ரிலீஸ் ஆனதுக்குள்ள சதாசிவம் அண்ட் சுப்புலக்ஷ்மி அட் மேரிட். ஸோ இதில் வந்து முக்கியமாக வந்து பிஃபோர் வி ஆஸ்க் வித்யா டு சிங் அ சாங் ஃப்ரம் ஹியர், கப்புள் ஆஃப் சாங்ஸ் இன் திஸ் மூவி வேர் எக்ஸ்ட்ரா லாங். ஸோ இதுக்காக தனியாக தே டிசைன்டு கிராமஃபோன் டிஸ்க். ஒரு எல்பியும் இல்லாமல் ஷார்ட் பிளேயும் இல்லாமல் ஒரு செப்பரேட்டாக மிடில் வந்து ஒரு தே பிளேட் அ செப்பரேட் ரெக்கார்ட். ஸோ we have Shakuntalai. It is a typical story from Kalidasa in which was immortalized during that time and the generation they loved it. Of course we had GNB and who had made a great on-screen pair on the time, but neither of them acted together. And of course there was only 2 movies that MS acted after that. So I ask Vidya to sing us a song from Shakuntala. Battery 100%. Connected to his iPad. இந்த மேலே ஆனந்தம் சொல்வேனே அதுதான் நான் பாடுறதா இருந்தேன். ஸோ ஐ வாஸ் சர்ப்ரைஸ்ட் டு ஃபைண்ட் தட் தென். இட்ஸ் அ பியூட்டிஃபுல் சாங் இன் சிந்து பைரவி ராகம். இது கேட்கும்போது பியூட்டிஃபுல்ங்கிறது மட்டும்தான் நம்ம நோட்டீஸ் பண்ணுவோம். பட் இது கற்றுக்கும் போது தான் இதில் எவ்வளோ இன்ட்ரிகசிஸ் இருக்குது அப்படிங்கிறது வந்து வில் பி ஏபிள் டு ரிலேட். அவ்வளோ அழகாக இருக்கும். ஆனால் அந்த அவ்வளோ இன்ட்ரிகேட் இதை கூட எவ்வளோ ஒரு எஃபர்ட்லெஸ்ஸாக அவ்வளோ பியூட்டிஃபுல்லாக அது
கேட்கும் நம்மளுக்கு when we listen to it. So one of my favorites is so I'll sing. ஆனந்தம் என் சொல்வெனே, ஆனந்தம் என் சொல்வெனே, என் கண் படைத்த பயனே, ஆனந்தம் என் சொல்வெனே, என் கண் படைத்த பயனே, ஆனந்தம் என் சொல்வெனே, மலர் பொய்கை சேர் கமலமே, உத்யான நந்தவனமே, மலர் பொய்கை சேர் கமலமே, உத்யான நந்தவனமே, உத்யான நந்தவனமே, உத்யான நந்தவனமே, ஆனந்தம் என் சொல்வெனே, வானோங்கும் மாமரங்கள் குலுங்கும், தீங்கனி மதுவை பருகிடும் வண்டும், இன்பமாய் பாடும் மாங்குயில் மகிழ்ந்தே நடமாடும், தோகை மயிலும், தோகை மயிலும் குளிர்ந்தே அயர்வு நீங்க கமழும் மாருதம் மருவித்தவழும், அயர்வு நீங்க கமழும் மாருதம் மருவித்தவழும், 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 ஆனந்தம் என் சொல்வெனே, என் கண் படைத்த பயனே, ஆனந்தம் என் சொல்வெனே, ஆனந்தம் என் சொல்வெனே. So the next movie that she acts is in Savitri. She does a male role. Savitri, of course, is directed by Y.V. Rao. Y.V. Rao is better known as the father of actress Lakshmi, who is a husband of Rukmani. I think Rukmani is one of the most prettiest actresses in the Srivalli Nadipale. The most prettiest actresses. The 4 generations. Nungambakam Janaki was early cinemas. Then, of course, Rukmani was there. Then Lakshmi was there. And Aishwarya. 4 generations they've been actresses. And Shanta Apte as a Marathi actress who acted as the heroine. Y.V. Rao is the hero. இதில் வந்து ஒரு நாரதா ரோல் பண்ணான். Women doing male roles was not new in Tamil cinema. First வந்து M.S.Subulakshmi படுத்திருக்கா பாருங்க. M.S.Subulakshmi did a double role in பக்த குச்சேலா. பக்த குச்சேலாவில் வந்து பாப்பனா சம்சிவன் தான் குச்சேலர். அவர் வந்து 4 படம் தான் நடிச்சிருக்காரு. அதில் 2 படம் குச்சேலர் தான். பாப்பனா இவர் கல்கி எழுதுவார், இவருக்கு மேக்கப்பே வேண்டாம், பார்த்தாலே குச்சேலர் மாதிரி தான் இருக்கணும்.
பாபநாசம் சிவன் இன்னைக்கெல்லாம் இருந்திருந்தாருன்னா ஒரு பாட்டுக்கு 500 ரூபா வாங்கியிருந்தாருன்னா பென்ஸ் காரில் போயிருப்பார். படத்துக்கு 55 பாட்டு 60 பாட்டு எழுதிட்டு இருந்தவர் எட்டர்னல். அவருக்கு வந்து அவரே சொல்ல கடைசி காலத்தில் கர்மான்னு தான் சொல்லுவார். அப்படியே நான் கஷ்டப்பட்டுனே தான் இருந்திருக்கேன். அரியக்குடியில் போய் ஒரு வாட்டி சொல்லுவார், என் பாட்டு தான் பாடுறியா ராமானுஜா, ஒரு பாட்டுக்கு 5 ரூபா கொடுக்கலாம்ல. அதுக்கு என்ன சிவன், இனிமே உங்கள் பாட்டு பாட மாட்டேன் அப்படின்றார். ஸோ அந்த 5 ரூபாய்க்கு பயந்து அவர் பாடுறது இல்லை. ஸோ அந்த மாதிரி பாபநாசம் நெவர் மேட் மணி அவுட் ஆஃப் திஸ். ஐ திங்க் வாஸ் இது. ரெண்டாவது அஃப்கோர்ஸ் இஸ் நந்தனார், கேபி சுந்தரம்பால் இஸ் நந்தனார், அண்ட் அஃப்கோர்ஸ் வசந்த கோகிலம் ஆஸ் நாரதா லேட்டர். ரொம்ப பேர் நாரதர் நடிச்சிருந்தாங்க. ரஞ்சன் வந்து ஏர்லியஸ்ட் ரோல்ஸ் வந்து நாரதர். அந்த காலத்தில் நாரதர் எப்படின்னா ஒரு 6 அடிக்கு ஒரு சவரை கட்டிடுவாங்க வைடாக. அதில் நீங்கள் தம்பூரா வாசின்னு நடக்கணும். பேக்கில் வந்து உங்களுக்கு இந்த க்ளவுடெல்லாம் பெயிண்ட் பண்ணியிருப்பாங்க. கேமரா அப்படி வச்சா அப்படி இருக்கும். அந்த அந்த ஒரு அடியில் நடக்கிறதே அவங்களுக்கு பயம். லெட் அலோன் ட்ரிக் ஷாட்ஸ் தே குட் ஃபால். ஸோ ரஞ்சன் கூட நடிப்பார் அதில். இட் வாஸ் ப்ரொடியூஸ்ட் இன் நியூ தியேட்டர்ஸ் ஸ்டூடியோ. Rukmani's father, of course, husband was Lakshmi's father, 4 generations of actresses. Shanta Apte, I should mention here, was a very big Marathi actress who acted up to 1960s. She was the daughter of a station master. Bhajans tham paada arambicha Ganesh Pujala and the Pandalla. And Hindi ana, she did not know Tamil. Poonala or Tamil vadiyara pudichu oru varsham Tamil kathukku dhaan padathuke vara. She said, I will talk in Tamil, I will not let another person dub for me. And Meera Vadu in the paadringa neenga? Meera Vadu, do you have a song for this, no? Yeah. Savitri, we'll listen to a song, then we'll finish Meera, and then we'll go to her dress sense before I finally wind up the talk. Right? Battery 100%. Disconnected. Ready to pair. Connected to Vidya. ब्रूहि मुकुंदेति रसने 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 ब्रूहि मुकुंदेति केशव माधव गोविंदेति केशव माधव गोविंदेति केशव माधव गोविंदेति केशव माधव गोविंदेति कृष्णानंद सदानंदेति कृष्णानंद सदानंदेति कृष्णानंद सदानंदेति कृष्णानंद सदानंदेति ब्रूहि मुकुंदेति रसने ब्रूहि मुकुंदेति राधारमण हरे रामेति राधारमण हरे रामेति राधारमण हरे रामेति राधारमण हरे रामेति राजीवाक्ष घनश्यामेति राजीवाक्ष घनश्यामेति राजीवाक्ष घनश्यामेति राजीवाक्ष घनश्यामेति ब्रूहि मुकुंदेति रसने ब्रूहि मुकुंदेति
मुकुन्देति रसने ब्रूहि मुकुन्देति ब्रूहि मुकुन्देति ब्रूहि मुकुन्देति. I go on to Meera, which was her last film, and this is the lead pair, Meera. Lesser said about Meera is better because it has been talked about from so many angles by so many people. Duncan thought she was a very, very mediocre actress. Pinal avaroda autobiography he writes that Subulakshmi is a very mediocre actress. Sometimes I had to make her angry to get that scene done well. But he made her look like a goddess. Lots of trick shots. எப்படின்னா ஃபேஸில் வந்து ஃபுல்லாக ரப்பர் போட்டு தே யூஸ் டு மேக் அ மோல்ட் ஸோ தட் ஷி வாஸ் நாட் அவைலபிள் ஆல் த டைம். ஸோ அந்த மோல்டில் வந்து லைட்டிங் தே யூஸ் டு ஸ்டடி இல்லை எப்படி லைட்டிங் பண்ணால் எப்படி இருக்கும்னு. ஸோ தீரியலாக இருக்கும். நியூட்டன் ஸ்டுடியோ இஸ் யுவர் பவன் ஸ்கூல் இன் கீழ்பாக் ரைட் நவ். பேக்கில் வந்து இந்த ஓட்டேரி நல்லா வந்து ஒரு அதில் வந்து ரிவர் ஷாட்ஸ் எல்லாம் எடுத்திருப்பாங்க அந்த பக்கத்தில். பட் இன்றைக்கெல்லாம் அந்த பக்கத்தில் கூட போக முடியாது. ஓட்டேரி நல்லாவில் ஒரு 50 அடி பக்கத்துலேயே போக முடியாது. யூ நோ தட் இட் இஸ் அரைவ்டு. ஸோ இட் இஸ் பிகம் சச் அ பிக். அது வந்து அம்பத்தூர் லேக் ஓவர்ஃப்ளோ ஆகி அப்படியே வந்து கூவத்தில் ஜாயின் பண்ணுற ரிவர் அது. There are lots of, because Duncan was a photographer, there are lots of photographs of the Newton studio being the. Importantly, the biggest piece of history is the only film in ever history in which 2 Bharat Ratnas have acted. So, of course, she is a Bharat Ratna. அதில் ஒரு எக்ஸ்ட்ராவாக நடிக்கிற எம்ஜிஆர் வந்து ஒரு பாரத் ரத்னா. வேறு எங்கேயுமே அந்த ஹிஸ்ட்ரி கிடைக்காது உங்களுக்கு. And statues. She has a statue in Tirupati. Hero Nagaya has a statue in Panangal Park. And extra nadicha MGR has 40,000 statues. So how life treats you, அன்னைக்கு சிச்சுவேஷனில் we never ever know. அன்னைக்கு எக்ஸ்ட்ராவா நின்று ஜெயமாலா ஆமாம் மன்னரே. ஸோ பாலையாக்கு ஒரு அந்த சீனில் கூட பாலையாக்கு அவ்வளோ வசனம் இருக்கும். அதில் வந்து ஒரு லைன் தான் பேசுவார் எம்ஜிஆர். ஜெயமால் இவ்வளோ பெரிய தாடி கொடுத்து ஃபுல்லாக வந்து டங்கன் ஹேட் அ வெரி சாஃப்ட் கார்னர் ஃபார் எம்ஜிஆர். கேம் a lot of roles. பட் அவருக்கு இந்த கிளெஃப்ட் சின்ன இருக்கும். அதனால் எப்போவுமே ஒரு எம்ஜிஆர் ரொம்ப நாளாக கான்ஷியஸாக இருப்பார். இந்த குட்டி குறுந்தாடி, இந்த ராபின்வுட் தாடிலாம் ரொம்ப நாளைக்கு வச்சிருப்பாரு. ஸோ அவருக்கு எப்போ ரோல் கொடுத்தாலும் ஒரு பெருசாக ஒரு தாடி கொடுத்துருவார். ஒரு பெரிய ஒயிட் தாடி போட்டு யூ கேன் see that bit in யூடியூப். ஒரு இதுதான் 40,000 ஸ்டாச்சூஸ் இருக்கான் எம்ஜிஆருக்கு ஸ்டாச்சு ஓவர் தமிழ்நாடு. அண்ட் த ப்ரெஸ் வாஸ் ஃபுல்லி அபவுட் இட். த ஸ்டுடியோஸ் were full and the most important event was retiring her after that. That was a master stroke on part of Sadasivam. அதுக்கப்புறம் she had no role to play. அந்த கடைசி அவங்க மனசில் நிற்கிறது இந்த செயின்ட்லி ஃபிகர் நிற்கும். எஸ்பெஷலி ஃபார் her next part of the career which was fully about bhajans other things. It was as if Sadasivam wrote her entire தலையெழுத்து. இப்படி தான் இந்த வருஷம் இருக்க போகிறான்னு அவருக்கு எப்படியோ தெரிஞ்சிருக்கு. ஸோ அதுக்கு he was planning ahead. So it's not something that he could plan. He cannot plan a meeting with a minister. He cannot plan a UN singing say 20 years later. But it was all charted out. He knew precisely how M.S.Subulakshmi look 20 years from now. அந்த மாதிரி ஒரு பர்சன் டு ஸ்டியர் யுவர் கேரியர்னா நம்ம அடக்கமாக இருக்கலாம், குவைட்டாக இருக்கலாம், என்ன வேணால் பண்ணலாம், தப்பு கிடையாது நான் நினைக்கிறேன். பிகாஸ் ஷி இஸ் கம் டு தட் இது. அண்ட் an important aspect which we wanted to treat today, which a lot of people have not treated in the full senses, her charisma, her persona on stage. அதுக்கு the way she dressed, simplicity ன்னு சார் சொல்கிறாரு. It was a carefully molded appearance of simplicity. அந்த சிம்பிளிசிட்டியை பண்ணுறதுக்கு அவ்வளோ நீட்டாக ஒரு ஃபுல் டீம் ஆஃப் it was being orchestrated. I like the word orchestrated for MS. MS was like a puppet on strings and a few brilliant people were conducting her career so that she goes to the pinnacle. So Sremathy is a long-term friend of mine who is an expert on textiles. So we requested her to do something on the derivative of textiles. இதை போட்டனால எப்படி இருந்தாங்க, what was her jewelry like, what was her sarees like, how did she present. So I call upon Sremathy to go ahead with the next part of this discussion. இது ஆன் பண்ணுங்க, அந்த வீடியோவும் ஆன் பண்ணிடுங்க. வீடியோ ஃபர்ஸ்ட் வீடியோ வேணும் ஃபர்ஸ்ட்.
Can somebody help you? Okay. Yeah. I want that video also to be played. Yeah. If you can just, I'll toggle between this one and there is another presentation. Just come, just do it. Yeah. No. There is another presentation. I'm just doing it, don't worry. I'll do it for you. You can sit here. Thank you. So, ellarkum namaskaram. First of all, thanks to Venkatesh and Arkay sir and Vidya for making me join this presentation. இது ரொம்ப இன்ட்ரெஸ்டிங்கான கான்செப்ட். எல்லாருக்கும் வந்து ஒரு வெங்கடேஸ்வர சுப்ரபாதம் அப்படியே காத்தால் எங்கேருந்தோ வருது அப்படின்னா அது வந்து திருப்பதி கோவிலில் இருக்கலாம், இல்லை ஏதாவது ஒரு டீ கடையில் இருக்கலாம், இல்லை ஒரு அமெரிக்கன் கோவிலில் இருக்கலாம், ஏதோ யூரோப்பில் இருக்கலாம். ஆனால் அந்த 2 நிமிஷத்தில் வந்து அந்த குரல் வந்து அந்த ஒரு டிவினிட்டியில் எடுத்துன்னு போயிடும். We have seen her, we have looked at her, we have heard her. கண்ணை திறந்து பார்க்கலாம், அவ்வளோ அழகான அந்த டிவினிட்டி அதுக்கு மேலே இருந்தது. ஸோ அந்த எம்எஸ் அப்படிங்கிற மேஜிக் வேர்டு வந்து எல்லாரையும் கட்டி போட்டுடுது அந்த வாய்ஸில். 4 படம், 5 படம் ஹிந்தி மீரா எடுத்துட்டா, 30 பாட் சூப்பர் ஹிட். ஸோ வெங்கடேஷ் சுப்ரபாதம் இல்லாத வீடே கிடையாதுன்னு வச்சுக்கலாம். அதே மாதிரி எம்எஸ் ப்ளூ இல்லாத சாரீ இல்லவே இல்லை. உங்களோட ஒரு தமிழ் காஞ்சிபுரம் கலெக்ஷன் வச்சுட்டு இருந்தேன்னா எம்எஸ் ப்ளூ இல்லைன்னா அது இன்கம்ப்ளீட். வாட் டிட் அந்த மாதிரி ஒரு ஐகானிக் ஒரு இது வந்து இட் வாஸ் கேர்ஃபுல்லி புட் டுகெதர். சொன்ன மாதிரி அந்த காலத்துலலாம் இந்த மூவி எடுக்கிறப்பெல்லாம் பார்த்தீங்கன்னா 1938, 39 அந்த இதெல்லாம் பார்த்தா காஸ்டியூம் டைரக்டரே இருக்காது. அதில் ஆர்ட் டைரக்டர் தே டேக் த கால். காஸ்டியூம்க்குன்னு யார் இருந்தா? வார்ட்ரோப் ஸ்டைலிஸ்ட் இருந்தாளா, செலிப்ரிட்டி ஸ்டைலிஸ்ட் இருந்தாளா? நான் ஒரு ஆஸ்கர்ஸ் போகிறப்போ வாட் யூ வேர், ஹவ் யூ லுக், ஹூல் டூ யுவர் மேக்கப், விச் பிராண்ட் யூல் வேர், இதெல்லாம் தான் மெயின் கான்செப்ட்ஸாக இருக்கும். இதுக்கு ஈவென்ட்க்கு முன்னாடி ஹூ ஓர் வென் வாட். ஸோ செலிப்ரிட்டி ஸ்டைலிஸ்ட் ஆர் மோர் பவர்ஃபுல் தென் த ஸ்டார்ஸ் தெம்செல்ஸ். இப்போ இருக்கிற இன்ஸ்டாகிராம் காலத்தில் 3 people rule the roost. One is so-called influencers who don't know anything. சும்மா வந்து ஒரு சாரியை காரைபுரேன்னு ஒரு கஷ்டம் மாதிரி கட்டிண்டு இட்ஸ் வாட் ஆர் வி டாக்கிங் அண்ட் வி ஹாவ் திஸ் பார்பி டால் வித் அன் லெஹங்கா. Worst, what are we teaching our children? Number 2. And then stylists who think that they are the stars. And then of course in the third one வந்து influencers, stylists பார்த்தோம், makeup artists. They are called MUA in Instagramல. MUAs ஒரு நாள் கொஞ்சம் பிடிக்காது. அந்த MUAs வந்து ஒரு பிரைடல் லுக்கை வந்து ஸ்பாயில் பண்ண மாதிரி யாருமே பண்ண முடியாது. அந்த ஒரு அழகான சாரியை வந்து இன்னும் அதை ப்ளீட் எடுத்து அதை அயர்ன் பண்ணி கெடுத்து குட்டிச்சவராக பண்ணி அதை வந்து அது யூ டோன்ட் ஈவன் நோ வெதர் இட்ஸ் நார்த் இந்தியன் வெட்டிங் ஆர் சவுத் இந்தியன் வெட்டிங். அந்த மாதிரி பண்ணி அந்த மாதிரி இருக்கிற இதில் வாட் டு வி லேர்ன் ஃப்ரம் தீஸ் பீப்புள் ஹூ மேட் திஸ் லைக் ஐக்கனிக் இமேஜஸ். வி ஆர் அ கண்ட்ரி should be proud that we got independence because of a cloth, khadi. 1919ல காந்திஜி சபர்மதி ஆசிரமில் ப்ரொடியூஸ் பண்ண காதி கிளாத் தான் வந்து வாஸ் அ கிரேட்டஸ்ட் யூனிஃபையர் டு த நேஷன். அண்ட் அதை வந்து ட்ரெஸ் டவுன் பண்ணி லோவஸ்ட் காமன் டினாமினேட்டருக்கு போய் 1932ல் அந்த ரவுண்ட் டேபிள் கான்ஃபரன்ஸுக்கு போய் ஹாஃப் நேக்கட் ஃபக்கீர்னு வாங்கி வந்த காந்தி ஒரு ஐக்கனிக் இதுனா இது எவ்வளோ கேர்ஃபுல்லி க்யூரேட்டட் அந்த இது. There was no one to guide them. Imagine in the first let me go to the first slide. Next slide. So idhula pathina MS arrives in the scene and she was a singer before
she became an actor. 1935ல வந்து she's there on அந்த ரெக்கார்ட்லாம் வந்துருது. ஏற்கனவே இந்த சேவா சதன்கிற படம் தான் வந்து 1938ல வருது. இமேஜின் ஃபர்ஸ்ட் மூவி, அது ஒரு சோகமான பாத்திரம். இந்த மாதிரி ஒரு வயசான ஆளுக்கு கல்யாணம் ஆகி அப்புறம் அந்த மாதிரி இதில் வந்து zero, I believe she wore khadi in that movie. Okay, but in the 1938s பார்த்தீங்கன்னா you can see how badly she doesn't have any help in terms of makeup or the costume or anything, because in those days the singing was more important than your looks was never there, right? அது மாதிரி 1938ல இந்த ஃபிலிம் இந்தியா அதை கம்பேரிசன் பண்ணால் 1938ல இருக்கிற பாம்பே மாடல்ஸ் எல்லாம் பார்த்தா தேர் லைக் மேக்கப் இஸ் ஆன் த பாயிண்ட். அப்புறம் அவ்வளோ அந்த க்ரீம்ஸ் அதெல்லாம் ஹோல் லைக் ஸ்விம் சூட்ஸ் வந்துட்டு அந்த மாதிரிலாம். இங்கெல்லாம் ஒன்றும் இல்லை. ஐ மீன் லைக் பீப்புள் தே ஜஸ்ட் கம் அண்ட் ஆக்ட். 1938 இது பாருங்கள் எவ்வளோ சோகமாக பாவம் இருக்கும். ஷீல் பி ஸ்கவுலிங் இன் சம் ஆஃப் த இது. ஸோ வென் யூ சி த ரிவ்யூ ஃபார் 1938 அவளோட மூவி வந்து எவ்ரி ஒன் ஷேஸ் தட் ஷீஸ் அ நைட்டிங்கல் ஆஃப் சவுத் இந்தியா, ஷீ சங் வெரி வெல். அவ்வளோதான் ரிவ்யூ, அதுக்கு மேலே ஒன்றுமே இல்லை அதில். அண்ட் அஃப்கோர்ஸ் தட் இஸ் எக்ஸ்பெக்டட். பட் அதுக்கப்புறம் வந்து 1939 ஓகே 1939-40 இந்த சகுந்தலை வந்துடுது. அந்த மூவியில் பார்த்தா அது வந்து ஒரு ஹாலிவுட் ரேஞ்சுக்கு அந்த படம் எடுத்திருப்பாங்க. ஏன்னா எல்எஸ் டங்கன் வந்துடுறாரு இல்லையா அந்த 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 படத்தில். அப்போது கொஞ்சம் ஷார்ட்ஸ் ஆர் பெட்டர். I'll just show you a video of ரெண்டு சாங்கோட கம்பேரிசன் பண்ணுறதுக்கு. அண்ட் ஷீ வேர்ஸ் விதவுட் ப்ளவுஸ்லாம் போட்டுண்டு, பிகாஸ் சகுந்தலா அந்த மாதிரி ஸ்டோரி இதில் அந்த கார்லேண்ட்லாம் போட்டுண்டு ஷீ லுக்ஸ் நைஸ் இன் சம் ஷார்ட்ஸ். பட் அதுலேயும் வந்து அந்த பாட்டுக்கு தான் முக்கியத்துவம் இருந்தது, அதுலேயும் அந்த செகண்ட்லேயும். அண்ட் த தேர்ட் ஒன் இஸ் அஃப்கோர்ஸ் சாவித்திரியில் ஆம்பளை வேஷம், பூமி வந்து மேலேருந்து நாரதர் பாடின்னு வருவார், அவ்வளோதான். ஸோ அதுலேயும் வந்து அந்த பாட்டு தான், அந்த இதுதான் முக்கியம். பட் ஆனால் அந்த 1941ல் when she comes in, no, she's an established star then. மியூசிக் அகாடமியோட சோவனிர் பார்த்தீங்கன்னா 1941-42ல் she's on the cover page. But I don't know whether she sang during that 40 years ஏதோ அந்த தகராறுல. பட் ஆனால் she is in the cover page. And you should also remember that 1941ல the war happened. What happened to the fashion scene then, right? இப்போ வந்து Binny Mills didn't produce anything. இதான் வந்து அந்த சகுந்தலா அந்த மூவியோட இதெல்லாம் I've taken some of the இது எப்படி வந்து அதெல்லாம் பண்ணியிருக்குன்னு காமிக்கிறதுக்கு. The next one. ஸோ இதுதான் வந்து 1940-41ல் இந்த கடையெல்லாம் இருந்தது. ஐம் ஜஸ்ட் கோயிங் அவுட் ஆஃப் ஸ்கோப் லிட்டில். அதில் பார்த்தீங்கன்னா வெங்கடேஷ் வஸ்திராலயா தம்பூச்சட்டி ஸ்ட்ரீட்டில் ஒன்று இருக்குது. பூனா சாரீஸ் விற்றுருக்காங்க. இந்த கடையெல்லாம் இருக்கானே தெரியல. அப்புறம் நெக்ஸ்ட் ஒன் பாருங்கள். நெக்ஸ்ட் ஒன் பார்த்தா காத்தாயி சில்க் எம்பூரியம், கொள்ளைகால் சாரீஸ், மயிலாப்பூரில் ஜார்ஜெட்ஸ்லாம் விற்றுருக்கா, கிரேப்ஸ் ஜார்ஜெட்ஸ் எல்லாம். ஓ காத்தாயி பிகேம் ராசியா? ஓகே, ஐ டோன்ட் நோ அபவுட். ஸோ அது ஒன்று. அந்த பக்கிங்ஹாம் கர்நாடிக் மில்ஸோட மெசேஜ் பார்த்தீங்கன்னா அந்த டியூரிங் 1941ல் வந்து தே சே தட் டியூ டு சீக்ரஸி வி ஆர் அனேபிள் டு ப்ரொடியூஸ் சம் ஆஃப் த ஃபேப்ரிக்ஸ் அண்ட் வி வில் கெட் யூ குட் ஃபேப்ரிக்ஸ் ஆஃப்டர் 1941 ஃபார் த பீப்புள் ஹூ ஒர்க் இன் ஆர்மி. அந்த மாதிரிலாம் these are all the things which have passed through. So how difficult was them to even ஒரு பேசிக் ஒரு காஸ்டியூம் டிசைனிங்க்கே இருந்திருக்கும். அதுதான் இந்த சினாரியோ. ஸோ and I should thank Gauri Ramnarayan for giving me the inputs from here onwards, because அவங்க வந்து 16 to 18 years she sung with the MS அம்மா, பாட்டின்னு தான் கூப்பிடுவா. And so she has been with her throughout. Okay, அந்த ஹோல் இதையும் பார்த்துருக்கா. அண்ட் ரியலி வெரி நைஸ் அந்த லுக்கிலலாம். ஸோ I'll just play the 3 songs first of the
So, 3 stages. I've structured my presentation in 3 stages. 30s to 40s. Meera look later. Saguntalai. சர்வமங்களானி பவந்து. குழந்தாய், Savitri. சீக்கிரத்தில் உனக்கு விவாகமாகி தீர்க்க சுமங்கலியாக விளங்குவாய். ஸோ இதுதான் வந்து இந்த ஸோ கால் 2 மூவிஸோட லுக். ஓகே, அண்ட் தென் வி கம் டு த ட்ரான்ஸ்ஃபர்மேஷன். ஸோ வாட் கௌரி ராமநாராயண் அக்கா வந்து என்ன சொன்னான்னா, ஆக்சுவலாக வந்து இந்த 1944 மீரா எடுக்கிறப்போ வெங்கடேஷ் மென்ஷன் தட் தே ஹேட் ஹர் பஸ்ட் அண்ட் லைட்டட் அப் அண்ட் தே காட் த பெஸ்ட் ஆங்கிள்ஸ், ஷாட் த பெஸ்ட் ஆஃப் த ஆங்கிள்ஸ் எல்லாம். I believe this transformation happened even before then, 1942லேயே. பிகாஸ் இந்த மூவிலெல்லாம் பார்த்தீங்கன்னா ஒரு மூவிலேருந்து தலையெல்லாம் விரிச்சு இப்படி கட்டின்னு இருப்பா அந்த சேவா சதனம். செகண்ட் மூவியில் வேறு மாதிரி கொண்டையெல்லாம் இருக்கும். 1942ல் எல்லிஸ் டங்கன் takes charge. For once, Sadasivam Mama வந்து might have curated the songs or how do you sing, what do you sing, which place to sing, எந்த சபா அதெல்லாம் பார்த்துட்டாரே தவிர அந்த லுக்கை வந்து நெயில் பண்ணிருந்து எல்லிஸ் டங்கன் தானோ. ஸோ 1942லேயே வந்து இந்த சேம் பேப்பர் மேஷேல பண்ணி அதில் வந்து தலையெல்லாம் ரொம்ப சாஃப்டன் பண்ணி லைட்டாக அந்த மேக்கப்லாம் கொண்டு வந்து அந்த வேணி கொண்டு வந்து அந்த கொண்டையில் ஒரு வேணி கொண்டு வந்து அந்த ஸ்டைல்லாம் அந்த MS லுக் happened in 1942 itself because she was reaching her pinnacle basically during those times. So and the 1944 is the one we are talking about. So and appo paatha and the MS look வந்து அப்போ வருது. அப்புறம் இட் இஸ் இவால்விங், அப்படியே வருது அந்த MS லுக் வாஸ் நாட் கம்ப்ளீட். அதுக்கப்புறம் தான் அப்படியே வருது. இதில் பார்த்தீங்கன்னா இதில் தான் அந்த ஆங்கிளில் வந்து வேர் எல்லிஸ் டங்கன் இது பண்ணுறதுலாம். இது வந்து 1945ல் வந்து ஹிந்தி மீரா வரப்போ she gets introduced in the movie by the Sarojini Naidu, none other than Sarojini Naidu herself. I'll play you the video now. So imagine appo vandu look at her makeup and the transformation of the dress. She looks much younger. Yes, please. Yeah. வெகு சீக்கிரத்தில் நிறைவேறப் போகிறது. எல்லாம் தங்கள் அனுகிரகம். இதிலெல்லாம் நம் அனுகிரகத்தில் மட்டும் என்ன இருக்கிறது? தேவர்களுடைய அனுகிரகமும் வேண்டும். Sometimes it will stop because she's not in a good mood for some reason. I can't get her in a mood. And many times I would have to become annoyed with her and tell her what a terrible actress she is in order to get her angry. தர்மா, தாங்கள் தர்மசாஸ்திரம் படிப்பது விசித்திரமாயிருக்கிறது. I need no more words to convince her. She will take her to your heart. She will cherish her. She will be proud that India in this generation has produced so supreme an artist. பார்த்தீங்கன்னா அந்த MS அந்த மீரா லுக்லேயே வந்து அந்த ராஜஸ்தானி ஜுவல்லரி, அப்புறம் அந்த பொட்டு, everything, the makeup all falls into place by then. Okay, so in the 1940s in the transformation happened, and then we get on to the next years where actually இப்போ வந்து பார்த்தீங்கன்னா you have for a celebrity you have a celebrity stylist, you have a wardrobe stylist who commands everything. அதெல்லாம் வந்து
செலிபிரிட்டி ஸ்டைலிஸ்ட் வந்து தே வில் கண்ட்ரோல் எவ்ரி திங், வாட் யூ வேர், வாட் மேக்கப் யூ வேர், வாட் ட்ரெஸ் யூ வேர், அப்புறம் ஹவு த ப்ரெஸ் கவர்ஸ் இட் எல்லாமே இருக்கும். அந்த மாதிரி 2 பேர் அவங்களோட லைஃப்பில் இருந்தாங்க. பட் they didn't have a title. One was Alice Duncan who fixed her look, and the second one was 1950s and 60s this person called Muthu Chettiar. So இந்த முத்து செட்டியார் வந்து used to weave the best of the sarees from Kanchipuram. ஸோ இதில் என்னன்னா, இந்த முத்து செட்டியாருங்கவர் வந்து இஸ் நாட் அன் ஆர்டினரி வீவர் ஆர் எனி ஒன். அவர் வந்து ஒரு நல்ல ஃப்ளூயண்ட் சில்க் ட்ரேடர் அண்ட் லேஸ் இதெல்லாம் பண்ணுறார். ஸோ அப்போது அந்த 60ஸ்லாம் பார்த்தீங்கன்னா அந்த அப்படியே லுக் இவால்வ் ஆகி அப்போ வந்து அந்த அந்த ஆள் பாதி ஆடை பாதின்னு சொல்கிறது வந்து எவ்வளோ ட்ரூ இல்லை. அது வந்து அவர் வந்து அந்த முத்து செட்டியார் வந்து இஃப் யூ ஆர் ஏபிள் டு அஃபோர்ட் அ சாரி ஃப்ரம் முத்து செட்டியார், யூ ஹவ் அரைவ்ட் இன் மெட்ராஸ். Okay, that's a cream of Madras used to buy the sarees from him. And அப்போல்லாம் வந்து இந்த இதில் போடுறது வந்து 3 சாரீ போடுவா. ஒரு சாரீ டிசைன் பண்ணால் 3 சாரீ பண்ணமா. ஸோ ஆல்வேஸ் அந்த சாரீ பண்ணான்னா ஒன்று வந்து எம்எஸ் அம்மாவுக்கு, இன்னொன்று வந்து ராதா டாட்டருக்கு கூட தே ஹவ் கோஆர்டினேட்டட் த்ரூ அவுட் எப்போ பார்த்தாலும். அண்ட் த தேர்ட் ஒன் வில் கோ டு சம்மன் இன் திஸ் கல்கி ஃபேமிலி ஆர் பத்மா சுப்ரமணியன்ஸ் மாம் ஆர் சம்திங், பிகாஸ் பீப்புள் ஆர் கிரேசி அபவுட் ஹர். வென் இமேஜின் டியூரிங் த டைம் வென் மியூசிக் அகாடமியில் வந்து இந்த ஒரு விதூஷி வந்து பாடுறா, பக்கவாதியமே யாருமே வாசிக்க மாட்டா ஜென்ஸ் எல்லாம் அப்படின்னா, அந்த ஒரு பவர் ட்ரெஸ்ஸிங் இட் வாஸ் அவர் சொன்ன மாதிரி இட்ஸ் ஒரு இதுவும் கல்டிவேட்டட். அந்த ட்ரேப்பிங் ஸ்டைல் கம்ஸ் இன் வேர் அந்த எம்எஸ்னாலே வந்து அந்த லுக் வந்துடுறது, அந்த எலிகண்ட்டான அந்த சாஃப்ட் அண்ட் லுக்கு, அந்த வேணி, அந்த பொட்டு, 2 பேசரி, அந்த தோல் 2 அப்படி மூடிண்டு, யூஆர் நாட் ஷோயிங் எனி, ஐ மீன் திஸ் பவர் ட்ரெஸ்ஸிங் பேசிக்லி இட்ஸ் லைக் you arrive there and ஒரு சைலண்ட்டாக, பிகாஸ் 80% ஆஃப் த லுக்ஸ் வந்து இந்த நான் வெர்பல் கம்யூனிகேஷனில் தான் இருக்குது, மீதி எல்லாம் தானே இருக்குது. ஸோ அதில் எம்எல்விக்கும் அவங்களுக்கும் என்ன ஸ்டாக் ரெஸ்பான்ஸ் பாருங்கள், போத் வேர் கம்பீட்டிங். எம்எல்வி யூஸ் டு வேர் பிரைட் லிப்ஸ்டிக்ஸ் அண்ட் ஆல். அப்போ அந்த திலகம் ரொம்ப ஃபேமஸ்ஸு எம்எல்விலாம் ஸ்டேஜில் பார்க்குறப்போ. ஸோ இப்போ கேர்ஃபுல்லி தே ஹேட் டு டிகே பட்டமால் ஹேட் ஒன் லுக், இவங்க ஒரு லுக், அவங்க ஒரு லுக், அந்த மாதிரி எவ்ரி ஒன் ஹேட் அன் இண்டிவிஜுவல் ஐடென்டிட்டி. அஃப்கோர்ஸ் சாங்ஸ் வேர் த மெயின் திங், பட் ஆனால் ஹவு தே கல்டிவேட்டட் தர் அந்த ட்ரெஸ் சென்ஸ். அப்புறம் ஆல்சோ இந்த முத்து செட்டியாரோட சாரீஸ்லாம் வந்தோடனே, இந்த முத்து செட்டியார் வந்து எப்படின்னா அவர் வந்து நிறையா, ஐ ஸ்போக் டு லாட் ஆஃப் பீப்புள் ஹூ ஆக்சுவலி ஹேவ் டன் சாரீஸ் வித் முத்து செட்டியார், லைக் அனிதா ரத்னமக்கா, அப்புறம் என்னோட ஃப்ரெண்ட் உமா, அப்புறம் ராணி வாக்கிட்டெல்லாம் பேசினேன். ஸோ அந்த முத்து செட்டியார் என்ன பண்ணுவாரா, அவர் வந்து காஞ்சிபுரமில் வெரி அஃப்ளூன்ஷியல் ஆஸ் ஐ டோல்ட் யூ. அதில் அவர் வந்து அந்த சாரீ பாருங்க, அவரோட அந்த கோஆர்டினேட்டட் சாரீஸ் வந்துடுது. ஸோ அவர் வந்து யூஸ்வலாக ஹி வில் கம் டு யுவர் ஹவுஸ் and then he will draw the design for you. He will give a custom made color for you. So basically he was the stylist who was controlling avlo rapovam, because all her sarees from then on, like Edinburgh festival atom, UN festival atom, ellame pannidhu Muthu Chettiar dhaan. And you can see how well, because we are talking about that age where the jacquard was not there. Imagine the weaving time la parungle, appo vandu verum vandu and the design was done by the weaver. There was no separate designer who will do the design and then incorporate it into whatever said and done. அதில் வந்து இந்த ஜகஜகான்னு இந்த ஜரிகெல்லாம் இருக்காது, எல்லாமே எம்எஸ் உடுத்தின்ற சாரி எல்லாமே ரொம்ப பிடிச்சதுன்னா கோர்வை தான். ஷி வில் நெவர் டச் எனிதிங் அதர் தென் காஞ்சிபுரம். ஓகே, அது வந்து நல்ல கோர்வை, ரெட்டப்பேட், இந்த ரெட்டப்பேட் போட்டு அந்த வங்கி பார்டர் போட்டிருக்கோம். யூ கேன் ஆக்சுவலி சி இன் தட் இது. ஸோ திஸ் முத்து செட்டியார் வாஸ் வெரி வெல் வர்ஸ்ட் இன் டூயிங் 9 கஜ மைப்பிலி. 9 கஜத்தில் வந்து அவர் ஒரு ஸ்பெஷலாக ஒரு லேஸை வரவழைப்பாராம். லேஸுங்கிறது அந்த ஜரி நல்லியே ஒரு இதில் சொல்லியிருக்கார் இந்த மியூசிக் அகாடமியில், அகெயின் டு ஷோ யூ த கோஆர்டினேட்டட் லுக்ஸ். ஸோ நல்லி வந்து ஒரு இடத்துல சொல்லுவார், நாம்பெல்லாம் 4 கிராம் ஜரிகை போட்டு அவர் பண்ணால் அவர் வந்து 10 கிராம் ஜரிகை போடுவார். அப்போவே எவ்வளோ எக்ஸ்பென்சிவாக இருந்திருக்கும்னு நினச்சி பாருங்க அந்த வேல்யூ ஆஃப் த சாரி, பிகாஸ் அந்த லுக்கு வந்து அந்த என்ஹான்ஸ் ஆகுது. அப்புறம் அவளுக்கு வந்து அந்த ரெட்டப்பேட் சாரியும் பிடிக்கும். அண்ட் ஷி யூஸ் டு வேர் ஆல் தீஸ் பாக்கு கலர். அஃப்கோர்ஸ் அப்போ நேச்சுரல் டைஸ் தான் நிறையா இருந்தது. ஸோ இந்த வி பாக்கு அப்படிம்பாங்க, அந்த ப்ரௌன் கலர், அந்த ப்ரௌன் கலர், அப்புறம் வந்து ப்ளூ, அஃப்கோர்ஸ் வில் கம் டு எம்எஸ் ப்ளூ சூட். ஸோ அதெல்லாம் வந்து இது அவர் சொல்கிறார். ஸோ இந்த மாதிரி வந்து ரொம்ப அப்படி பார்த்து பண்ண சாரி. அப்போது அந்த டிசைன்ஸுன்னு பார்த்தேன்னா அந்த பேட்டர்னிங் இருக்குல்ல, அதில் வந்து முத்துக்கட்டம்னு இருக்கும்.
ஒரு சின்ன முத்துக்கட்டம் வரும், இல்லைனா ஒரு வைர ஊசி வரும், இல்லைனா வந்து அதுக்கு மேலே ஒரு வேல்தாரி வரும், இல்லாட்டா கொட்டடி வரும். இதுதான் டிசைன் அன்றைக்கி, வேறு ஒன்றுமே கிடையாது. இதை வந்து யூ ஹாவ் டு பிளே இட் இன் டிஃப்ரெண்ட் கான்ட்ராஸ்ட் அண்ட் திஸ் ஒன். ஸோ அண்ட் ஸோ வில் கம் ஓகே. இவ்வளோ இந்த சாரீஸ் இருந்தாலும் அண்ட் people from Chennai used to feel that it was an honor to make sarees for her. It was basically நிறையா சாரீஸ்லாம் ஸ்பான்சர்ட் அவளுக்கு. லைக் ஃபார் எக்ஸாம்பிள் பிரேமா ஸ்ரீனிவாசன் ஃப்ரம் டிவிஎஸ் குரூப்லாம் இருக்கா இல்லையா, அவள்லாம் வந்து தேவர் ஃபேஷனிஸ்டாஸ் பை தெம்செல்ஸ் அண்ட் ஹூ டேபிள்ட் இன் நேச்சுரல் டைஸ் அண்ட் ஆல் தட். ஸோ அனைத்து ரத்ன மக்கள்லாம் சொல்லுவாங்க, அவங்களாம் வந்து நிறையா டிசைன் பண்ணி கொடுப்பாங்க. இட் வாஸ் அன் ஆனர் ஃபார் சம்மன் லைக் எம்எஸ் டு கிவ் அ சாரீ. ஸோ இந்த மாதிரி சாரீஸ் அந்த மாதிரி பண்ணின்னு தவிர ஷீஸ் சீன் இட் ஆல். ஐ திங்க் அவளை மாதிரி ஒரு பிணக்கில் இருந்திருந்தா ஒரு பெரிய ஸ்டோரே வச்சுருக்கலாம். But Gauri Ram Narayan says, end of the day she would give away everything. She had only 8 sarees for kacheri, 8 sarees for வீடு. நூல் புடவை தான் கட்டிப்பா வீட்டில், சின்னாளப்பட்டி புடவை தான் இருக்கும், அவ்வளோதான். இத்தனை அந்த சாரீ இதில் மோகத்துலேயும் அவளுக்கு பிடிச்சது வந்து சாரீஸே கிடையாது. 2 she used to love. One is மல்லிப்பூ, another one is perfume. அப்புறம் வந்து கண்ணாடி வளையல். இது ரொம்ப பிடிக்குமா. நீங்கள் பார்த்தீங்கன்னா எம்எஸோட ஜுவல்லரி டோட்டலாக பார்த்தீங்கன்னா ஷி வில் நெவர் வேர் திஸ் ஆன் த ஃபேஸ். அந்த இந்த இதெல்லாம் ஒன்லி கோல்ட் ஜுவல்லரி, அது தெரியவே தெரியாது. அந்த இது போட்டுருக்காது. ஒன்லி திங் யூ குட் நோட்டீஸ் இஸ் த ப்ளூ ஜாகர் டைமண்ட்ஸ் அண்ட் அந்த அப்படி டால் அடிக்கிற அந்த 2 பேசரி இந்த சைடு அந்த சைடு திரும்ப அதையே பார்த்துட்டு இருப்போம். ஸோ and people, Mylapore 6004 had arrived, right? You know, people used to emulate that. எத்தனை பேர் அந்த காலத்தில் வந்து 2 பேசரி 2எல்லாம் குத்திண்டா, 2 மூக்கெல்லாம் குத்திண்டா. அது அப்புறம் வந்து அந்த சேம் டிசைன் people would go after that and get the same combinations. அதெல்லாம் பண்ணுவாங்களாம். ஸோ அதுவும் வந்து அந்த மல்லிப்பூ வந்து ரொம்ப உயிராம். கௌரி அக்கா வந்து சொல்கிறா, அந்த மல்லிப்பூ வந்ததுன்னா எத்தனை வந்தாலும் எல்லாருக்கும் கொடுத்துட்டு அது ஒரு பிட்டு வச்சு பண்ணலாம். அந்த கச்சேரிக்குன்னு போட்டுக்கிற மல்லிப்பூ வந்து வேணி மாதிரி கட்டுவாங்களாம். அது வந்து காலில் எசைஞ்சு கட்டுவாங்களாம். வீட்டிலே கட்டுறது, காலில் இப்படி வச்சு இப்படி கோத்து இப்படி கட்டிப்பாங்களாம். அந்த வேணி ஸ்டைல் தான் அது போகுமா. எல்லாமே செல்ஃப் மேட். அப்புறம் பர்ஃப்யூம்ஸ்னால் அப்படி உயிராம். வாசனை திரவிய பொருட்கள்னால் ரொம்ப பிடிக்குமா. அந்த வாசனை திரவிய பொருட்கள் வந்து என்னன்னா, ஷீ வுட் நெவர் நோ தட் Chanel 5 வந்து அவ்வளோ எக்ஸ்பென்சிவாக இருக்கும்லாம் தெரியும். அந்த பீப்புள் வுட் கம் அண்ட் கிஃப்ட் ஹர். பட் ரொம்ப பிடிக்குமா. கௌரி அக்காவோட வேலை என்னன்னா, அந்த கர்ச்சீஃபில் வந்து கச்சேரிக்கு போகிறதுக்கு முன்னாடி கொஞ்சோண்டு அதை அடித்து கொடுக்கணுமா. கொஞ்சமாக வை அப்படின்னு சொல்லலாம். அந்த பீப்புள் அந்த காலத்தில் வந்து அந்த மாடரேஷன் வாஸ் தேர், நோ, இன் டர்ம்ஸ் ஆஃப் ஃபுட், இன் டர்ம்ஸ் ஆஃப் ட்ரெஸ்ஸிங் எல்லாம். கொஞ்சமாக பண்ண அப்படிமா, நீயும் போட்டுக்கோ அப்படின்னு சொல்லுவாங்களாம். கௌரி வில் splash all over and then she will never say that என்ன இவ்வளோ போட்டுக்கிற அப்படிலாம் சொல்ல மாட்டாலாம். இவ்வளோ போட்டுண்டா அவன் பக்கத்தில் யாருமே வரமாட்டா அப்படி சொல்லுவாளாம். அப்புறம் அது இல்லை எனக்கு நான் உன் பின்னாடி தானே உட்காந்துருக்கேன், டிப்பிக்கல் யங்ஸ்டர் ரைட். அந்த உனக்கு வாசனை வரும்ல அப்படி சொல்லிட்டு போயிடுவாங்களாம். ஸோ இதெல்லாம் தான் அந்த பாட்டி பேத்தி அந்த இதில் அந்த இதில். ஸோ இஃப் ஷி கிவ்ஸ் அவே பெர்ஃப்யூம் டு சம்மன், அது ரொம்ப உயிரானமாக இருக்கலாம், இல்லைன்னா அந்த பெர்ஃப்யூம் ரொம்ப நல்லா இல்லாமல் இருக்குமா. இதுதான் 2 திங்ஸ். குஞ்சக்கா ஒரு பர்ஃப்யூம் கொடுத்தா இதுதான் 2 ரீசனாக இருக்கணும். அஃப்கோர்ஸ் வந்து அந்த மதுரை மல்லி இல்லை, மதுரையிலேருந்து வந்திருக்கா, அது பிடிக்காமல் இருக்குமா. அந்த வாசலில் இருக்கிற அந்த கோவில் வாசலில் இருக்கிற அந்த வளையல்லாம் ரொம்ப ரொம்ப விரும்பி போட்டுப்பாடலாம். அப்புறம் ஹைதராபாத் வளையல் அதெல்லாம் போட்டுட்டாலாம். அப்புறம் இன்னொரு வேலை வந்து அந்த எம்எஸ் லுக் அப்படின்னு வரப்போ அந்த கொண்டை போட்டுக்கிறதுக்கு வந்து எப்படி ரொம்ப சிக்கனம் அப்படின்னா, அந்த கொண்டை போட்டுக்கிறதுக்கு வந்து ஒரு கருப்பு கயர் போட்டு ஒரு போனிடெயில் மாதிரி போட்டுட்டு அப்புறம் தான் அந்த கொண்டை போட்டுப்பா. அது குத்திக்கிறதுக்கு 3 கொண்டை பின் தானோ, அதை பத்திரமா வச்சுப்பாலாம் ஃபுல்லாக. இந்த கௌரி ராமநாதன் வேலை வந்து அதை கட் பண்ணி கொடுக்கணுமா. சில சமயம் ஷீல் மிஸ் இட். ஓகே, அதனால் 2-3 ஸ்டாண்ட் பை இதெல்லாம் வச்சு, என்ன அது புதுசாக இருக்கே அப்படின்னு கேட்பாலாம். உனக்கு கண்ணு தெரியல, சரியா பாரு அப்படின்னு சொல்லுவாளாம். அதனால் அதெல்லாம் கட்டிட்டு அந்த இந்த இதெல்லாம் வச்சுப்பாலாம். ஸோ தட் வாஸ் த லேடி. வெரி வெரி சிம்பிள். அந்த ஒரு அன்அஸ்யூமிங் இது. அப்புறம் அந்த நெக்லஸ்ன்னு சொன்னேனே, அப்போ வந்து 8 சாரி வீட்டில் 8 சாரி நூல் புடவை ஆற்றுக்கு. அண்டு வீட்டில் ஆர்டினரியாக போட்டுக்கிறது ஒரு தாலி சரடு, அப்புறம் ஒரு பழம், அப்புறம் ஒரு கருகமணி, அதுதான் வீட்டில். முத்து பேசரி தான் இதுக்கு. கச்சேரிக்குன்னு தனியாக இருக்குமா. கச்சேரிக்கு வந்து இந்த தோடு இது ஒரே ஒரு நெக்லஸ்,
அதுவும் வந்து எமரல்டில் வந்து ஒரு பெரிய நல்ல நெக்லஸ் வந்து அப்போ யாரோ ஃபேமிலியிலேருந்து யாரோ ஜெய்ப்பூர்லேருந்து வாங்கிட்டு வந்தாலும் ஷி யூஸ் டு வேர் இட் ரொம்ப நாள் அதே நெக்லஸ், அது பேர் கச்சேரி நெக்லஸ் தான், அதே தான் போட்டுருப்பாளாம். அதுக்கப்புறம் ஒரு ஒன் ஃபைன் டே ஷீ சாங் இன் ஐ பிலீவ் ஷீ சாங் இன் மதுரை மீனாட்சி டெம்பிள். மீனாட்சி மேமுதம் பாடிட்டு அந்த நெக்லஸையும் கொடுத்துட்டாலாம் சுவாமிக்கு. அப்போ வந்து இந்த பெரியவா வந்து அப்போ வந்து ஒரு சின்ன காசு மாலை மாதிரி ஒன்று கொடுத்துருந்தாராம். அப்போ ஷி யூஸ் டு வேர் தட். அப்புறம் அதுக்கப்புறம் வந்து பாபாவுக்கு நேராக பாடுறப்போ அவரே ஒரு தருவிச்சாராம் ஒரு நவரத்ன மாலை. ஷீ இஸ் சீன் இட். கௌரி செட் ஐவ் சீன் தட் இந்த மாலை வந்தப்போ அது ஷி வாஸ் வேரிங் இட், பட் வி டோன்ட் நோ வாட் ஹேப்பன் டு இட். லைக் ஆல் த சாரீஸ் அண்ட் ஆல் தட் இட் ஆல் வெண்ட் அவே. இதுதான் வந்து இந்த இதோடது. ஸோ சச் அ சிம்பிள் பர்சன். அந்த சுவாமிக்கு நேராக அந்த பாடுறது அந்த பாபாவோட ஐ வில் ஷோ யூ த வீடியோ லேட்டர், ஒன்றா காமிச்சுட்றேன். அப்புறம் ஸோ நவ் வில் கம் டு திஸ் பியூட்டிஃபுல் கான்செப்ட் ஆஃப் திஸ் எம்எஸ் ப்ளூ. ஓகே, ஹவு டிட் இப்போ அது ஒரு அப்படியே இவால்வ் ஆகி அந்த கலர்லாம் வந்தப்போ அப்போ என்னாச்சுன்னா இந்த மாதிரி நிறையா சாரீஸ் பண்ணுறப்போ இந்த முத்து செட்டியார் வந்து ஆக்சுவலாக வந்து வெரி வெரி கேர்ஃபுல் டிசைனர் as you know. ஸோ he made a color with 4 colors of blue. அந்த யான் டை பண்ணி நெசவு பண்ணி கொடுக்குறார். நல்லி is giving the saree to her and then he named it MS Blue because because it was made for her, it was made MS Blue and she அது வந்து ஆக்சுவலாக பார்த்தீங்கன்னா MS Blue அப்படின்னு பார்த்தா ஒருத்தரும் ஒரு கலர் வச்சுட்டுருப்பா. ஒரு கோபால்ட் ப்ளூ இருக்கும், இந்த மயில் கழுத்து இருக்கும்னா எப்படி அதுக்கு டிஃப்ரென்ஷியேட் பண்ணுறதுக்குன்னா அந்த காலத்தில் இந்த வீவர்ஸ் எல்லாம் பார்த்தா அந்த லோக்கல் நேம் தான் வச்சுருப்பான். ஆனந்தா ப்ளூ, மயில் கழுத்து ப்ளூ, அப்புறம் கிருஷ்ணமேக வர்ணம், அந்த மாதிரி லோக்கல் ராமர் ப்ளூ அப்படிலாம் இருக்கும். அந்த மாதிரி இது வந்து MS Blue. அதே இதில் தான் வந்தது இந்த MS Blue ஒரு பெரிய இதில். ஸோ அந்த MS Blue became a rage because so many of them wanted to wear the same sarees and I think இப்போ now it's like MS-ன்னு சொல்கிறோமோ இல்லையோ MS Blue has preceded that I think for a person who is named after a color. அந்த இன்னொரு கலரில் வந்து இந்த ப்ளூ வந்து ஆல்வேஸ் இந்த கலர் வேர்ல்டில் வந்து அந்த பிக்மெண்டேஷன் வந்து இந்த சர்ச்சில் பெயிண்ட் பண்ணுறதா இருக்கட்டும் அதெல்லாம் வந்து ரொம்ப இட் ஹாஸ் அ ஸ்டோரி ஆஃப் இட்ஸ் ஓன். இன்ஃபேக்ட் வந்து இன்மின் ப்ளூன்னு ஒன்று பண்ணார் M.S.Subulakshmi-By ஒருத்தர் வந்து நம்ம வராகமிரா ஃபோரமில் ஒருத்தர் பேசினார். ஸோ ஹீ மேட் அ செப்பரேட் ஒரு தமிழ் அவர் வந்து ஹீ மேட் அ ப்ளூ இன்மின் ப்ளூ பட் இட் இஸ் அ பிக்மெண்ட் பட் இட் கான் பி யூஸ்ட் இன் டையிங் இண்டஸ்ட்ரி. ஸோ அதுதான். பட் ஹர் ஃபேவரட் கலர் வாஸ் கிளிப்பச்சை. அக்கார்டிங் டு கௌரி ராமநாதன் அது ஒரு கிளிப்பச்சை. அந்த சாரியை நிறையா இடத்துல போடலாம். பாரத் ரத்னா போடுறப்போ கூட அதுதான் அந்த சாரி தான் புண்டிருப்பா. அது கிளிப்பச்சையில் பர்பிள் நினைக்கிறேன். சிலதில் வந்து இட்ஸ் வெரி டிஃபிகல்ட் பிகாஸ் அந்த பிளாக் அண்ட் ஒயிட்டில் இருக்கா, அதனால வி கான்ட் மேக் அவுட். கொஞ்சம் லேட்டர் கச்சேரி வீடியோஸ்லாம் எடுத்து போட்டிருக்கேன், அதில் பார்க்கலாம். So then the last story is how she was immortalized into this beautiful by M.F. Hussain. M.F. Hussain apparently he watched her sing in Banaras Hindu University for just 2 minutes and he was like bowled over her. இது வந்து N. Ram அவரோட வீட்டில் வந்து ஏதோ ஒரு லஞ்ச் போகிறப்ப he sketched this and then the Hussain limited editionல பண்ணியிருந்தல he's immortalized her with that வேணி மூக்குத்தி எல்லாமே அந்த இதில் அது ஒன்று. அப்புறம் வந்து அந்த பொட்டு அது வச்சு I'll show you the video now. So this is what I have in this is the making of a person who அதில் ஆள் பாடி ஆடை பதில் ஆள் தான் முக்கியம்னு காமிச்ச ஆள் இவங்க. ஸோ இந்த மிட் இயர்ஸில் வந்து யூ கேன் see how அந்த கச்சேரியிலெல்லாம் வந்து யூ கேன் see the brilliantness of அந்த ஸ்டைல். அது க்ளோஸ் பண்ணிக்கலாம். that's the Music is the very essence of life, the very reason for being. Attention to look at the black and red combination of the chicken that Bengali.
ஆஃப் த இது பாருங்க வைரவுசி இவ்வளோ திக்காக இருக்குது. வேல்தாரி, சாரி, நாட் வைரவுசி. Coordinated sarees again. நான் குழந்தையில பிராக்டிஸ் பண்ணது எப்படின்னா 5 வயசு அம்மா வீணு, அப்பா வக்கீல். பாட்டு தான் முக்கியம்னு எனக்கு சொல்லியிருக்கேன். அதனால ரொம்ப பயந்துண்டு எனக்கு முதல்ல ஆரம்பிச்சது. இதில் பார்த்தீங்கன்னா ஷீல் வேர் 3 பொட்டு. நிறைய பேர் அதை காப்பி பண்ண ஆரம்பிச்சிட்டா. வாஸ் இட் அ ஃபேஷன் ஸ்டேட்மெண்ட்? நோ, இட் வாஸ் டிவோஷன். பேசிக்லி அது பார்த்தா அந்த பொட்டு எப்படி வச்சுப்பானா, அந்த காலத்தில் இந்த சாந்து பொட்டு வச்சுட்டு அதுக்கு மேலே ஒரு இது மாதிரி வட்டமாக இருக்கும், அதில் மஞ்சள் குங்குமம் இது பண்ணி தென் தெல் புட் ஓவர் இட். அது கலையாமல் அப்படியே இருக்குமா. அந்த கீழே இருக்கிறது அந்த பிளாக் அந்த பஸ்மம், இந்த இது ஹோமத்துலலாம் கொடுப்பால அந்த பஸ்மம். அந்த தேர்ட் ஒன் ஹனுமான் சாலிசா எப்படி பாட்டினா அந்த ஹனுமார் குங்குமம். அவ்வளோ டிவோஷன். இது 3 இல்லாமல் ஷீல் நெவர் கோ டு அ கான்சர்ட். ஸ்ரீரங்கம் பிரதேசம், மதுரை பிரதேசம் இங்கே இருந்தா. ரொம்ப ஆரம்ப தரவி வயசுல இருந்து ஆரம்பிச்சு எல்லாம் சொல்லிட்டு எப்பவுமே அது முழுப்பதுதான் போடாமலே நான் பாரதியப்பட்டு So simplicity was a style. I think we have to show this to our children because you invest so much in sarees. 2 lakhs, 3 lakhs saree vaangringa or heirlooms. Tell them about the look of these people so that they'll lovingly wear it and not convert into a gagra or some other crappy dress like a film star wore now of a Banarasi saree. Thank you. Thank you, Sremathy. I will finish this in 10 minutes, wind it up. So what were the biggest achievements of MS? Her donation drives. Charity became an obsession for Sadasivam and panna ellame. One point, Edinburgh festival la paaditu vara 37,000 rupees. The government of India sends a check. She sends it back saying that it is a national activity, I won't do it. Adhe time she writes a letter to BK Birla asking for a 30,000 loan. So you can see the matching figures. They were obsessed. Adu oru prachana irundhudu. Then of course Tamil Isai I would rate as the biggest achievement for her. At one point Telugu பாட்டு தான் பாடலாம், தமிழ் பாட்டு பாடக்கூடாதுன்னு மியூசிக் அகாடமி லெட் ஒரு டிரைவ் சொன்னப்போ தமிழ் பாட்டுக்காக ராஜா அண்ணாமலை செட்டியார் இருந்தார், அதர் கல்கி வாஸ் தேர், ராஜாஜி வாஸ் தேர், பட் த ஃபேஸ் ஆஃப் இட் வாஸ் M.K. தியாகராஜ பாகவதர் அண்ட் M.S.Subulakshmi. M.S.Subulakshmi இந்த சைடு வந்தனால தமிழ் இசை ஜெயிச்சதுன்னு கூட நம்ம சொல்லலாம். அண்ட் she was excluded from the let us say what is it. This was of course her drives. Gandhi letter எழுதுறாரு ஃபார் கஸ்தூரிபா மெமோரியல் ஃபண்டுக்காக நீ கச்சேரி நடத்துறதுக்கு ஐம் தேங்க்ஃபுல் டு யூன்னு எழுதுறாரு. MIT கட்டினதுக்கு. சௌடையா வயலினில் 3 ஸ்ட்ரிங் ஏற்றுனனால he was chucked out of music academy. அதனால் he started Indian Fine Arts Academy. அதுக்கப்புறம் அங்கே ஓப்பன் பண்ண வந்த ராஜா அண்ணாமலை செட்டியார் நம்மளே சொந்தமாக ஆரம்பிக்கலாம் இருக்கு, இதில் ஒரு பெரிய விஷயம் கிடையாது சபா ஆரம்பிக்கிறதுன்னு சொல்லிட்டு he starts the தமிழ் இசை. இந்த தேவகோட்டையில் நடந்தது. யூ கேன் ஐடென்டிஃபை MKT அண்ட் ராஜா அண்ணாமலை செட்டியார். திஸ் வாஸ் யுவர் தமிழ் இசை. இது மயிலாப்பூர் சங்கம் மற்றவங்கலாம் லாட் ஆஃப் பீப்புள் ஆர் சக்ட் அவுட் ஆஃப் மியூசிக் அகாடமி.
வேண்டான்னு சொல்கிறப்போ மற்றவங்களாம் குவைட்டாக பேசாமல் இருந்தாங்களே தவிர கல்யாணத்தில் பாடியிருந்தாங்க. எம்எஸ்க்கோ சதாசிவத்துக்கோ இட் இஸ் நாட் அன் ஆப்ஷன். சதாசிவம் டுக் ஓவர் த எய்லிங் மயிலாப்பூர் சங்கீத சபா. எம்எஸ் சிங்ஸ் ஃபார் எம்எஸ்எஸ் அப்படின்னு அட்வர்டைஸ் பண்ணுவார். ஒரு இடத்துல வந்து பாருங்கள், சிபி ராமசாமியார் ஓப்பன்ஸ் அப்போ கச்சேரி ஃபார் இன் மயிலாப்பூர் பிஎஸ்ஐ ஸ்கூலில் தான் நடக்கும் அந்த ஃபங்க்ஷன். அப்போ வந்து ஒரு இடத்துல அட்வர்டைஸ்மெண்ட் போடுறாரு ஹிந்து எக்ஸ்பிரஸில், ஓப்பன்ட் இன் ரெஸ்பான்ஸ் டு த டிமாண்டிங் பப்ளிக் இன்டெலிஜென்ட் பப்ளிக் அப்படின்னு சொல்லுவார். தட் இஸ் மியூசிக் அகாடமி போகிறவங்களாம் இன்டெலிஜென்ட் இல்லை, எங்களுக்கு வந்தவங்களாம் இன்டெலிஜென்ட். பட் இதுவே கடைசியில் பஞ்சாயத்தாய் 1947 பரவாயில்ல நீ திருப்பி பாட வருன்னு சொன்னப்போ அப்போ வந்து தேர் வாஸ் அ டிரைவ், யார் முதல்ல சபா கட்ட போகிறோம் பில்டிங் கட்ட போகிறோம்னு சொல்லிட்டு இவங்களும் கலெக்ட் பண்ணுறாங்க, மியூசிக் அகாடமியும் கட்டுறாங்க. சதாசிவம் இஸ் ஃபார் அஹெட் இன் த ரேஸ். அப்போ வந்து மியூசிக் அகாடமி ஒரு பஞ்சாயத்துக்கு வந்த உடனே அந்த மொத்த அமௌண்ட்டையும் ஹி கிவ்ஸ் டு மியூசிக் அகாடமி டு பில்ட். மியூசிக் அகாடமியோட நீங்கள் அடித்தளம் ஃபுல்லாகவே எம்எஸோட சிங்கிள் ஹேண்டட் டொனேஷன். கல்கி மேகசின் கடைசி வரைக்கும் நிறைய பேருக்கு தெரியாது, ஷி வாஸ் 75% ஓனர் ஆஃப் த கல்கி மேகசின். கல்கி கிருஷ்ணமூர்த்திக்கு வந்து 5 ஷேர்ஸ் ஆஃப் த 20 தான் இருந்தது. இவன் சாவித்திரியில் நடித்த 20,000 rupees வச்சு தான் கல்கி வாஸ் ஸ்டார்டட். எப்படி ஃபேமஸ் ஆகுது, எங்கே பெரியார் வர அண்ணா வரான்னு பார்க்கணும். நீங்கள் 1968 இவருக்கு வந்து மியூசிக் அகாடமியில் கொடுக்குறப்போ அண்ணா சொல்கிறார், இந்த சிங்கிங் கம்யூனிட்டிலேருந்து ஒருத்தங்களை கொடுத்துருக்காங்க என்கரேஜ் பண்ணணுங்கிறாரு. 1948 பெரியாருக்கும் அண்ணாக்கும் சண்டை வரப்போ ஐ திங்க் ஈரோடில் எங்கேயோ ஒரு ஃபங்க்ஷன் நடக்குது. அப்போ அண்ணா காணும் ஸ்டேஜில். உடனே யாரும் நோட் அனுப்புகிறாங்க, அண்ணா வரலையான்னு. அதை படிச்சுட்டு அடுத்து M.S.Subulakshmi வரலையான்னு கேட்பீங்களாடா அப்படிங்க. ஸோ M.S.Subulakshmi இஸ் ஆல்ரெடி பிகம் சச் அ பிக் பர்சன் அட் 1948. Who were her contemporaries? Of course, MLV, Vasanta Kokilam and Pattammal. This lady is called Rajam Pushpavanam. They look stunningly similar. There was a lot of rumors that they could be stepsisters. Rajam Pushpavanam was one of the 4 women in Madras who had a driving license. She directed a music for Rajashekharan 1935 ஒரு மூவி பண்ணா. She was somebody who could have become very, very competitive to MS. But என்னமோ அவளோட கேரியர் went down. Of course, UN பாடினாங்க. சிவி நரசிம்மன் தான் ஆர்கனைஸ் த he was a diplomat. அவர் தான் ஆர்கனைஸ் பண்ணாங்க. There's a lot of lobbying. UN பார்த்து we have to be very factual. When we are talking about such a great person, அவனா வந்து நீங்கள் வந்து பாடுங்கன்னு சொல்லலை. There's a lot of lobbying going on. She got a chance. She was singing in a lot of functions. இது வந்து MLM ஹவுஸ்னு பார்க் பின்னால் ஒரு பெரிய வீடு இருக்கும். MLM கல்யாண மண்டபம் மகாலிங்கபுரம். This gentleman who ran this function is after whom மகாலிங்கபுரம் is named. நாச்சியப்பன் is 70 years old. அவருக்கு அந்த குழந்தை புதுமைன்னு ஒரு ஃபங்க்ஷன் செட்டிநாட்டில் மட்டும் பண்ணுவாங்க. பையன் வந்து ஒரு 2-3 years இருக்கப்போ புதுமைன்னு ஒரு தங்கத்தட்டில் தூக்கின்னு வருவாங்க. இப்போ தட் ஃபெஸ்டிவல் இஸ் நாட் தேர். அதில் இது கிளியராக தெரில. M.S.Subulakshmi பாட்டு, சௌடையா வயலின், கீழே வந்து வைஜந்தி மாலா டான்ஸ். திஸ் பிக் ஹவுஸ் பிஹைண்ட் பார்க், நாகேஸ்வரா பார்க். இல்லை எம்எல் மகாலிங்கம் செட்டியார் MLM இல்லை, they still own it. They still will. This man gentleman lives in that house now. இந்த உங்கள் ஃபேமிலியை பற்றி ஒரு முக்கியமான விஷயம் என்னென்னா, all 6 of them in the house have roads named after them in Kodambakkam. நாராயணன் ஸ்ட்ரீட், விஜயலட்சுமி ஸ்ட்ரீட் எல்லாமே இருக்கும். சரோஜினி ஸ்ட்ரீட். MS பாடுறா பாருங்க ராதா டான்ஸுக்கு, அதெல்லாம் கொடுத்து வச்சுருக்கணும். என் டான்ஸுக்கு MS பாடுறாள் அப்படின்னா. They became a very happy family. Kalki family இவங்க எல்லாருமே they were அப்புறம் வந்து they intermarried. Of course, Kalki's family took over the entire magazine and finally the magazine is gone now. But they were one happy family. This was the life that she longed for. This was the life that she was getting finally. What happened to Shanmugavadi? Leftல உட்காந்துருக்கா பாருங்க. Lot of people say Shanmugavadi வந்து பாய்காட் பண்ணது தப்பு. அவர் ஸ்டமக் கேன்சரில் செத்தப்போ தனியாக செத்து போனால் போகலை. ஏன்னா சக்திவேல் செத்து போனப்போ, பிரதர் செத்து போனப்போ 5 நாளைக்கு டெலகிராமை காமிக்கல சதாசிவம். It didn't show it to MS. 5 நாளைக்கு பிரதர் செத்து போயிட்டாங்கிற தந்தையை காமிக்கல. அதனால பட் இந்த ஃபோட்டோலாம் பாருங்களேன். ஹர் டாட்டர்ஸ் ஃப்ரம் திஸ் சைட். அந்த ஒயிட் சாரி கட்டிருக்கு தான் அவளோட சிஸ்டர் ஹூ வாஸ் மேரிட் டு தட் கோயம்புத்தூரில். இந்த ஃபோட்டோவும் இருக்குது. இந்த லெட்டர் வந்து she writes when she gets Padma Bhushan. Surprisingly, Padma Bhushan is given by Bishuram Medhi, who is the governor in Rajbhavan, not in Delhi. அதுக்கு ஒரு லெட்டர் எழுதுறா அம்மாவுக்கு. இந்த முக்கியஸ்தர்கள்லாம் வந்திருக்காங்க சென்னையில். யூ கேன் இட் இஸ் ஹைலி டிசைவரபிள். Arkay Narayan writes a short story about her. செல்வின்னு. இது அம்மாவை இக்னோர் பண்ணாமல் இந்த பாடகி அம்மாட்ட பின்னால் போகிற மாதிரி. he changed the ending. அப்படி படித்த உடனே தெரியும் உங்களுக்கு. சதாசிவம் தெரியும், MS தெரியும், சண்முகோடி தெரியும், எல்லாருமே இந்த கேரக்டர்ஸ் தெரியும். கடைசியாக அந்த அம்மாட்ட திரும்பி போயிடுவா அந்த பொண்ணு. அம்மா செத்து போனோன்னா ரூம்லேருந்து வெளில வரமாட்டா, பாட மாட்டேன்னு சொல்லிடுவா. ரெக்கார்டிங் சுப்ரபாதம், of course the most widely made what MS is today. Recording. She was painted, of course. The first is Maniyam Selvam. Second painting Saravela ever comes. Third one is by Arkay Lakshman. Arkay Lakshman did cartoons of all top Tamil people. அதில் வந்து அவளோட படம் வந்தது. Statue, of course, in Tirupati. She was one, Eddie Menuhin. She was among the greats. Saraswati Bai, whom she is honoring. இவ்வளோ ஹானர் பண்ண போயிட்டு இவ்வளோ கூப்பிட்டு ஹானர் பண்ணுற லெவலுக்கு
த ஸ்லேடன் கார்டன். இதுதான் மகரிஷி யோகி ஸ்கூல் இருக்குது இப்போ இந்த செட்பேட்டில். திஸ் வாஸ் அ ஹவுஸ் தட் சதாசிவம் பாட் வித் சகுந்தலா ஃபண்ட்ஸு. இங்கே தான் கல்கி மேக்ஸிமம் நடந்தது. பட் சம்படி சேஸ் தட் வாட் வாஸ் ஹேப்பனிங் தேர் வாஸ் அ ட்ராமா. எப்படின்னா எம்எஸ்க்கு வந்து சங்கீத கலாநிதி கொடுத்த ஒரே நாளைக்கு மைசூர் மகாராஜா, காஷ்மீர் கரண் சிங் அண்ட் ட்ராவன்கோர் மகாராஜா 3 பேருக்கு டின்னர், 5000 பேருக்கு சாப்பாடு, 500 பேருக்கு சாப்பாடு. அண்ட் இட் வாஸ் ஜஸ்ட் அ ஃபார்ஸ். they were giving away what they were earning as charity, and they were actually going in the minuses. And Kalki magazine was being mismanaged. There was a strike there, and finally இவ வந்து கார்னிகி ஹாலில் பாடிட்டு வரா. திருப்பி போகிறப்ப சொந்த வீட்டிலேருந்து போகிறா. திருப்பி வரதுக்குள்ளே வீடு வித்தாச்சு இந்த 1 மாதத்துக்குள்ளே. ஷி மூவ் டு அ ரெண்டட் ஹவுஸ் இன் கோட்டுப்புறம். கடைசியாக ஏசி முத்தையா வந்து தே கேவ் அ ஃப்ரீ பிளாட் அண்ட் ஹவுஸ் டு பில்ட் இன் கோட்டுப்புறம். அது கடைசியாக போனான். செகண்ட் வந்து வள்ளுவர் கோட்டமில் இருந்தா. வள்ளுவர் கோட்டம் வந்து 3வது கோட்டுப்புறத்துக்கு போனான். பட் தேவர் த க்ரீம் ஆஃப் மெட்ராஸ் சொசைட்டி ஆயாச்சு. தேவர் த ஹூஸ் ஹூ. அவள் கல்யாணத்துக்கு வந்தால் தேவ பெருமை, கல்யாணத்தில் பாடினா ரொம்ப பெருமை. சாப்பாடு போட மாட்டாங்க இது முடிகிற வரைக்கும். ஏன்னா பீப்புள் கெட் அப் அண்ட் கோங்கிறனால எம்எஸ் பாடுற கச்சேரியில் முடிச்சப்பறம் 8:30 மணி 9 மணி தான் அப்போ தான் சாப்பாடு. அஃப்கோர்ஸ் Sarojini Naidu சொன்னா Sremathy said, can anybody tell me where Sarojini Naidu got married? Where in Mylapore? The last house on Mylapore, the Dr. Nanjuna Rao clinic in the red color building. Anga she got married. Anga da Bharatiya hid the last night before he ran away to Pondicherry. That's a historical house, now it's gone. Dr. Nanjuna Rao. 1968 music academy finally honors her with the Sangeeta Kalanidhi. Karan Singh வந்து ஓப்பன் பண்ணுறாரு. அடுத்த நாள் வந்து சேதுபாய் ஆஃப் ட்ராவன்கோர் ஷீ இஸ் தேர். அதுக்கு தான் ஷீ கிவ்ஸ் தட் வீணா கச்சேரி ஆஸ் த when by presiding. ரொம்ப நாள் கழிச்சு. தட் மீன்ஸ் ஷீஸ் பீன் ப்ராக்டிசிங் வீணா ஆல் அலாங் வித்வுட் பிளேயிங். இது வந்து இமெல்டா மார்க்கோஸ், that lady with the 300 slippers. Before we had our own lady here with the 300 slippers. So the Philippines first lady. அவ தான் வந்து I owe my all to my husband Sri Sadasivam. By his loving care he is my parent. அப்புறம் கடைசி வந்து பர்செப்டாருங்கிறத தமிழ் எழுதியிருக்கா பாருங்க. அவரே எழுதி கொடுத்தது. she was reading. And finally the nation honors with the Bharat Ratna. But I think finally the acceptance, Kanji Periyar accepted her as one of his best disciples. I think that is what the entire life la pathal, her acceptance was more important. She wanted to be accepted for what she was than what she was born kadayadu. She had effectively erased the past, and by her single minded devotion and achievements, I think she got what she wanted finally. And the full life நம்ம பார்த்தோம்னா finally she got what she wanted. அது வந்து சுபமான முடிவு தான் the life. After having created so much and touched so many lives, I think lot of us இந்த ஸ்லோகம்லாம் இல்லைன்னு வச்சுங்களேன், இந்த நம்ம கேசட் இல்லை இது இல்லைன்னா many of us won't be as religious as we are today. காலை எழுந்திரிச்சு என்ன வந்தாலும் சாமி கும்பிட்றோமோ, குளிக்கிறோமோ, வாக்கிங் போகிறோமோ, சுப்பிரபாதத்தை தட்டி விடுறோம்னா I think it is because of this one person. And I think she also achieved what she wanted in that final. So God's great patternல இட்ஸ் a jigsaw puzzle. அந்த கடைசி பீஸ் யாருக்கும் தெரியாது என்ன வரப்போகுதுன்னு. பட் everything has its place. And for her, the jigsaw puzzle got completed. Thank you and good night. We have one song from Vidya to finish this program. I wanted to be off the record. She never wore Kalashekara sarees. You know why? She never wore. How can we not sing this song when it's a program about M.S. Amma? குறையொன்றும் இல்லை மறைமூர்த்தி கண்ணா, குறையொன்றும் இல்லை கண்ணா, குறையொன்றும் இல்லை கோவிந்தா. கண்ணுக்கு தெரியாமல் நிற்கின்றாய் கண்ணா, கண்ணுக்கு தெரியாமல் நின்றாலும் எனக்கு குறையொன்றும் இல்லை
மறைமூர்த்தி கண்ணா. வேண்டியதை தந்திட வெங்கடேசன் இங்கிருக்கார், வேண்டியது வேறில்லை மறைமூர்த்தி கண்ணா. மணிவண்ணா மலையப்பா கோவிந்தா கோவிந்தா. திரையின் பின் நிற்கின்றாய் கண்ணா கண்ணா, திரையின் பின் நிற்கின்றாய் கண்ணா. உன்னை மறைவோதும் ஞானியர் மட்டுமே காண்பார், திரையின் பின் நிற்கின்றாய் கண்ணா. உன்னை மறையோதும் ஞானியர் மட்டுமே காண்பார். என்றாலும் குறையொன்றும் எனக்கில்லை கண்ணா, என்றாலும் குறை ஒன்றும் எனக்கில்லை கண்ணா. குன்றின் மேல் கல்லாகி நிற்கின்ற வரதா, குன்றின் மேல் கல்லாகி நிற்கின்ற வரதா. குறையொன்றும் இல்லை மறைமூர்த்தி கண்ணா, குறையொன்றும் இல்லை மறைமூர்த்தி கண்ணா. மணிவண்ணா மலையப்பா கோவிந்தா கோவிந்தா. கலிநாளுக்கிறங்கி கலிலே இறங்கி நிலையாக கோயிலில் நிற்கின்றாய் கேசவா. கலிநாளுக்கிறங்கி கலிலே இறங்கி நிலையாக கோயிலில் நிற்கின்றாய் கேசவா. குறையொன்றும் இல்லை மறைமூர்த்தி கண்ணா. யாதும் மறுக்காத மலையப்பா, யாதும் மறுக்காத மலையப்பா. மார்பில் ஏதும் தர நிற்கும் கருணை கடலன்னை என்றும் இருந்திட ஏது குறை எனக்கு, என்றும் இருந்திட ஏது குறை எனக்கு. ஒன்றும் குறையில்லை மறைமூர்த்தி கண்ணா, ஒன்றும் குறையில்லை மறைமூர்த்தி கண்ணா. மணிவண்ணா மலையப்பா கோவிந்தா 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 கோவிந்தா. Thank you. I will also sing one more iconic song that எவ்வளோ பேர் பாடி கேட்டாலும் இது MS அம்மாவோட வாய்ஸில் தான் நம்மளுக்கு இது கேட்கும். அப்படி ஒரு சாங் பாடி I'll finish. மைத்ரீம் பஜத அகில ஹிருஜேத்ரீம், மைத்ரீம் பஜத அகில ஹிருஜேத்ரீம், மைத்ரீம் பஜத அகில ஹிருஜேத்ரீம். ஆத்மவதேவ பரானபி பஷ்யத, ஆத்மவதேவ பரானபி பஷ்யத. யுத்தம் त्यजत स्पर्धां त्यजत, युद्धं त्यजत स्पर्धां त्यजत. त्यजत परेष्वक्रममाक्रमणं, त्यजत परेष्वक्रममाक्रमणं. मैत्रीं भजत अखिल हृदयत्रीं. जननी पृथ्वी कामदुगास्ते, जननी पृथ्वी कामदुगास्ते.
जनको देवः सकलदयाळु जनको देवः सकलदयाळु दाम्यतदत्त दयद्वं जनताः दाम्यतदत्त दयद्वं जनताः श्रेयो भूयात् सकलजनानां 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 Generally, the talk is about 90 minutes only here. Today it is 140 minutes. But if you do a program on MS, I think we deserve, it deserves it. The angle with which he has presented is outstanding. Beautiful voice of Vidya and so many insights into our dressing sense and other things. I think this is a complete program. Very happy. A small memento to them, please.